Hello, hi. Good morning. Welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. Yes. So எல்லாரும் வந்தாச்சா? Okay. யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறவங்கலாம் இமிடியேட்டா வந்து உங்களுடைய பேரை வந்து chatல போட்டுருங்க. ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. ஓகேவா? So let me open the chat. யா வந்தாச்சா? ஓகேடா. So இங்க பாருங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து I just want to share with each and every one of you. அது வந்து என்னது அப்படின்னா நம்மலாம் வந்து கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றோம் ரெகுலரா. ஐ நோ எல்லாருமே வந்து ரெகுலரா வந்து கிளாஸ் வந்துடுறீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர் யூ டூயிங் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்? எல்லா கிளாஸுக்கும் வந்துட்டு நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணல. இப்போ நம்ம இங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம ஒரு வாட்டி கூட நீங்க வந்து தனியா போட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னா இட் இஸ் ரியலி கோயிங் டு பி வெரி டஃப்டா. புரியுதா? ஸோ நீங்க ஒரு வாட்டியாவது இது நீங்க தனியா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து வேணும். ஆல்சோ மார்க் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரொம்ப உங்க டே வந்து ரொம்ப கரெக்டா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முக்கியமா நான் இதை வந்து யாருக்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ரெகுலரா கிளாஸ் வரவங்களுக்கு தான் இது நான் வந்து ஸ்பெஷலா சொல்றதே. பிரதீக்ஷாக்கா இருக்கட்டும், இல்லைன்னா லோகேஸ்வரி, வர்ஷா, ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா, நம்ம விகாஸ், எல்லாருமே வந்து நீங்க ஐ கேன் see you in each and every classes-ல நான் உங்க பேரை வந்து பாக்குறேன். அப்போ my question is when are you doing your self preparation? அப்போ எப்படி தெரியுமா இருக்கும், உனக்கு வந்து நீ தனியா சால்வ் பண்றப்போ உனக்கு சால்வ் பண்ணா you have to put hard work. ஓகேவா? நீங்க தனியா ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்னா கூட என் கூட சேர்ந்து நீங்க வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா தனியா ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டா நீங்க போயிட்டு எழுதிடலாம். இங்க வந்து உன் பிரெயினை நீ ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ல நீங்க தான் போய் சால்வ் பண்ண போறீங்க. என் கூட சேர்ந்து சால்வ் பண்றப்போ அது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறமா தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் விச் ஆர் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம ரிப்பீட்டடா பார்த்த கொஸ்டின்ஸ் தான். நீ தனியா சால்வ் பண்றப்போ you will feel difficult. அப்போதான் you will find out a way, you will figure out a way. Okay, so தயவு செய்து நான் சொன்னதை எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? எஸ், ஓகேடா, சூப்பர். ஆல்சோ உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஃபார் நீட் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து சாட் செக்ஷன்ல சொல்லுங்க. டுநைட் we can have a class. ஓகே, இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னா நைட் ஃபுல்லா கூட நம்ம வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ரீகால் பண்ணணும், ஏதாச்சும் சொல்லி தரணும் அப்படின்னா லெட் மீ நோ. ஓகே, பிகாஸ் நான் வந்து உங்க கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃபா வேணும்னா பிடிஎஃபா கொடுக்குறேன். இல்ல மேம் லைவ் கிளாஸ் வந்து சொல்லித்தாங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் வந்து சொல்லித்தரேன். எஸ் நான் சாப்பிட்டேன். ஓகே, ஸோ வாட் ஹெல்ப் டு யூ நீட்? அண்ட் தென் நைட் ஓவர் நைட் நம்ம கிளாஸ்லாம் வச்சா நீங்களா லிசன் பண்ணுவீங்களா அப்படிங்கறதெல்லாமே லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். ஓகே, டன். பிசிக்ஸ் கிளாஸ் டுடே நைட். பிசிக்ஸ் அவருக்கு நாளை காலை கிளாஸ் இருக்கு இல்லையா? ஐ திங்க் தெர் இஸ் சம் நெட்வொர்க் இஷ்யூ, ஐ திங்க் சோ. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஒரே ஒரு செயல் மட்டும் செஞ்சுட்டு வரேன். ஊரெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ வந்து இருக்கிறது. ஆனா நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் நம்ம லைவ் கட்டாகாம இருக்க ஒரு சின்ன செயல் செய்ய வேண்டியதா இருக்கு. அதை மட்டும் நான் செஞ்சிடுறேன். எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா நோட்டு பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் a minute. யா, ஸோ இனிமே என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆனாலும் கிளாஸ் வந்து தடை ஆகாது. ஓகே பசங்களா, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மெகா ரிவிஷத்தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வேதாந்தோடைய ஆப்பை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயா அதுல வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஆல்சோ வேதாந்து உடைய லேர்னிங் சென்டர்ஸ் ஆஃப்லைன்ல நிறைய இருக்கு. இப்போ நீங்க இங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க இல்லையா,
அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து நமக்கு நிறைய ஊர்ல, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே அண்ணாநகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்னு இத்தனை பிளேசஸ்ல வந்து வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. சோ அதுக்கு பக்கத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா போங்க, விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க ஆர் உங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முன்னாடியே படிக்க ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா offline centers will be a very best option. So இத்தனை offline centers வந்து all over தமிழ்நாடு வேதாந்துல வந்து இருக்காங்க. Also பாத்தீங்க அப்படின்னா அந்த offline centersல நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு அந்த fees reductionக்கான scholarship உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் IVSAT அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் எழுதி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப லோட் ஆகுதா, ஜஸ்ட் a minute. யாருக்கெல்லாம் ரொம்ப லோட் ஆகுது, யாருக்கெல்லாம் இட்ஸ் ஓகே, யாருக்கெல்லாம் இட்ஸ் ஓகே, யாருக்கெல்லாம் ரொம்ப லோட் ஆகுது, யாருக்கெல்லாம் நெட்வொர்க் ஓகேடா? இனிய காலை வணக்கம். எஸ் வாங்க விகாஸ், உங்களுக்குலாம் தான் விகாஸ் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா லைவ் கிளாஸும் அட்டென்ட் பண்றீங்க, அப்ப செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். வெறும் லைவ் மட்டும் வந்தா நான் ஜென்யூனா ஒரு ட்ரூத் நான் சொல்றேன் பார், நீங்க வரீங்க எல்லா லைவ் கிளாஸையும் பக்காவா அட்டென்ட் பண்றீங்க, எல்லா கிளாஸ் வீடியோஸையும் பாக்குறீங்க, எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா கேன் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ் அப்படின்னா பிட்டர் ட்ரூத் இஸ் நோ, நாட் அட் ஆல். லைவ் கிளாஸ் மட்டும் பார்த்தா பத்தாதுடா, நீ போய் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சரியா? நீங்க போயிட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம படிச்சது வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, சோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப லோட் ஆகுதோ லெட் மீ நோ, என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, சூப்பர். சோ யா, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகே, சோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி முடிப்போம், டி பிளாக் பார்ப்போம், பி பிளாக் பார்ப்போம், எஃப் பிளாக் பார்ப்போம், அண்ட் ஃபைனலா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். சரியா? என்ன மேம் ஆர்டரே கொசன்னு இருக்கே, பரவாயில்ல, நம்ம இந்த ஒரு ஆர்டர்ல போயிட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர். எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். இனிய காலை வணக்கம். எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க. இந்த செஷனை as quick as possible நான் வந்து முடிச்சுக்க பாக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் செஷன் நான் சொல்லி தரணும் அப்படின்னா அது கண்டிப்பா சாட்ல கேளு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 3 நாள்ல என்னால என்ன பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, 3 நாள்ல உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ தயவு செய்து கேளுங்க. ஓகே, சூப்பர். நைட்டு 10 மணிக்கு கிளாஸ் வேணுமா, 11 மணிக்கு கிளாஸ் வேணுமா, என்ன ஹெல்ப் வேணும், எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, வேதாந்து நீட் இங்கிலீஷ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலா, ஆமா தீக்ஷா மேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டை அழகா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கு. ஓகேவா? அதுல உள்ளது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடுங்க. வாங்கப்பா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம். நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, எத்திலீன் டயமண்ட் டெட்ரா அசிட்டேட் இஸ். எத்திலீன் டயமண்ட் டெட்ரா அசிட்டேட் வந்து என்ன லிகாண்ட்? yesterday class PDF yesterday classல கொடுத்திருக்கேன்டா. சரியா? அது வந்து என்ன லிகாண்ட் பா? வெரி குட், இட் இஸ் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஓகே, அது வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். 4 ஆக்சிஜன் டோனார் சைட் இருக்கும், 2 நைட்ரஜன் டோனார் சைட் இருக்கும். சோ 6 pairs of electrons வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டொனேட் பண்றாங்க. ஓகே, சோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க. சோ இதுதான் நம்மளுடைய எத்திலீன் டயமண்ட் டெட்ரா அசிட்டேட் லிகாண்டோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா தோபார் 1 2 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், 4 டோனார் சைட்டா. அது மட்டும் இல்லாம இந்த நைட்ரஜன், இந்த நைட்ரஜன். சோ மொத்தமா 6 டோனார் சைட் வந்து இருக்கு. which is 6 pairs of electrons வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்றாங்க. புரிஞ்சுதா? வெரி குட் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வருவோம். மேம் அப்படியே ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க மேம். அப்படின்னு ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். டபுள் சைட் டி-ஷர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்படிக்காவும் போட்டுக்கலாம், நம்ம அப்படிக்காவும் போட்டுக்கலாம். which is what? அவங்க கிட்ட 2 different donor site வந்து இருக்கும். சரியா? அவங்க கிட்ட வந்து 2 different donor site வந்து இருக்க போகுது. ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய NO3 லிகாண்ட் கரெக்டா? நைட்ரேட்டோ NO2 நைட்ரேட்டோ NO2 ONO. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நைட்ரில்ஸ் CNNC. ஓகே, சயனிடோ அப்படின்னு வந்து எழுதுவோம் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா NCS SCN.
ஓகே, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 pair of electrons தான் தருவாங்க. 1 pair of electrons தான் தருவாங்க. இப்ப நைட்ரஜன், இந்த இடத்துல நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் தருதுன்னா இந்த இடத்துல இப்போ ஆக்சிஜன் வந்து தரும். கார்பன் வந்து எலக்ட்ரான் தருதுன்னா அப்புறமா நைட்ரஜன் வந்து நமக்கு எலக்ட்ரான் தரும். அப்படியே உல்டா. ஓகேவா? உல்டா. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா, ஓகே, யாருக்காச்சும் நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஓகே, லோடிங் ஏதாவது ஒரு செகண்ட் மட்டும் லோடிங் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நிமிஷம் இதோ வரேன், வெயிட் பண்ணுங்க. 1 minute. நான் போய் அந்த லோடிங் மட்டும் என்னன்னு பாக்குறேன். எவ்ரிபடி பி இன் த கிளாஸ். ஓகே, யா. மக்களே, ஆக்சுவலி வந்து when you see ஒரு செகண்ட் தான் லோட் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து நார்மல் ஆயிடுதான். அதனால வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா லெட் மீ நோ. ஏன்னா உலகமெங்கும் இப்ப நெட்வொர்க் இஷ்யூ வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் த மோனோடென்டேட் லிகாண்ட். அப்படின்னா அது வந்து 1 pair of electron மட்டும் தான் வந்து டொனேட் பண்ணும். எக்ஸாம்பிள் யாரு? நம்மளுடைய வாட்டர் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட், அமோனியா வந்து மோனோடென்டேட் லிகாண்ட், இவங்கலாம் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட், which is they'll donate only 1 pair of electrons. அடுத்து bidentate ligandக்கு வந்து ethylene diamine வந்து ஒரு bidentate ligand. Okay, so ethylene diamine is a bidentate ligand. Okay, done pa, super. அடுத்து போலாமா? NEET 2024ல கேட்ட another question. Okay, so which of the following is not an ambidentate ligand? பாரு, ஒரு क्वेश्चन நம்ம புரிஞ்சி ப்ராப்பரா படிச்சிட்டோம் அப்படினா if you learn like this, அடுத்த क्वेश्चनக்கு நீயே ஆன்சர் பண்ணிரலாம். which of the following வந்து not ambidentate? இப்பதான் நம்ம பார்த்தோம் SCN NCS வந்து ambidentate, NO2 ONO, அடுத்து CN NC ambidentate ligand அப்படினு. அப்போ இதுல யார் வந்து நமக்கு வந்து ambidentate ligand வந்து கிடையாது? C2O4 நமக்கு வந்து ambidentate ligand கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ அது bidentate ஆ monodentate ஆ? சாட்ல சொல்லுங்க. அது bidentate ஆ monodentate ஆ? oxalate ligand வந்து bidentate ஆ monodentate ஆ? சொல்லுங்க சாட்ல. சரியா? ஓகேடா. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கிறோம், which is NEET 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா metal carbonyls அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? metal carbonyls அப்படினு வந்து நம்ம சொல்றோம். நேரா உடைஞ்சிருக்கும். யா, சோ metal carbonylsக்கு வந்து எனக்கு சொல்லுங்க Mn2CO4 இவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கு அப்படினு you need to have a clarity. இவங்களுடைய பாண்டிங் வந்து எப்படி இருக்கு அப்படினு தெரியணும். இங்க பாருங்களேன், Mn2, நல்லா கவனிங்க, நான் இவங்களோட பாண்டிங் வந்து நான் எழுதி போடுறேன். சோ Mn2CO10 இருக்கா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா 2 மாங்கனீஸ் இருக்க போகுது, 2 மாங்கனீஸ் இருக்க போகுது. CO10 கார்போனில் லிகாண்ட் வந்து 10 டைம்ஸ் இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு? இந்த பக்கம் 5 1 2 3 4 5, இந்த பக்கம் 5 1 2 3 4 5, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா டெர்மினலா தான் இருக்காங்க. எல்லாரும் வந்து டெர்மினல் காம்பவுண்ட்ஸா தான் இருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா மெட்டல் மெட்டல் பாண்டிங் இருக்கா? இருக்கு. டெர்மினல் கார்போனில் பாண்ட் இருக்கா? இருக்கு. ஓகே, சோ இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து CO2 கார்போனில் 8 டைம்ஸ் நமக்கு வந்து இருக்கு. சோ இந்த லிகாண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படினா 2 CO லிகாண்ட் கோபால்ட் மெட்டல் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறமா 8 கார்போனில் லிகாண்ட் வந்து இருக்கு நமக்கு. ஆனா அதுல 2 வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு பிரிட்ஜ்டா இருக்காங்க. 2 வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு பிரிட்ஜ்டா இருக்காங்க. இதோ பார், இந்த 2 கோபால்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி பிரிட்ஜ்டா இருக்காங்க. மீதி 1 2 3 அப்புறமா 4 5 6 மீதி 6 பேரும் டெர்மினலா இருக்காங்க. சோ இவங்க 2 பேரோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பாக்குறப்போ நமக்கு வந்து என்ன
எது இருக்கு சூஸ் த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கேக்குறாங்க மெட்டல் மெட்டல் லிங்கேஜ் இருக்கு இதோ பாரு இங்கேயும் எனக்கு மெட்டல் மெட்டல் லிங்கேஜ் இருக்கு இங்கேயும் மெட்டல் மெட்டல் லிங்கேஜ் இருக்கு சோ மெட்டல் மெட்டல் லிங்கேஜ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டெர்மினல் CO குரூப் இருக்கு பிரிட்ஜிங் CO குரூப் ரெண்டுத்துலயும் இருக்கா இல்ல ஒண்ணுல மட்டும்தான் பிரிட்ஜிங் CO குரூப் இருக்கு ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன இல்ல பிரிட்ஜிங் CO குரூப் நமக்கு இல்ல அப்போ C வந்து ரெண்டுத்துலயும் நமக்கு இல்ல மெட்டல் இன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ரெண்டுத்துலயுமே நமக்கு சார்ஜ் எதுவுமே இல்ல அப்போ மெட்டல் வந்து நமக்கு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு அப்போ இது வந்து கரெக்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சி கிடையாது A B D மட்டும் தான் A B D வந்து ஆப்ஷன் D is the right answer புரிஞ்சுதா சூப்பர் சோ தயவு செய்து இந்த மெட்டல் கார்பனல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க சரியா ஓகேடா அடுத்த क्वेश्चन இங்க பாருங்க ஐசோமெரிசம் ரொம்ப 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 முக்கியம்டா ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ல இருந்து ஒரு क्वेश्चन ஐசோமெரிசம்ல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே இது தெரியாம போய்டாதீங்க ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நல்லா பாரு ஈஸியா சொல்லி தரேன் இப்போ பார்த்த உடனே நான் வந்து ஆன்சர் பண்ணனும் நீ இங்க பாருங்க இங்க எனக்கு NO2 இருக்கு இல்லையா NO2 என்ன லிகாண்ட் அது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட் ஏனா இந்த NO2 வந்து ONO அப்படினு மாறும் சோ எங்கெல்லாம் நமக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வருதோ அது வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம் CN வந்தாலே சரி இங்க நல்லா கவனிங்க லிங்கேஜ் ஐசோமெரிசம்க்கு ஹிண்ட் என்னப்பா லிங்கேஜ் ஐசோமெரிசம்க்கு நீங்க என்ன ஹிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் எங்கெல்லாம் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வருதோ உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் எதெல்லாம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்திருக்கேன் சோ அதெல்லாம் லிங்கேஜ் ஐசோமெரிசம் அடுத்து பாருங்க எங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி என்னோட கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா வருதோ காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ்னா ரெண்டுமே கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வருது அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் ஓகே எப்போலாம் எனக்கு வாட்டர் வருதோ அது வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம் இல்லனா சால்வேட் ஐசோமெரிசம் சோ வாட்டர் வருது அப்படிங்கிறப்போவே நம்ம அதை சால்வேட் ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் ஓகேவா இப்ப மீதி இங்க இருக்கு இல்லையா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லிகாண்டும் கவுண்டர் அயானும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் கவுண்டர் அயான் உள்ள போனா லிகாண்ட் வந்து வெளில போயிடும் எஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஆனா எத்தனை பேரால ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுது பாருங்க நம்ம இப்போ ரீகால் ஃபைனல் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் சரியா சோ which one is the right answer option A very good option A is the right answer புரிஞ்சுதா சோ எல்லாருக்குமே ஐசோமெரிசம்ல क्वेश्चन எப்படி மாத்தி கேட்டாலும் you will be able to solve right so 4th அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சொல்லுவீங்களா ஐசோமெரிசம் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டேன் மேம் அப்படினு சூப்பர்டா அடுத்து பாருங்க நீட் 23 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन 1 மினிட்ல ஒரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம் சரியா எல்லாரும் ஃபாஸ்டா எக்ஸாம்ல இந்த क्वेश्चन பார்த்தா எப்படி சால்வ் பண்ணுவேன் பாரு இங்க என்ன பாருக்கு வாட்டர் இருக்கு வாட்டர் இருந்தாலே அது என்ன ஐசோமெரிசம் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் வாட்டர் இருந்தா அது என்ன ஐசோமெரிசம் வாட்டர் இருந்தாலே அது வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம் இல்லனா சால்வேட் ஐசோமெரிசம் ஜியோமெட்ரிக்கல் கிடையாது ஆப்டிகல் கிடையாது அயனைசேஷன் கிடையாது தோ சால்வேட் ஐசோமெரிசம் அவ்வளவுதான் ஆன்சர் இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 அப்படினு சொல்றாங்க கோஆர்டினேஷன் நம்பர் அப்படினா என்ன தெரியுமா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படினா நம்பர் ஆஃப் லிகாண்ட் நம்பர் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்ல இது வேற எப்படி நமக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னா செகண்டரி வேலன்சி ஆர் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் டிஃபரெண்ட் நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ கோஆர்டினேஷன் நம்பர்னாலும் சரி செகண்டரி வேலன்ஸ்னாலும் சரி நம்பர் ஆஃப் லிகாண்ட்னாலும் சரி மூணுமே என்னது சேம் தான் எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு நீ என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணும் ஓகே அப்படியே கவுண்ட் பண்ணேன் இங்க பாரு 4 + 2 6 லிகாண்ட் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 பிளஸ் இது வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து அவங்க பிராக்கெட்டே போடல சரியா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 6 லிகாண்ட் சோ ஒன்னொன்னுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 லிகாண்ட் வந்து இருக்கு சோ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6 அவ்வளவுதான் அடுத்து பாருங்க நீட் 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகே சோ ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படினா என்ன அப்படினு கேக்குறாங்க வாட் இஸ் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஓகே ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் இதுல எது வந்து ஹோமோலெப்டிக் அப்படினு கேக்குறாங்க ஹோமோலெப்டிக்னா என்ன தெரியுமா அர்த்தம் நமக்கு it is based on the type of ligand தான் ஹோமோலெப்டிக் ஹெட்டரோலெப்டிக்லாம் வந்து பிரிக்கிறாங்க ஓகே it is only one type of ligand அதாவது ஒரு லிகாண்ட் இல்ல
அமோனியானா 6 அமோனியாவா மட்டும்தான் இருக்கும். வாட்டர்னா 4 லிகாண்டா 6 லிகாண்டா அது வாட்டரா மட்டும்தான் இருக்கும். சரியா? சோ ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹோமோலெப்டிக். இல்ல மேம் எனக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? ஹெட்டிரோலெப்டிக். சரியா? இப்ப வாங்க எல்லாருக்குமே ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் தான் இங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. டைஅமின், குளோரிடோ, நைட்ரேட்டோ, என்னடா இது 3 லிகாண்ட் இருக்குடா. அப்ப இது ஹெட்டிரோலெப்டிக். இது வந்து என்னது? ஹெட்டிரோலெப்டிக். ஹெட்டிரோலெப்டிக்னா ஒண்ணுக்கு மேல இருக்கும். சரியா? ஹவு லாங்? ஒரு 3 மணி நேரம் இருக்கும்டா இந்த செஷன். பென்டா அமின், கார்பன், கார்போனேட்டோ 2 லிகாண்ட் இருக்கு. இங்க பாரு ட்ரைஅமின், ட்ரைஆக்வா 2 லிகாண்ட் இருக்கு. பொட்டாசியம் ட்ரைஆக்சாலேட்டோ ஓகே ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஹோமோலெப்டிக்னு கேட்டிருக்காங்க. ஹெட்டிரோலெப்டிக்னு கேட்டா எழுதிருவீங்களா? அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து போலாமா? இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க கவனிங்களேன், அதோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்திருக்காங்க. யூ ஜஸ்ட் see look at the structure. இப்போ இங்க பாரு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல அமோனியா ஒரு லிகாண்ட், குளோரின் ஒரு லிகாண்ட், நைட்ரோ ஒரு லிகாண்ட், நைட்ரேட்டோ 3 லிகாண்ட் இருக்கு. சோ இது ஹெட்டிரோலெப்டிக். அடுத்ததுலயும் பாரு 2 லிகாண்ட் ஹெட்டிரோலெப்டிக், அடுத்ததுலயும் 2 ஹெட்டிரோலெப்டிக். இங்க பாரு கார்போனேட்டோ ஒரே ஒரு லிகாண்ட் தான். சரியா? சோ இட் இஸ் ஹோமோலெப்டிக். another thing தெரிஞ்சுக்கோங்க, இந்த கார்போனேட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சலேட் லிகாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட்னா என்ன தம்பி அர்த்தம்? 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டொனேட் பண்ணும். வெரி குட். அடுத்து பாருங்க, இதோ பாருடா திருப்பி 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 வந்து என்னது நம்ம ஐசோமரிசம் நம்மள சுத்தி சுத்தி வருது. நீட் ப்ரீபிஒய்க்யூல நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन, நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியா மேட்ச் பண்ணலாம். நீ ஒன்ன மேட்ச் பண்ணிட்டாலே நீ ஆன்சரை டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாரு NO2 வந்திருக்கு. என்னடா அது? அதே क्वेश्चनே கேட்டிருக்காங்க பத்தியா? NO2 வந்தாலே அது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட் மேம். அப்ப அது வந்து என்னது அப்படின்னா நம்ம லிங்கேஜ் ஐசோமெரிசம் மேம். இங்க பாரு NO2 ONO அது லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏக்கு வந்து 3 பா. A3 எங்க இருக்கு? A3 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே அடுத்து வந்து பாருங்க, இங்க பாரு என்னுடைய காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து ஸ்கொயர் பிராக்கெட். அப்படி இருந்துச்சுனாலே அது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். B2 பா. A3 B2 அவ்வளவுதான். டி தான் ஆன்சர். அவ்வளவுதான். டி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க பாரு எக்ஸாம்பிள் கூட மாத்தாம கேட்டிருக்காங்கடா நீட்ல. அப்படியே போன क्वेश्चनல இதே எக்ஸாம்பிள் தானே பார்த்தோம். இதோ பாருங்க புரோமினும் சல்ஃபேட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. புரோமினும் சல்ஃபேட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இன்னும் நான் டிரைவ்ல இதை அப்லோட் பண்ணல, நான் பண்றேன். கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறப்போ நடுவில் பிரேக்ல அப்லோட் பண்றேன். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். அடுத்து பாருங்க வாட்டர் இருக்கு. வாட்டர் இருந்தாலே அது சால்வேட் ஐசோமெரிசம். சரியா? ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க நீட் 2022 phase 1ல கேட்ட ஒரு क्वेश्चन. என்ன கேட்டிருக்காங்க? IUPAC நாமென்க்ளேச்சர் பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. சோ இப்போ ஆன்சர் பண்ணுங்கப்பா ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்கு. சோ எப்படி நம்ம இதை வந்து எழுத போறோம்? ஃபாஸ்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. என்ன மேம் ரூல்ஸ் அப்படின்னா, கேட்டையான தான்ப்பா ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். கேட்டையான நேம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஆனியான நீங்க வந்து நேம் பண்ணணும். இப்போ அந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குல்ல காம்ப்ளெக்ஸ்க்குள்ள லிகாண்ட ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க மெட்டலை வந்து நீங்க நேம் பண்ணணும். ஓகே. இப்போ லிகாண்ட் வந்து நெகட்டிவ் லிகாண்டா இருக்காங்க, ஆனியானிக் லிகாண்டா இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்ரேட்டோ, கார்போனேட்டோ, குளோரிடோ அந்த மாதிரி ஓல வந்து நம்ம லிகாண்டோடைய லெட்டர் வந்து முடியும். இதே லிகாண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் லிகாண்டா இருக்காங்க அப்படின்னா IUM, நைட்ரோனியம், நைட்ரோசோனியம் அப்படின்னு வந்து முடியும். ஓகே. மெட்டலை நேம் பண்றதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து அதாவது வந்து கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மெட்டலோட பேரு அப்படியே இருக்கும். இதே உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோ. உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மெட்டலோட பேர் வந்து ATE அப்படின்னு வந்து முடியும். ஓகே. கரெக்டான ஆப்ஷனை மறைச்சிட்டீங்களே மேம். இதுக்கு வந்து நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டுமே எனக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து நமக்கு கேட்டையானா இருப்பாங்க,
செகண்ட் இருக்கிறவங்க வந்து ஆனியானா இருப்பாங்க. எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருக்கிற மெட்டல் கேட்டயானிக்னால அது அப்படியே நீங்க சில்வர்னா சில்வர்னே எழுதினோம். ஆனா இத அர்ஜென்டேட் ஏடிஇன்னு முடியணும். ஓகே, சில்வர் அர்ஜென்டேட் அப்படிதான் இருக்கான். ஓகே, அடுத்து பாருங்க சில்வர் அர்ஜென்டேட், சில்வர் அர்ஜென்டேட் எல்லாமே அப்படிதான் இருக்கு பாரு, சில்வர் அர்ஜென்டேட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டை ஆக்வா டை சைனிடோ. இது பாரு சைனிடோ ஆக்வா தப்பா இருக்கு. டை ஆக்வா டை சைனிடோ ஓகே கரெக்டா இருக்கு. டை சைனிடோ தப்பா இருக்கு. டை ஆக்வா டை சைனிடோ கரெக்டா இருக்கு. இப்போ என்ன நமக்கு வந்து அடி வாங்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நமக்கு அடி வாங்குது. ஓகே, சோ இப்போ அந்த சயனைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -1 சார்ஜ், ரைட்? அண்ட் நம்மளுடைய வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். வாட்டர் வந்து என்னது? இட் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, சோ வாட்டருக்கு வந்து நமக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நீங்க வந்து போடுறீங்க. வாட்டருக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு போடுறீங்க. நான் சொல்லிட்டேன் இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டமா வந்து இருக்கும், இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போ சயனைடுக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப 2 × -1 -2 அப்படின்னு வந்து வரப்போகுது. அப்ப நீ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டா உனக்கு இங்க மேல ஏதோ ஒரு மைனஸ் சார்ஜ் நமக்கு வந்து வரும். இங்க எக்ஸுக்கு நமக்கு என்ன வேல்யூ போட்டா மேல வந்து நமக்கு இங்க பிளஸ் சார்ஜ் வரும். யூ கேன் புட் 1. கரெக்டா? ஏன்னா 1 -2 நமக்கு இங்க -1 வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன போடுறோம்? 1 போடுறோம் அப்படின்னா இங்க +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு வரும். சோ 1 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? 2 போட்டு பாரு மேம், ஏன் மேம் 2 வராதா அப்படின்னு. சோ 2 பாத்தீங்க அப்படின்னா சும்மா 2 போட்டுப்பேன். சில்வருக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1க்கு பதிலா நான் 2 போடுறேன். ஓகே, 2 போட்டா என்ன ஆகும்? 2 - 2 0 ஆயிடும். இது நியூட்ரல், இந்த காம்ப்ளெக்ஸே நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது, நமக்கு தான் தெரியுமே. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் பிராக்கெட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து பாசிட்டிவ் அயான் கேட்டயானா இருக்கும், பக்கத்துல இருக்கிறது ஆனயானா இருக்கும். கரெக்டா? ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க குயிக்கா. இது வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோமெரிசம். இதுக்கு முன்னாடி நம்ம இதே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிருப்போம். ஆனா அப்போ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா. இப்போ எக்ஸாம்ல இதை பார்த்தா நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? பிகாஸ் ஐ நோ தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் சீயிங் திஸ் வீடியோ ஆல்ரெடி என் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. புரிஞ்சிச்சு மேம்? புரிஞ்சுதான் நேஹா, படிக்கணும். நம்ம முன்னாடியே கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுனால இப்பெல்லாம் ஃபீல் ஆகுது. ஓ ஓகே ஓகே, எல்லாரும் பரவாயில்லடா ஃபாஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏன் மேம்? NCS SCN. ஆனா ஒரே விஷயம் சொல்லிட்டேன், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கோ. PD C6H5 C6H5 2 times, NCS 2 times, இது 2 times. ஏன்னா நோ ஐசோமர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வரும், அதனால பாத்துக்கோங்க. சரியா? The type of isomerism present in nitro pentamine chromium 3 chloride. இதுல வந்து என்ன ஐசோமெரிசம் வந்து பாசிபிள் இங்க பாரு. அதுக்கப்புறமா பேர் மாத்திட்டாங்க. நைட்ரோன் கொடுத்தாலும் நைட்ரேட்டோ அப்படின்னு கொடுத்தாலும் சேம் தான். சரியா? நைட்ரோனா என்ன குரூப்பா? அதான் நைட்ரேட்டோ குரூப். NO2 குரூப் இருக்கான். என்ன ஐசோமெரிசம்? அவ்வளவுதான், லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏன்னா அது ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அவ்வளவுதான். செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். The type of isomerism shown by the complex. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் நமக்கு வந்து ஷோ பண்ணுது? இப்போ இந்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு what kind of isomerism ஷோ பண்ணுது? குயிக்லி, வெரி குட், நல்லா கவனிங்க. நீங்க இங்க மெட்டல் A2 and XX அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா bidentate ligand அப்படின்னு அர்த்தம், which have the same donor sites. So XX2 இப்படி இருக்காங்க அப்படின்னா they show, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால இருந்தாலே they show geometrical isomerism. ஓகே, ஏன் மத்ததெல்லாம் ஏன் வராது? இங்க பாரு, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா நமக்கு 2 ஸ்கொயர் பிராக்கெட் வேணும். இங்க அப்படிலாம் இல்ல, சோ வரல. 2 காம்ப்ளெக்ஸ் அயான் வேணும், அப்படி இல்ல. அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா வெளியில எனக்கு கவுண்டர் அயான் இருக்கணும். யாரோ ஒரு கவுண்டர் அயான் இருந்தா தானே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இல்ல. அப்புறமா இங்க எனக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வேணும். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்ல. சரியா? அப்போ நமக்கு வந்து இங்க லிங்கேஜ் ஐசோமெரிசமும் நாட் பாசிபிள். சோ மேம் எனக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தெரியாது மேம் அப்படின்னா கூட நீ என்ன பண்ணிடலாம்? எலிமினேஷனை வச்சே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். மேம் 12th புரியாத சாப்டர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நீட்ல இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. எனக்கு புரியல பிகாஸ் 12thலயும் வந்து ஏன்டா உனக்கேண்டா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் புரியல? எனக்கு தெரிஞ்சு
இந்த சேனல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோவே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். அவ்வளோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் நான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் கொடுத்தேன். யார் சார் பிடிஎஃப் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன், கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்றேன்னா ஏதாச்சும் உங்களுக்கு பிரேக் தரும்ல, அப்ப நான் டிரைவ்ல கொடுத்துறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் லிங்காவும் ஷேர் பண்றேன். சரியா, கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு பிடிஎஃப் கண்டிப்பா வேணும். இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன், கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிடிஎஃப். ஓகே, வாங்கப்பா. அடுத்து கவனிங்க, மேட்ச், செலக்ட் த கரெக்ட் மேட்ச். இதுல யார் வந்து கரெக்டா மேட்ச் ஆகப்பட்டிருக்காங்க? செலக்ட் த கரெக்ட் மேட்ச். எஸ், நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம கொடுத்துட்டாங்க ஆப்டிகல் ஐசோமெரிசம். ஓகே, அடுத்து இங்க வந்து பாருங்க அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகே, இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசமா? ஓகே, இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமா? இங்க பாருங்க, நமக்கு எது ஷியரா தெரியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஆப்டிகலோ அயனைசேஷனோ ஜியோமெட்ரிக்கலோ தெரியல எனக்கு அவ்வளவா பார்த்தோன்னே. ஆனா இங்க பாரு, இது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னு எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. சோ அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான். The formula of Wilkinson catalyst எது? The formula of Wilkinson catalyst வந்து எது? இது வந்து theory based question. ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு theory based question. பாவம் பசங்க பொழிச்சு போட்டோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க போல இந்த क्वेश्चन. எதுப்பா? இது வந்து நமக்கு வந்து Wilkinson catalyst. ஃபாஸ்டா எனக்கு இந்த கிளாஸ் வந்து rapid fire ஃபாஸ்டா இருக்கணும். நீ கிளாஸ் முடிச்சிட்டு போறப்போ you should have a confidence that okay, எப்படி வந்தாலும் நான் அட்டெம்ப்ட் பண்ணிடுவேன், மண்டேல எல்லாம் இருக்கு, I have to revise அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாதுன்னா, நேரா நான் எக்ஸாம்ல போய் பார்த்துப்பேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே போறோம் அப்படின்னு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து தப்பு. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லைட்டா விகாஸுக்குலாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. அது வந்து பேடு. நீங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு வாட்டி தனியா ரிவைஸ் பண்ணி போட்டு பார்த்தாதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். என்ன சின்சான் சாய், நான் சொல்றது கரெக்ட் தானே? கிளாஸ் அட்டென்ட் பண்றப்போ யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ், கிளாஸ் முடியறப்போ பா செம ஈஸி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஆனா தனியா சால்வ் பண்றப்போ இதே சேம் क्वेश्चन நான் உனக்கு பிடிஎஃப் தரேன், அடுத்த பேஜ்ல தான் ஆன்சர் இருக்கும், நீ ஆன்சர் பார்க்காம சால்வ் பண்ணி பாரு, you will make mistakes. I am pretty sure you will make mistakes. இங்க நீ ஆன்சர் பண்றதே நீ அங்க போய் மிஸ்டேக் பண்ணுவ. ஓகேவா, அடிப்பட்டவன் கரெக்டா சொல்லுவான். சரியா, சோ நீ தனியா சால்வ் பண்ணு, you make mistakes, then you correct from it. Okay, formula of Wilkinson catalyst. very good ரா. சரியா, it is a rhodium complex. சரியா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா rhodium with triphenyl phosphine complex. சூப்பர். அடுத்து பாருங்க, this complex shows dash isomerism. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஐசோமெரிசம் வந்து ஷோ பண்ணும்? இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மெட்டல் A2B2 டைப்ல இருக்கு, மெட்டல் A2B2 டைப்ல இருக்கு. அப்போ இட் ஷோஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் லிங்கேஜ் இருக்கு மேம், கோஆர்டினேஷன் இருக்கு மேம், சிஸ்ட்ரான்ஸ் இருக்கு மேம், ஹைட்ரேட் இருக்கு மேம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே இல்ல மேம் அப்படின்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல தான் என்ன வரும் அப்படின்னா சிஸ்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து வரும். சரியா, எப்படி மேம் அப்படின்னா இங்க பாரு, மெட்டல்ல மொத்தமா நமக்கு 4 இருக்கு இல்லையா, 4 லிகாண்ட் வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. சோ AABB. ஓகே, சோ மெட்டல்ல ரெண்டுமே வந்து நமக்கு சேம் லிகாண்ட் வந்து இருக்காங்கன்னு வெச்சுக்கோ. சோ AABB இந்த மாதிரி சேம் லிகாண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து சிஸ். ஓகே, இதே வந்து டிரான்ஸ்னா ஆப்போசிட். ஓகே, டிரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஓகேவா, AB AB இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டா வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ் ஐசோமர். சரியா, அது வந்து என்னது அப்படின்னா டிரான்ஸ் ஐசோமர். அடுத்து வந்து பாருங்கப்பா, காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஆக்சுவலி நானே கரெக்டா தான் போட்டிருக்கேன். சோ இது வந்து சிஸ் ஃபார்ம், ரெண்டுமே மெட்டல் வந்து நமக்கு சேம் சைடுல அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிஸ் ஃபார்ம். ஓகே, சோ இதே வந்து இது வந்து நான் ஏதோ மிஸ்டேக் பண்றேன். அவனுங்க இங்க வந்து A இருக்கா, ஆப்போசிட்ல தான் சேமா இருக்காங்க. சரியா, ஆப்போசிட்ல தான் சேமா இருக்காங்க. இது வந்து டிரான்ஸ். தோப்பர் ஏனா இங்க தான் A, ஆப்போசிட்ல A, B னா இங்க B. அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்க எக்ஸாம்பிள் இத பாரு, பிளாட்டினம் அமோனியா NH3 NH3, அடுத்து அந்த பக்கம் Cl Cl. இது வந்து சிஸ், ஆப்போசிட்டா இருந்தா டிரான்ஸ். அவ்வளவுதான். சரியா, அவ்வளவுதான். லீவே இல்லையா ராஜ்குமார்? லீவ் தான் ராஜ்குமார். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுக்கு ஒர்க் வந்து கிடையாது, லீவ் தான். ஆனா வந்து இல்ல, நீட்டுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இன்னைக்கு அபிஷியலி இட்ஸ் ஹாலிடே ஃபார் அஸ். பட் ஓகே, இன்னும் 2 நாள்ல நீட் எக்ஸாம், நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பா மெனி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாஸை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சரியா, சரி ஓகே, எனிவே இன்னைக்கு இவ்வளவு நாள் உழைச்சிட்டோம், இன்னைக்கும் சேர்த்து உழைச்சிருவோம் அப்படிங்கறதுனாலதான். பட் இட்ஸ் ஹாலிடே ஃபார் அஸ் தான் டுடே.
Okay, yeah, the compounds, இப்போ இந்த compounds represent what? So this compound represent what isomerism? Faster. என்னன்னா இங்க பாரு, நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இது என்ன ஐசோமெரிசம்? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்ல, சோ லிங்கேஜ் ஐசோமெரிசம் இல்ல. இது யாரு தப்பா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். பி, அயனைசேஷன் ஐசோமெரிசம். வாவ், பாரு கரெக்டா சாயிலா கரெக்டா சொல்லிட்டான். என்னது, நல்லா பாரு, நீ எப்படி அயனைசேஷன் ஐசோமெரிசம் சொல்ற? தோப்பர் அமோனியாவும் புரோமினும் எக்ஸ்சேஞ்ச் ஆனா பரவாயில்ல, இல்ல சல்பேட்டும் புரோமினும் எக்ஸ்சேஞ்ச் ஆனா பரவாயில்ல. இங்க இது வந்துச்சு இந்த குளோரின். இது ஐசோமெரிசமே கிடையாது, இது வந்து நோ ஐசோமெரிசம். புரியுதா? இப்படித்தான் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழைப்பு விடுவாங்க. சரியா? ஆமா, உழைப்பாளர் தினத்தில் உழைப்போம், அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன டே உடைய சிக்னிபிகன்ஸ் ஆக்சுவலி எனக்கு தெரியாது. இன்னைக்கு எதனால வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு பேர் வச்சாங்க? ஏன் உழைப்பாளர் தினம் அப்படி இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு லீவ் விடுறாங்க அப்படிங்கறது சிக்னிபிகன்ஸ் எல்லாம் தெரியல, பார்த்தா தெரியும். The IUPAC name of the following complex. So following complex உடைய IUPAC nomenclature faster-டா, quick-ஆ. So triamine, aqua, chlorido. நல்லா கவனிங்க, 3 லிகாண்ட் இருக்கு எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டையான் நேம் பண்ணுவேன், அப்புறமா தான் ஆனியான் நேம் பண்ணுவேன். இங்க எனக்கு அந்த காம்பவுண்ட்ஸ் தான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் தான். அஜித் பர்த்டேவா? ஏண்டா ஃபாதர் பர்த்டே? கவனிங்க வாங்கப்பா. சோ அமின் இருக்கு, ஆக்வா இருக்கு, குளோரிடோ இருக்கு. சரியா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அமின் தான் ஃபர்ஸ்ட் வரும். அமின் ஃபர்ஸ்ட் வருதோ, அதுக்கப்புறமா ஆக்வா வரும், அதுக்கப்புறமா தான் குளோரிடோ வரும். ஓகே, சோ ட்ரைஅமின், டைஆக்வா, குளோரிடோ. கரெக்ட். இது இருக்கிறதே இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த ட்ரை குளோரிடோன்னு இருக்கு, தப்பு. மத்ததெல்லாம் ஸ்டார்டிங்கே தப்பு. சரியா? ஓகே, டன். The IUPAC name of this compound. இந்த காம்பவுண்ட்ல வந்து நமக்கு கேட்டையான் தான், இந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து நம்மளுடைய கேட்டையான், குளோரின் வந்து ஆனியான். ஓகே, அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள அமோனியா இருக்கு, ஆக்வா இருக்கு. டெட்ரா அமோனியா டை ஆக்வா, டெட்ரா அமோனியா, டெட்ரா அமின், டை ஆக்வா, கோபால்ட் 3 குளோரைடு. கரெக்டா? கோபால்ட் 3 குளோரைடு, இதான் கரெக்டான ஆன்சர். மேம் எனக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஆமா, நான் வந்து சாட் வந்து ஏதோ செட்டிங் மாத்தி வச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு சாட் வந்து லேட்டா தெரியுது. யா, இப்போ கரெக்டா தெரியுது எனக்கு ஃபாஸ்டா. ஓகே, சோ கவனிங்க, எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை இல்லை. ஆனா ஜென்ரலா மேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், என்ன மேம் பண்றது? எனக்கு கோபால்ட்டுக்கு தானே தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன். அமோனியா வந்து நியூட்ரல் லிகான் 0, அடுத்து வாட்டரும் 0, அப்புறமா இங்க வெளியில என்ன இருக்கு? குளோரின். குளோரினோட சார்ஜ் -1, 3 குளோரின் இருக்கு, அப்ப -3 ஈக்குவல் டு 0. x - 3 ஈக்குவல் டு 0, அப்ப x ஈக்குவல் டு 3. சோ 3 தான் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேம் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்குலாம் எங்களுக்கு ஒரு ஆர்டர் தாங்க மேம். இதோ தரேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கான ஆர்டர் ஐ வில் டெல் யூ. கெமிக்கல் பாண்டிங் இருக்கு, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. யா, இதோ வாங்கப்பா எல்லாரும், இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் காட்ட போவதை தோ இந்த சாப்டர்ல IUPAC nomenclature, ஐசோமெரிசம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, கலர், மேக்னெட்டிக் மொமெண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில क्वेश्चंस. ஓகே, ஆமா, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணல. சோ கவனிங்கடா, இப்போ இதுல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்லாம் யார் யாரு, வீக் ஃபீல்ட் லிகாண்ட்லாம் யார் யாரு அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல CO, நைட்ரில், எத்திலீன் டயமின், இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இப்போ இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்மளுடைய ஆமா நோட்ஸ் இருக்குன்னா சென்ட் பண்ணுங்க நேஹா. கம்பேர் பண்றப்போ அமோனியா வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். சரியா? இவங்களை கம்பேர் பண்றப்போ அமோனியா வந்து வீக் ஃபீல்ட். ஆனா வாட்டர், புரோமின், குளோரின், SCN இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ அமோனியா வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். சரியா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா என்ன நடக்கும்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா என்னப்பா நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேரப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? பேரப் ஆகும். சரியா? சோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேரப் ஆகுறப்போ அது வந்து நம்ம இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நோட்டட்னா சூப்பர். ஆல்ரெடி யாரெல்லாம் நோட் டவுன் பண்ணலையோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே,
யா so note it down pa bromine chlorine fluorine iodine cyanide hydroxido nitrato nitrito இவங்க எல்லாருக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படினா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இவங்க எல்லாருக்குமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே இதே வந்து நமக்கு அந்த சைடு பாருங்க இது ஏன் இப்படி இருக்கு போர்டு ஓகே யா இதே வந்து நமக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கெல்லாம் வராங்க அப்படினு பார்த்து வெச்சுக்கோங்க CO3 2- C2O4 2- which is என்னது நம்மளுடைய கார்பனேட் சல்ஃபேட் லிகான் சல்ஃபிடோ இவங்க எல்லாருக்குமே -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நியூட்ரல்ல வந்து யார் யார் வராங்க வாட்டர் அமோனியா CO O2 N2 எத்திலீன் டைமின் பிரிடின் இவங்கலாம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இவங்கலாம் வர போறாங்க புரிஞ்சுதா ஓகேடா சூப்பர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த क्वेश्चंस தான் ஓகே சோ இப்போ coming to the nomenclature நேமிங்ல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிறேன் ஓகே வைரமுத்து பிரணவ் உங்களால 12th chemistry expecting centum like same you are helping now in NEET big fan of your work hats off to Shravanee ma'am thank you fanலாம் வேணாம் don't call yourself as a fan of anybody okay யாருக்குமே ஃபேனாவே இருக்காதீங்க சரியா மேபி எனக்கு அதுக்கான தகுதியெல்லாம் நான் இல்ல அப்படி நான் வந்து நினைக்கிறேன் so thank you so much it means a lot கண்டிப்பா சென்டம் வாங்குனீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பி தான் எல்லாரும் அவங்க கடமையை நம்ம வந்து கரெக்ட்டா வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம வந்து செய்வோம் அவ்வளவுதான் ஓகே டெஃபினட்டா வந்து நல்லதே நடக்கும் சரியா வாங்கப்பா சோ பாருங்க டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் கேட்டையானை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆனையானை நம்ம என்ன பண்ணுவோம் நேம் பண்ணுவோம் அடுத்து காம்ப்ளெக்ஸ் பாருங்க காம்ப்ளெக்ஸ்ல நம்ம லிகாண்ட ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுவோம் லிகாண்டுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மெட்டலை வந்து நம்ம நேம் பண்ண போறோம் லிகாண்ட்ல பாசிட்டிவ்னா அது IUM அப்படின்னு வரும் நெகட்டிவ்னா O அப்படின்னு வந்து முடிய போகுது அண்ட் மெட்டல் பாசிட்டிவ்னா மெட்டலோட பேர் அப்படியே இருக்கும் அதே நெகட்டிவ் அப்படின்னா ATE அப்படின்னு நமக்கு வந்து முடிய போகுது ஓகேவா சூப்பர் இப்போ எத்திலீன் டயமின் EDTA அவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா லிகாண்ட் 2 டைம்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிஸ் அப்படின்னு எழுதுவோம் 3 டைம்ஸ் இருக்காங்கன்னா ட்ரிஸ் அப்படின்னு எழுதுவோம் 4 டைம்ஸ் அப்படின்னா டெட்ராகிஸ் 5 டைம்ஸ்னா பென்டாகிஸ் 6 டைம்ஸ்னா ஹெக்ஸாகிஸ் ஓகே இதே மத்த லிகாண்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா டை ட்ரை டெட்ரா பென்டா அப்படிதான் வந்து எழுதுவோம் கமிங் டு த நியூட்ரல் லிகாண்டுக்குலாம் எப்படி மேம் நம்ம வந்து நேம் எழுதுவோம் ஆக்வா அமின் carbonyl nitrosyl dioxygen dinitrogen ethane 1,2 diamine and pyridine okay so இவங்கலாம் நியூட்ரல் லிகாண்ட் and இவங்களுடைய nomenclatureலாம் பாத்துக்கோங்க anionic complexக்கு எப்படி நம்ம வந்து anionic லிகாண்டுக்குலாம் பேர் எழுதுவோம் bromido chlorido fluorido iodido cyanido வந்து பாத்தீங்கன்னா ambidextrனா காப்பா C ஏனா அந்த இடத்துல கார்பன் தான் நமக்கு எலக்ட்ரானை கொடுத்திருக்கு அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா காப்பா N அந்த இடத்துல நைட்ரஜன் தான் நமக்கு டோனார் சைட்டா இருக்கு சோ இவங்கலாம் தான் நம்மளுடைய ஆம்பிடென்டேட் லிகாண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் மத்த ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் உடைய நேம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க எப்படி எழுதுவோன்னு கார்போனேட்டோ நைட்ரேட்டோ நைட்ரீட்டோ காப்பா N நைட்ரீட்டோ காப்பா O ஏனா அந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் தான் டோனார் சைட்டா இருக்கு இதுல ஆக்ஸிஜன் தான் டோனார் சைட்டா இருக்கு then comes the sulfido then comes EDTA ethylene diamine வந்து பாத்தீங்கன்னா ethane 1,2 dial dinitrilo tetra acetato dial dinitrilo and tetra acetato அப்படினு எழுதுவோம் சரியா இதே cationic ligandல nitrosonium and nitronium ion புரிஞ்சுதா ஓகேடா சோ நம்ம இப்ப நேரா போய் நம்மளோடத கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இங்க இருக்கு சூப்பரா சோ இப்படிதான் நம்ம நாமென்க்ளேச்சர்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதெல்லாம் ஒரு வாட்டி குயிக்கா நம்ம இப்போ ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இத நம்ம இப்ப பார்த்ததை வெச்சு இப்போ கரெக்ட்டா எனக்கு வந்து நேம் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டா யார் நேம் பண்ண போறீங்க அப்படினு பார்த்தலாமா எஸ் நமக்கு இங்க என்னென்ன இருக்கு நைட்ரீட்டோ இருக்கு அப்புறமா அமின் இருக்கு பென்டா அமின் குயிக்காடா பென்டா அமின் நைட்ரீட்டோ காப்பா N nitrito kappa N cobalt 2 chloride 3 chloride என்ன வரும் cobalt 3 chloride எப்படி மேம் வாங்க அதுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இப்பதான் பார்த்தோம் cobalt X ன்னு வெச்சுக்கிறேன் NO2 க்கு வந்து என்னப்பா வரும் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கரெக்ட்டா அமோனியா வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 2 குளோரின் இருக்கு which is equal to 0 அப்ப X
-3 = 0. அப்ப x = 3. புரிஞ்சுதா? அப்போ இதான் நமக்கு 3 தான் கரெக்டான ஆன்சர். 3 தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, which is correct formula for pentamine carbonato cobalt 3 chloride compound formation? பென்டாமின் எல்லாத்துலயுமே பென்டாமின் இருக்கு, கோபால்ட் கார்போனேட்டோ எல்லாத்துலயுமே கார்போனேட்டோ இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்னப்பா? கார்போனேட்டோ CO3 தான். அப்ப A B D ல ஏதோ ஒரு ஆன்சர். chloride, so you have to count for the very good. so வந்து it is A, option A தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகேவா? ஏன்னா அதுல தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோபால்ட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 வருது. கவுண்ட் பண்ணி பாருங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இப்பதானே பார்த்தோம். பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நமக்கு 3 வருது. வெரி குட். The IUPAC nomenclature of this compound. What is the IUPAC nomenclature of this compound? Yeah. See, correcta? தப்பா சொல்றீங்க. டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான். அப்ப இங்க பிளாட்டினம்னு வரும், இங்க பிளாட்டினேட்னு வரும். ஏல பாருங்களேன், பிளாட்டினம் தப்பு. பிளாட்டினம் ஆப்போசிட்டா இருக்கு, தப்பு. பிளாட்டினம் ஆப்போசிட்டா இருக்கு, தப்பு. சோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிளாட்டினம், செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிளாட்டினேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஆனியானிக், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டயானிக். அவ்வளவுதான்டா, அவ்வளோ ஈஸி இது. சரியா? ஓகே, டன். அடுத்து பாருங்க, the correct formula of dichlorido bis triphenyl phosphine nickel 2. இதோடைய கரெக்டான ஒரு ஃபார்முலா வந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணி பாருங்க. தேஜா வந்தாச்சு. வெல்கம் தேஜா. இன்னைக்கு நீங்களாம் என்ன தெரியுமா பண்ண போறீங்க? ஒரு மார்க் டெஸ்டை எழுத போறீங்க. சில்லி மிஸ்டேக் வைரமுத்து பண்ணிட்டார். சில்லி மிஸ்டேக் இங்க பண்ணலாம். பிரணவ் நீட் எக்ஸாம்ல போய் பண்ணீங்கன்னா என்ன ஆவறது? நீ ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணா போறோம், நீ ஒரு 2000-3000 ரேங்க் பின்னாடி போயிடுவ. தெரியுமா? இங்க பாரு, நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த கணக்கு போட்டேன். நீ வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கரெக்டா எழுதிட்டீங்க. how many marks you will score? சாட்ல சொல்லுங்க ஃபாஸ்டா. எவ்வளவு மார்க் நீங்க எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவீங்க? 5 கொஸ்டின் கரெக்ட். எனக்கு சாட்டே வரல. 5 கொஸ்டின் கரெக்டா எழுதிட்டீங்கடா. நீட்ல எவ்வளவு மார்க் வரும்? 20 மார்க். ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, ஒரே ஒரு கொஸ்டின் தான்டா தப்பாயிடுச்சு. 4 கொஸ்டின் கரெக்டா, ஒரு கொஸ்டின் தப்பு. அப்ப எவ்வளவு மார்க் வரும்? 4 கொஸ்டின் கரெக்ட் மேம், ஒரு கொஸ்டின் தான் மேம் தப்பு, ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பு. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு மார்க் மைனஸ் ஆகி 19 வரும். பாரு 19 சொல்றான் பாரு. 19 தானே வரும். 19 வந்தா பரவாயில்லையப்பா. 19 வராது தம்பி. எவ்வளவு தெரியுமா வரும்? 4 4s are 16. 16ல ஒரு மார்க் போய் 15 மார்க்ஸ் தான் வரும். பாரு 15 மார்க்ஸ் தான் வரும். நம்ம 19 நினைச்சிட்டு இருக்கோம். கவிதா, டாக்டர் கவிதா, எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது கவிதா. நீங்க எல்லாரும் இப்படி 19 சொல்றது வந்து என்னடா பண்றீங்க? 15 தான் வரும். 5 மார்க் டிஃபரன்ஸ். 5 மார்க் டிஃபரன்ஸ் 2000 3000 ரேங்க் தள்ளி நீ போயிடுவ. ஒரு காலேஜுக்கே 1000 சீட்டு கிடையாது. புரிஞ்சுதா? ஒரு காலேஜுக்கே 1000 சீட்டு கிடையாது. ஒரு 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 ஸ்டேட்டுக்கே, நம்ம ஸ்டேட்டுக்கே few thousands of seats தான் இருக்க போகுது. அவ்வளவுதான், நீ காலி ஆயிடுவ. ஒரு 5 மார்க் எங்கேயோ தள்ளி போட்டுரும் உன்னை பிடிச்சி. ஓகேவா? அப்போ பி சீரியஸ். நெகட்டிவ் மார்க்கை பயங்கரமா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும்? நம்ம நல்லா படிச்சிருக்கோம். நீங்க ஆனா செல்ஃப் ஸ்டடி எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம், நீ கிளாஸும் அட்டென்ட் பண்ண. ஆனா you have to do the self study. ஓகே, நீ சேஃப் ஸ்கோர் வர வரைக்கும் நீட்ல. ஓகே, நான் வந்து ஒரு 500 மார்க் வந்துருச்சு மேம், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நான் 600+ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீ ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள், நீ வந்து 600+ ஏதோ ஒரு மார்க் வந்து வாங்கிட்ட. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டே வர. கரெக்டா, பக்கா கரெக்ட் மேம், ஐ எம் வெரி வெரி ஷியோர் அப்படிங்கிற கொஸ்டினை மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணு. ஓகே, இப்போ நீங்களாம் வந்து எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சும்மா 610+ ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ. 610+ ஸ்கோர் பண்ணிட்டேன். அப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம். எப்படி ரிஸ்க் எடுக்கலாம்? மேம் 2 ஆப்ஷன் கரெக்ட்னு தெரியும், மீதி 2 கன்ஃபியூஷனா இருக்கு. 2:2. அதான்
50% எனக்கு சான்ஸ் மேம், 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ நீ போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நீ ஒரு 10 கொஸ்டின் ரிஸ்க் எடுத்தா கூட என்ன ஆகும், நீ 600ல வந்து நிப்ப, ரொம்ப ஒன்றும் தப்பாவாது. நீ வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறப்போ மேக்சிமம் என்ன தெரியுமா ஆகும், ரிஸ்க் எடுக்கிறப்ப என்ன தெரியுமா ஆகும், நீ ஒரு 10 கொஸ்டின் ரிஸ்க் எடுக்கிறேன்னா there are chance that ஒரு 5 கொஸ்டின் கரெக்ட் ஆகிறதுக்கும் 5 கொஸ்டின் தப்பாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம 50% ரிஸ்க் எடுக்கிறோம். ஓகே, அப்போ உனக்கு பிரச்சனை கிடையாது. அதுல உனக்கு 5 கொஸ்டின் கரெக்டா இருந்தா கூட அது லாபம் தான், அது வந்து லாபம் தான். சரியா? ஆனா ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, அன்ஷியூரா இருக்கேன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல, 0% ஷியூரிட்டியோட இருக்க, 4 ஆப்ஷனுமே உனக்கு குழப்புது அப்படின்னா அப்போ நீ ரிஸ்கே எடுக்க கூடாது. ரேண்டமா கெஸ் பண்ணனா அங்கே நீ நீட்டை மறந்துட்டு வந்துரு. புரிஞ்சுதா? ரேண்டம் கெஸ் பண்ற ஒரு எக்ஸாம் இது கிடையவே கிடையாது. நீ ரேண்டமா ஒரு 100 கொஸ்டின் அட்டென்ட் பண்றேன், 120 கொஸ்டினும் நான் ரேண்டமா அட்டென்ட் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்துக்கும் பி ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டு வரேன், எல்லாத்துக்கும் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டு வரேன், இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அங்கேயே நீ மறந்துட்டு வந்துரு. சரியா? அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் டே அதுவுமா என்னமா மேம் வந்து என்ன மேம் எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பயமுத்துறாங்களே அப்படின்னா, நான் இதெல்லாம் எப்பயில இருந்தோ நான் உங்ககிட்ட கதறிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் காதை கொடுத்தே வாங்க மாட்டீங்க. ப்ராப்பரா படிச்சா ஈஸியா பயாலஜில நான் என்னது 360 இருக்கா, 300 ஈஸியா வாங்கலாம். என்சிஆர்டி மட்டுமே போதும், இதுல இருந்து தான் வரும், இப்படிதான் வரும்னு நம்ம தான் நமக்கு இருக்கு. சரியா? அதே மாதிரிதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீ ப்ராப்பரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட அந்த மாடல்ஸ் எல்லாம் நீ கரெக்டா கடந்த 10 வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் அதோட சேம் மாடல் அழகா நீ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது இப்படி வந்தா என்ன அப்படி வந்தா என்னன்னு ப்ராப்பரா நீ அனலைஸ் பண்ணி படிச்சிருந்தாலே 180க்கு 150 ஈஸியா வாங்கலாம். சரியா? ஓகேவா? டுக்கா சாட்டர்டே, ஆமாண்டா, அந்த டுக்கா ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியல, ஏதோ ஹிந்தி வார்த்தை போல அப்படி சொல்லிட்டு நானும் பார்க்கல அது பெருசா. வாங்கப்பா. சோ வாங்க அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is, இது எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். சரியா? பார்த்தாலே தெரியுது. ஏன்னா டைக்ளோரிடோ 2 குளோரின், அப்புறமா பிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின், ட்ரைஃபினைல் பாஸ்பின் வந்து 2 டைம்ஸ், பிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின், நிக்கல் இதுதான். சரியா? ஓகே, வெரி குட். சோ அடுத்து நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். பட் இதை தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் அந்த சாப்டர் மட்டும் தனியா நடத்தினதுல நம்ம வந்து சால்வ் பண்ணிருப்போம். நீங்க அதை போய் பார்க்கலாம். ஒரு 2 மாடல் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அது என்னது அப்படின்னா தோ வாங்க, இதுல இருந்து நம்ம இங்க பார் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எழுதிருவீங்களா? எஸ் ஆர் நோ? இந்த இதுல இருந்து வந்துச்சா? எழுதிருவீங்களா? சூப்பர். அடுத்து ஐசோமெரிசம்ல இருந்து டாபிக்ல இருந்து क्वेश्चन வந்தா எழுதிருவீங்களா? எழுதிருவீங்க. சூப்பர். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, கலர், மேக்னெட்டிக் மொமெண்ட், இத மட்டும் பார்க்கலாமா? வாங்கப்பா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க, மேட்ச் த லிஸ்ட், மேட்ச் லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் எனக்கு என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னா மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. நீட் 2021 கேட்கப்பட்ட क्वेश्चन. நல்லா புரிஞ்சுக்கோ, டி பிளாக்னாலும் சரி இல்லனா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே போதும். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே நீங்க வந்து என்ன பண்ணிரலாம், you can easily match the magnetic moment. மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மேட்ச் பண்ணிடலாம். மேம் இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை நான் எப்படி மேம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் தோ இந்த ட்ரிக். எல்லாருக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியும்ல, நான் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு. யாருக்கெல்லாம் தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியும்? தோ பாருங்க, நம்மளுடைய சன் டிவி சீஃப் மினிஸ்டர் Z, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்கடா. சன் டிவி சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஐகோனிக் காஜல் இல்லையா, ஐகோனிக் Z. ஓகே, சோ 10 ஃபிங்கருக்கு இந்த 10 எலிமெண்ட் மனப்பாடமா தெரிஞ்சா கோஆர்டினேஷன் அண்ட் டி பிளாக் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் மூணுத்துக்குமே செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, என்னென்னப்பா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்புறமா பாத்தீங்கன்னா 4s2 வரிசையா எழுதிப்பீங்க. அப்புறமா 3D 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னா
half filled configurationலயும் completely filled configurationலயும் நம்மளுடைய molecule வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்போ half filledனா D5 configurationல ஸ்டேபிளா இருப்பாங்க. completely filledனா D10 configurationல ஸ்டேபிளா வந்து இருக்க போறாங்க. சரியா? அப்போ இந்த D4 எப்படியாச்சும் D5 வாங்கிடணும்னு நினைக்கும். சரியா? அதே மாதிரி D9 எப்படியாச்சும் நம்ம D10 வாங்கிடணும் அப்படின்னு வந்து நினைக்கும். சரியா? D9 வந்து எப்படியாச்சும் நம்ம D10 configuration வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நினைக்கும். ஸோ அப்படிதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா குரோமியம்க்கும் காப்பருக்கும் s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் அவன் டவுன்லோடுன்றனே கடன் வாங்கி நமக்கு வந்து 3D5 3D10 கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றாங்க. ஸோ அந்த ரெண்டு எக்ஸெப்ஷனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? எனக்கு மனப்பாடமா தெரியும்பா, உங்களுக்கு தெரியுமா? ஸ்காண்டியம். தென் செகண்ட் ஒன் டைட்டானியம் 21, அட்டாமிக் நம்பர் 21 டா. இது நம்ம 3D சீரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்காண்டியம். செகண்ட் ஒன் வந்து என்னது? ஃபாஸ்டா, எனக்கு ரொம்ப ஸ்லோவா வருது சாட் ஆக்சுவலி. Second one is titanium and third one is vanadium. Very good. And fourth one chromium and fifth one manganese. Very good. And sixth one iron and cobalt, nickel, copper, zinc. Okay. D1, D2, D3, D5, D5, D6, D7, D8, D10, D10. Okay. 9 4 மட்டும் எப்படியாச்சு ஒன்னு கடன் வாங்கி D5 D10 மாறிடும். சரியா? ஓகேடா, சம. ஐகோனோ கியூட் ஐகோனிக் காஜல் இருக்குல்ல, முன்னாடி ஃபேமஸ், அது இப்போலாம் இருக்கான்னு தெரியல, அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ இங்க பாரு, இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. The magnetic moment of 1.73 போர் மேக்னட்டான் யாரு ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஸ்டெப் சொல்லிடுறேன், இது சால்வ் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்லிடுறேன். ஸ்டெப் 1 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் பண்ணணும். நல்லா பாரு, டைட்டானியம் எனக்கு இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? டைட்டானியம் x னு வெச்சுக்கோ. குளோரினுக்கு -1, x -4 = 0. அப்ப x = +4. டைட்டானியம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ டைட்டானியம் வந்து 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப டைட்டானியம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து நீ 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். டைட்டானியம் உடைய ஆக்சிடேஷன் அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம் டைட்டானியம் செகண்ட். அப்போ 4s2 3d2. கரெக்ட்டா? 4 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா 0, அவ்வளவுதான். ஆர்கான் ஆக்சிடேஷன், ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துரும். அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்ல. 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் நமக்கு 0வா தான் இருக்கும். சரியா? அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 பாயிண்ட்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 1 பாயிண்ட்ல இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான் 2னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 2 பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, COCl4, அதுக்கு நம்ம வந்து எழுதியிருக்கோம். கோபால்ட் பாரு, கோபால்ட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. கரெக்ட்டா? அப்ப ஆமா, ஓ லாக்மி ஐகோனிக் காஜலா? ஓகே ஓகே, தெரியாது அவ்வளவா. அதுதான் நான் ஐகோனிக்னு கேள்விப்பட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் when I prepared for my NEET exam நான் அந்த ட்ரிக் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஐகோனிக் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. புரியுதா? நாளைக்கு நீங்களும் வந்து டாக்டர் ஆகி மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லது, சூப்பர். ஓகே, என்னடி காஜல் ரொம்ப முக்கியம் மேடம்? என்னது இது? புரியல, சினிமா டைலாக்கா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு நீட் டீச்சர் ஆகுறீங்க அப்படின்னா வந்து அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, but hopefully we'll get into the medical college, dream medical college. Okay, yeah. So கவனிங்க, ஃபர்ஸ்டா யா கம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணினோம். ஓகே, வாய்ஸ் வி லைக் என்ன பேசுறீங்கன்னே புரியல அப்படின்றாங்க. பட் இப்போலாம் வந்து நம்ம சொல்ல முடியலப்பா, அந்த காலத்துலலாம் கேர்ள்ஸ் தான் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாய்ஸும் வந்து ஈக்குவலி வந்து குட் தான். ஐம் நாட் டாக்கிங் இன் அ பேட் வே, குட் வே. தே ஆர் ஆல்சோ டூயிங் த ஸ்கின் கேர், ஸ்கின் ரொட்டீன் அண்ட் ஆல். ஓகே, ஆமா, கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் நிறைய பண்றாங்க. பாக்குறேன் இல்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது, புதுசா இருக்கு. ஆமா, சாய் படிப்ஸ், அதனால சாய்க்கு தெரியாது. சாய் ஒரு வருஷம் ஃபுல்லா வெறும் நீட்டு புக் உண்டு, NCERT உண்டு, அது NCERT புக்கும் கைமாவே இருந்தனால மேபி சாய்க்கு தெரியாது. ஆமா,
விகாஸ் நீங்களாம் எப்படி விகாஸ் ஸ்கின் கேர்லாம் பண்ணுவீங்களா? இப்போ காலேஜ் போவானுங்கல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. காலேஜ் போனோன்னா ஆரம்பிச்சிருவாங்க. ஈக்குவல் ஃபார் பாய்ஸ் மேக்கப். மேக்கப் இஸ் டிஃப்ரெண்டா? மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கின் கேர் இஸ் வந்து வேற. ஸ்கின் கேர் ஃப்ரீக் ஆகிட்டாங்களா பாய்ஸ்? இட்ஸ் குட் தான், நைஸ் தான். ஸ்கின் கேர் வந்து கரெக்டடா, தப்பு கிடையாது. ஆனா வந்து மேக்கப் இஸ் சம்திங் விச் வி டூ, அது வந்து அதிகம். சரியா? அது வந்து அது என்ன, which is like extra, something extra. But skin care is something basic which everybody needs. அப்படிலாம் சொல்றாங்க, தெரியல. சரி வாங்கப்பா. என்ன செராமா பாமரா பூமரா? சரி சரி வாங்க வாங்க. என்ன பேசுறீங்கன்னே புரியல எனக்கு. நான் போய் கொஞ்சம் வந்து இந்த ஜென்ஜி இதெல்லாம் கத்துட்டு வரணும் போல. சரி வாங்கப்பா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை வந்து ஆர்பிட்டால்ஸ்ல நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரியா? ஆர்பிட்டால்ஸ்ல நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்போதான் எவ்வளவு ஆன்பேர் இங்க பாரு, D7 3D7னா தோப்பர் நம்ம ஆர்பிட்டால்ஸ்ல என்ன பண்றோம், ஃபில் பண்றோம். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்ப 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு நமக்கு. அவ்வளவுதான், 3 unpaired electrons நமக்கு வந்து இருக்கு. அப்போ 3 பாயிண்ட்ல நமக்கு வரப்போகுது. So this is how you calculate the number of unpaired electrons. Okay? So இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? number of unpaired electrons சூப்பரா எல்லாரும் இனிமே calculate பண்ணிடுவீங்களா? ஓகே. சோ இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஹிண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, எப்போலாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும், எப்போலாம் இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும் அப்படின்னா 4 லிகாண்ட் இருக்கிறப்போ. ஓகே, when it has 4 லிகாண்ட். நல்லா பாருங்க, மெட்டல் A2B2 டைப்பா இருக்கு, இல்லனா மெட்டல் A2BC. அந்த 4 லிகாண்ட் எப்படி எல்லாம் இருக்கலாம், 2 லிகாண்ட் ட்வைஸ் ரிப்பீட் ஆகி மெட்டல் A2B2 டைப்ஸா இருக்கலாம். அப்படி இல்லனா மெட்டல் A2BC டைப்பா வந்து இருக்கலாம். மெட்டல் A2BC டைப்பா வந்து இருக்கலாம். சரியா? சோ ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 minute ரா, I'll just go open the door and come. Just a minute. Somebody has come. Yeah. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா, வாங்க வாங்க வாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் A2BC, அதாவது ஒரு மெட்டல் வந்து நமக்கு ஆமாமா மைக் மறந்துட்டீங்கம்மா. ஒரு மெட்டல் வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்கு, இன்னொரு மெட்டல் மற்ற 2 மெட்டலுமே 1 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து இட் ஆல்சோ ஷோஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். மெட்டல் XY அப்படின்னா which has a bidentate ligand. Bidentate ligand தான் மெட்டல் XY அப்படி நம்ம வந்து சொல்றோம். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து ஷோ பண்ணும். மெட்டல் ABCD நல்லா பாத்துக்கோ, 4 லிகாண்டுமே வேற வேற இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்போ அது வந்து நமக்கு 3 விதமான ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து ஷோ பண்ணும். then it shows 3 different geometrical isomerism. ஓகேவா? பால் காய்ச்சி இருக்கு. டன், பால் காய்ச்சியே இருக்கு. ஓகேவா? டன் பா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, டன். எல்லாத்துக்குமே நம்ம சூப்பரா லாஸ்ட் கிளாஸ்ல ஹிண்ட் எல்லாம் பாத்துறோம்டா, சமயா ஹிண்ட் எல்லாம் பாத்துறோம். ஓகே, சோ நவ another பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படினு क्वेश्चन வந்தா அப்போ எப்படி மேம் சால்வ் பண்றது? நல்லா கவனிங்க. unpaired electronsே இல்ல, unpaired electrons வந்து equal to 0 அப்படினு வெச்சுக்கோங்க. unpaired electronsே இல்ல பாஸ், unpaired electron வந்து equal to 0 அப்படினா அது வந்து நமக்கு diamagnetic. இதே unpaired electron வந்து not equal to 0 அப்படினா அது வந்து நமக்கு paramagnetic. ஓகே, unpaired electronsே இல்ல அப்படினா அது வந்து diamagnetic. unpaired electrons இருக்கு அப்படினா அது வந்து paramagnetic. unpaired electrons எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தர மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணிரலாம், unpaired electrons ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டன். அங்கதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் நீங்க பார்க்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா pairing up நடக்கும், வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னா pairing up நடக்காது. சரியா? that's how we solved this question. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. FAC and MER isomer is shown by.
ஃபேக் அண்ட் மெர் ஐசோமர் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா ஃபேஷியல் அண்ட் மெரிடியோனல் ஐசோமெரிசம். ஓகே, ஃபேஷியல் அண்ட் மெரிடியோனல் ஐசோமெரிசம். இது எதுல வரும் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல வரும்டா. சோ ஃபேஷியல் அண்ட் மெரிடியோனல் ஐசோமெரிசம் வந்து யார் ஷோ பண்ணுவாங்க? ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. எப்படி இந்த டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டெட்ராஹீட்ரலுக்கு வந்து நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஃபேஷியல் அண்ட் மெரிடியோனல் ஐசோமெரிசம். ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா எத்தனை லிகாண்ட் இருக்கும்? 6 லிகாண்ட் வந்து நமக்கு இருக்க போகுது. 6 லிகாண்ட் வந்து இருக்க போகுது. சோ அதுக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னா மெட்டல் A3B3 டைப்பா இருக்கணும். மெட்டல் A3B3 டைப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா இட் வில் ஷோ த facial and meridional isomerism. ஓகேவா? புரிஞ்சுதா? டன் பா. சோ இப்போ இது ஈஸி தான். பைடென்டேட் லிகாண்ட் இது பார்த்தாச்சு. ஐசோமெரிசம் உங்களுக்கு தெரியும். அடுத்த சாப்டர் போலாமா? Can we go to the next chapter? Can we go to the next chapter? ரெடி? ரெடியா? தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? ஹை ஸ்பின் லோ ஸ்பின்னுக்கு நான் இப்பதான்டா சொல்லி கொடுத்தேன். ஹை ஸ்பின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. வீக் ஃபீல்டுக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல, ஒரு கிளாஸ் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பாரு. வீக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன். வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆகாது. எலக்ட்ரான்ஸ் இப்போ 6 எலக்ட்ரான் இருக்கு, 5 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. வீக் ஃபீல்ட் லிகாண்டா 1 2 3 4 5 5 சிங்கிளா தனித்தனியாவே இருக்கும். இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா என்ன தெரியுமா ஆகும்? 1 2 3 4 5 அப்படின்னு எல்லாருமே பேர் அப் ஆயிடுவாங்க. அதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா நமக்கு பேர் அப் ஆயிடுவாங்க. வீக் ஃபீல்ட்ல பேர் அப் ஆக மாட்டாங்க. ஓகே, சூப்பர். சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்குலாம் எங்கெங்க சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அந்த சென்டர் பத்தி ஒரு சின்னதா ஒரு குட்டி ஒரு பிரேக் மாதிரி, ஒரு சின்ன பிரேக், ஒரு சாப்டர் முடிச்சுட்டு இன்னொரு சாப்டர் போறப்போ, சோ தட் உங்களுக்கு வந்து தலை வேகுதே அப்படி இருக்காது. சரியா? வேர் இஸ் யுவர் சென்டர்? அதை பார்த்துட்டு பி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஸ்கூல்? உங்க ஊர்லயே போட்டிருக்காங்களா இல்ல ஊர் தள்ளி போட்டிருக்காங்களா? வெளியூர்ல போய் யாரெல்லாம் எழுதுறீங்க? வெள்ளூர் DKM, நாகர்கோயில், சென்னை KV ஸ்கூல், வெள்ளூர். 15 கிலோமீட்டர் அப்பார்ட்டா, முன்னாடியே போய் சென்டர்லாம் பார்த்து வச்சிருங்க. கோயம்புத்தூர் டவுன் ஹால், கடைலாம் இருக்குமே அதானே? ஈச்சனாரி கோயிலா? ஏதோ ஒரு கோயிலும் இருக்கும் அங்க. கிண்டி இல்ல மேம். நாகர்கோயில், செங்கல்பட்டு டு கல்பாக்கம், நாகர்கோயில், விழுப்புரம், திருப்பூர், KV. நோ சிட்டி தான். நோ மேம், சிட்டி தான். சிட்டி தான் கொடுத்துருக்காங்களா? இல்லையே, AVP காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுவா? ஜனா ஜனனி கோயம்புத்தூர் தானே AVP. TVL எனக்கு 1 hour டிராவல். அரும்புக்கோட்டை. என்னடா இரும்புக்கோட்டை மொரட்ட சிங்க மாதிரி? அரும்புக்கோட்டைன்னு ஒரு ஊரா? அருப்புக்கோட்டனை கொட்டானை. கோயம்புத்தூர் பீலமேடு, KV ஸ்கூல், நெய்வேலி, திருவாரூர். ஓகே, நைஸ். நாகர்கோயில் கூனியம்மன் கோயில் இருக்கும். ஓகே, ஹோம்லேருந்து 3. தஞ்சாவூர் PM ஏர்ஃபோர்ஸ். ஓகே, சூப்பர், சம. கல்பாக்கம் நான் டன், சம. இங்கே பாரு, சென்டருக்குலாம் முன்னாடியே கிளம்பி போயிடு. 2 hour டிராவல்னா ரொம்ப ரொம்ப முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஏன் முன்னாடியே அதான் அப்ளை பண்ணி நீங்க பக்கத்திலே இருக்கிற சென்டரா கொடுத்துருக்கணும்டா, உங்க ஊருக்குள்ளேயே கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, 25 கிலோமீட்டரா? இட்ஸ் சோ கஷ்டம். முன்னாடியே போயிடுங்க. சரியா? முன்னாடியே போயிட்டு ரீச் ஆயிடுங்க. செமையா கவனிங்க. சரியா? முன்னாடியே போயிடுங்க. எல்லா மெட்டீரியல் இதுவும் எடுத்து வச்சிருங்க. இங்கே பாரு, நாளைக்கு நாளானிக்கே ட்ரெஸ் என்ன போட்டு போற, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் போட்டு ஒரு கவர் போட்டு ரெடி பண்ணி வச்சிரு. அன்னைக்கு காலையில அம்மா அது எங்கம்மா, நான் அப்பவே எடுத்து வைக்க சொன்னல, அப்பா நீங்க போய் ஆதார் கார்டை இன்னும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீங்க வரலையா, இதை ஒட்ட சொன்னேனேப்பா, கம் எடுத்து கொடுங்க, நான் கையை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு எனக்கு மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காதீங்க. சரியா? ஓகே, ஸோ எல்லாமே பி வெரி வெரி ப்ரோவா இருங்க. முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருங்க. சரியா? ஓகே, ஆல்வேஸ் டேக் சம் ஃபுட் வித் யூ. ஏதாச்சும் ஒரு ஃபுட் எடுத்துட்டு போங்க. ஏன்னா சென்டர் வாசல்ல வெயிட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் கரெக்டாக சாப்பிட்ருங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ருங்க. மத்தியானம் வேலை ஒரு 2 மணிக்கு தான் மேம் எக்ஸாம் ஆரம்பிக்குது. மத்தியானம் தூங்குற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு?
how many of you have the habit of sleeping in the afternoon? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. அடுத்து ஒரு 3 நாளைக்கு நீ ஒன்று ட்ரெயின் பண்ணிக்கோ. மத்தியானம் தூங்காத. இன்னைக்கு அதனால தான் மத்தியானம் 2 மணிக்கு கிளாஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் இருக்கு. பயாலஜி கிளாஸ் 3 மணிக்கு. அப்போ மத்தியானம் 2 மணிக்கு தூங்குற வேலை வேணாம். சரியா? ஓகேடா, சூப்பர் சூப்பர், செம. பி பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயரை தெறிக்க விடவும். பி பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயரை தெறிக்க விடவும். அதேதான்டா, அமராபாத் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இதுவே போயிடுச்சு மேம். நானும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல முடிச்சுட்டு ஒரு வருஷம் நான் வந்து ஐ டென்ட் கோ ஃபார் எனி ப்ராப்பர் ஒர்க் அண்ட் ஆல். அப்போ வந்து நான் யூஸ் டு ஸ்லீப் இந்த ஆஃப்டர்நூன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லீப்பிங் டைம் வந்து ஆஃப்டர்நூன்லாம் கிடையாது, ஈவினிங் தான். இந்த 6:30 to 8:30 தான் என்னோட ஸ்லீப்பிங் டைமே. ஓகே, ஸோ ஈவினிங் 6:30 to 8:30 தான் நான் வந்து தூங்குவேன். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐ வில் கோ ஃபார் சம் வாலண்டியரிங் ஒர்க் அண்ட் ஆல், அண்ட் தென் ஐ வில் கம் இந்த ஈவினிங். அண்ட் தென் ஈவினிங் தான் நான் சாப்பிடுவேன். ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்போல்லாம். அந்த 1 year வந்து ஒரு வேளை சாப்பிடுவேன். ஈவினிங் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். 6:30 to even 9:30, 6:30 to 9:30 சாயந்தரம் 7:30, 8:30, 9:30 இந்த 3 மணி நேரம் தான் நான் தூங்குவேன். நைட்லாம் தூங்க மாட்டேன். நைட்லாம் வந்து அகெயின் நான் வந்து ஃபீடிங்கு ஒர்க்கு அந்த மாதிரி கிளம்பிடுவேன். ஓகேவா, டாக் ஃபீடிங் இருக்கும், ரெஸ்கியூ இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து கிளம்பிடுவேன். அப்போ அது 6:30 to 9:30 தான் என்னோட பீக் ஸ்லீப்பிங் ஹவர்ஸாக அப்போ இருந்துச்சு. தென் ஒன்லி ஐ ஜாயின்ட் ஒர்க்லாம் ப்ராப்பராக நான் வந்து ஒர்க்லாம் போக ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 6:30 to 9:30 உங்களுக்கே தெரியும்ல, நீங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்போ தான் என்னோட பீக் ஹவர் கிளாஸாகவே வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் அமராபாத் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மத்தியானம் தூக்கம் போச்சு மேம் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஆமாம், சாயந்தரம் வேலை தூங்காதீங்க. எங்கள் வீட்லேயும் பயங்கரமாக திட்டுவாங்க. பட் அப்போதான் நான் தூங்குவேன். ஓகேவா, வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் குரூப் 13 இந்த 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் நம்ம வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இதில் இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நமக்கு மெட்டல்ஸும் இருக்குது, நான் மெட்டல்ஸும் இருக்குது. இந்த மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் அழகாக அப்படியே காதில் வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நான் உங்கள் எல்லாருக்குமே நோட்ஸ் அனுப்பிடுவேன். சூப்பரா, சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இந்த மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் பிரிக்கிறதே வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலாய்ட்ஸ் தான். சரியா? இந்த மெட்டலாய்ட்ஸ் தான். மெட்டலாய்ட்ஸ் யாருப்பா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bold and strong girls are superbly teaching அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஒரு ட்ரிக் பார்த்தோம். ஸோ போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டெலூரியம், பொலோனியம். சரியா? ஸோ இவங்க தான் வந்து மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் நான் மெட்டல்ஸ், இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணுமா மேம்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம நிறைய ட்ரிக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? NS2NP1, ரைட்? ஸோ NS2NP1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13th குரூப் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? 13th குரூப் எலிமெண்ட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணலாம்? என்னப்பா ட்ரிக் பார்த்தோம், நான் மறந்துட்டேன். என்னது இது? போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம், நிஹோனியம். அந்த NH விட்டுருங்க நீங்க. போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா? எஸ், தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம் அண்ட் தாலியம். ஓகே, ஸோ குயிக்லி டெல் மீ, இதுக்கு என்ன ட்ரிக் நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பேகெட். அப்படியா? நிறைய சேனல்ல நான் பார்த்துருக்கேன் பேகெட், BAGIT. ஓகே, ஸோ பேகெட் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம். ஓகே, எஸ். ஜஸ்ட் a minute, 1 minute. ஓகே, யா. ஸோ நம்ம அதை வந்து அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேகெட் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதோடைய ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க, இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2s2, 2p1,
2p1 எல்லாமே பாருங்களேன் 4p1 5p1 6p1 7p1 இந்த மாதிரி வருது. ஸோ அழகா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம மேம் பயோமாலிகூல்ஸ் உடைய பாட்டு மறந்துருச்சு மேம், அது இப்படா பாட்டு ஞாபகம் இருக்கு, பாட்டு மறந்துருச்சு, நாளைக்கு பார்க்கலாம், அதை நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்க்கலாம். சரியா? சரி வாங்கப்பா. அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன தெரியுமா? நம்ம நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அந்த அட்டாமிக் ரேடியஸ் பாரேன் நமக்கு அப்படியா இருக்கு? இல்லை, ஆனால் கேலியமோ அலுமினியமோ எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்காங்க பாருங்க. ஸோ போரான் அலுமினியம் கேலியம் இல்லை, எக்ஸப்ஷனா இருக்க பாரு. போரான் கேலியம் அலுமினியம் இண்டியம், அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா தாலியம் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? ஒரு ஒரு ஆட்டம் இருக்கு ஆர் ஒரு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு ஹவு மச் எனர்ஜி டு ஐ நீட்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து வேணும்? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அந்த அயனைசேஷனும் எனர்ஜியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போரான் அலுமினியம் கேலியம் அப்படிதானே இருக்கணும், இண்டியம் தாலியம். ஆனா பாரு இவங்க 3 பேருமே நமக்கு ஆர்டர் மாறி இருக்காங்க பாருங்க. சோ அத கொஞ்சம் நல்லபடியா பார்த்து வெச்சுக்கோங்க. சரியா? போரான் தாலியம் கேலியம் அலுமினியம், போரான் தாலியம் கேலியம், அதுக்கு அப்புறமா தான் அலுமினியம் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்னது? the tendency to attract the shared pair of PDF தரேன்டா நேஹா, I'll give the PDF of this. okay yeah, so electronegativity அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. எவ்வளோ அது எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது, which is அதுக்கு எவ்வளோ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்க்கான நீட் வந்து இருக்குது. டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அங்கேயும் பாருங்க நமக்கு என்ன ஆர்டர்? போரான் அலுமினியம் ஹாஸ் த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அலுமினியம்க்கு வந்து நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கு. அதுவும் வந்து நமக்கு எக்ஸெப்ஷனா தான் இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துக்கோங்களா. ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டம் அது வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியா, எலக்ட்ரானை லூஸ் பண்ணி, இல்லைனா எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்ன பண்ணா அது வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்க முடியும்? அதுதான் என்னது அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 +3. ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னெல்லாம் ஷோ பண்ணுவாங்க? +1 and +3. Stability of +1 oxidation state increases down the group. Stability of +1 oxidation state வந்து என்ன ஆகும்? Increases down the group. இது எப்படி தெரியுமா கேட்பாங்க? அவங்க 4 மாலிக்யூல் கொடுத்துருவாங்க, 4 அயான் கொடுத்துருவாங்க. அதோடைய +1 ஸ்டேட்டுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, போரான் அலுமினியம் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். இப்ப இவங்களுடைய கரெக்டான ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல வந்து எழுதுங்கப்பா அப்படின்டுவாங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? என்ன படிச்சோம் நம்ம இப்போ? இங்க இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் அப்படின்னு படிச்சோம். அப்போ இதோ பாருங்க, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். இது வந்து என்னதுப்பா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ when you go down the group, metallic character நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேலியம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பாய்லிங் பாயிண்ட் decreases down the group boiling point decrease ஆகுது. அப்புறம் டென்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா down the group நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? சோ இதெல்லாம் நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க. ஏர் கூட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய 13th group elements, it reacts with air to form oxide at moderate temperature, nitride at high temperature. high temperatureல வந்து அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா நைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. क्वेश्चन கேட்கலாமா? ஆன்சர் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆனா இல்ல, நான் ஒன்னு நோட்டீஸ் பண்றேன், நீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஆன்சர் பண்ண மாதிரி பி பிளாக்குக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க, which is நீங்க மறந்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? You have forgotten. Yes or no? ஆல்ரெடி படிச்சதுதான். ஆனா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அளவுக்கு பி பிளாக் ஞாபகம் இல்ல. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நம்ம படிச்சது தானே, நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தானே, ஆனா நமக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா மறந்துட்டோம். அப்ப ரிவிஷன் ஒன்று வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும் இல்லையா? ஸோ நான் குயிக்கா ரிவைஸ் பண்றேன். என்டையர் கிளாஸ் அழகா காதுல வாங்கிக்கும். சரியா? யா. ஸோ ரியாக்டிவிட்டி வித்
ஏர்ல ஆக்சைடு ஒரு நார்மல் மாடரேட் டெம்பரேச்சர்ல வந்து தே ஃபார்ம் ஆக்சைடு. ஓகே, இதே ஹை டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நைட்ரைட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹை டெம்பரேச்சர்ல நைட்ரைட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. கிறிஸ்டலின் போரான் இஸ் அன்ரியாக்டிவ். இதே நல்லா கவனிங்களேன், போரான் வந்து கிறிஸ்டலின் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு அன்ரியாக்டிவா இருக்கான். இதே அமார்பஸ் போரான் வந்து ரியாக்ட் பண்ணும். அமார்பஸ் போரான் ரியாக்ட் பண்ணும், ஆனா கிறிஸ்டலின் போரான் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாது. அலுமினியம் ஃபார்ம்ஸ் ஆக்சைடு லேயர் அண்ட் டு நாட் ஃபர்தர் ரியாக்ட். அலுமினியம் வந்து நேரா என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி அது வந்து ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதுக்கு மேல அது என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. ரியாக்ஷன் வித் ஆசிட் அண்ட் ஆல்கலிஸ். ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். போரான் டஸ் நாட் ரியாக்ட். தம்பி, போரான் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? லெட் மீ நோ இந்த chat செக்ஷன். போரான் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க. நீ ரெஸ்பாண்டே பண்ணலன்னு வச்சுக்கோயே, நான் அப்படியே கிளாஸ் சொல்ல சொல்ல வந்து உனக்கு பிரெயின்ல ஆக்டிவா நீ அது கிராஸ்பே பண்ணாது பிரெயின். போரான் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? எஸ் ஆர் நோ. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போன்ல வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டீங்க. ஜனாஜரணி பாரு எஸ்ன்றாங்க பாருங்க. நோ, இட் இஸ் நோ. ஓகே, NaOH கூட ரியாக்ட் பண்ணுமா போரான்? எஸ்ஸா நோவா இல்ல மேம் சொல்லி தரலையா? 3 ஆப்ஷன். எஸ் மேம், நோ மேம், மேம் சொல்லி தரல. எஸ், நோ, மேம் சொல்லி தரல. ஓகே பாடா, எல்லாருமே நோ சொல்லிட்டீங்க. ஆல்கலி கூட ஏய் கவிதா கவிதா வைரமுத்து பிரணவ், ஏண்டா நீங்கெல்லாம் கிளாஸ் கவனிக்கிறீங்க ஆனா தப்பா ஆன்சர் பண்றீங்க. நீங்கெல்லாம் டேஞ்சர், புரியுதா? டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. நான் பயமுத்தல, பட் ஆக்டிவா லிசன் பண்ணு. இப்பதான் பார்த்தோம் நோ. இங்க பாரு, ஆசிட் கூடயும் ஆல்கலி. ஆசிட்னா HCl H2SO4லாம் ஆப்ஷன் சி, அதெல்லாம் வந்து ஆசிட். ஆல்கலினா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுலாம் என்னது? அதெல்லாம் வந்து ஆல்கலி. கரெக்டா? போரான் வந்து அவங்க கூடலாம் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. போரான் டு நாட் ரியாக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. அலுமினியம் ரியாக்ட் வித் போத் ஆசிட் அண்ட் ஆல்கலி டு லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். அலுமினியம் ரியாக்ட் பண்ணுமா? ஆமா, அலுமினியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணும், ஆல்கலி கூடயும் ரியாக்ட் பண்ணும். அலுமினியம் வந்து ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணும், ஆல்கலி கூடயும் ரியாக்ட் பண்ணும். அலுமினியம் இஸ் பாசிவ் வித் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஓகே, சூப்பர். ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோஜன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹாலோஜன்ஸ் கூட அவங்க வந்து ட்ரை ஹாலைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷன்லேருந்து தாண்டா முக்கியமான கொஸ்டினே வந்து வரும். எக்ஸப்ட் ட்ரை அயோடைடு ஆஃப் தாலியம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அயோடைடு மட்டும்தான், தாலியம் ட்ரை அயோடைடு ஃபார்ம் ஆகாது. புரிஞ்சுதா? தாலியம் மட்டும்தான் ட்ரை அயோடைடு. அயோடின் கூட ட்ரை அயோடைடு ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஃபார்ம் த ட்ரை ஹாலைடு. அவங்க மற்றவங்க எல்லாருமே ட்ரை ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நேச்சர் ஆஃப் ட்ரை ஆக்சைடு நல்லா பாருங்க. ட்ரை ஆக்சைடுடைய நேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்கப்பா. ஸோ போரான் வந்து அசிடிக்கா இருக்கும், அலுமினியமும் கேலியமும் ஆம்ஃபாட்டரிக்கா இருக்கும், இண்டியமும் தாலியமும் பேசிக்கா இருக்கும். சரியா? ஓகே. அலுமினியம் ட்ரை ஆக்சைடு அசிடிக்கா, பேசிக்கா, ஆம்ஃபோட்டரிக்கா? சாட்ல சொல்லவும். மார்க்ல கேட்டாங்க பாத்தியா? அதேதான், நீ இங்க படிக்கல சும்மா வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. நீ நிறைய மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றப்போ இங்க நீங்க படிக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியும். ஆன்சரே வரல எனக்கு. அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ஆம்ஃபோட்டரிக்கா, அசிடிக்கா, பேசிக்கா? ஆம்ஃபோட்டரிக்னா என்னன்னு தெரியுமா? இட் இஸ் போத் அசிடிக் அண்ட் பேசிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல பயாலஜியில, தண்ணிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆம்ஃபோட்டரிக்னா அது ஆசிடாவும் இருக்கும் பேஸாவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, which of the following element has highest ionization enthalpy? What do you mean by ionization enthalpy டா? ionization enthalpy அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் சாட்ல சொல்லுங்க. What is ionization enthalpy? The energy required to remove an electron. கரெக்ட்டா? இந்த ionization enthalpy வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? down the group நமக்கு வந்து decrease ஆகும், along the period நமக்கு increase ஆகும். So down the group decrease ஆகும். அப்ப இருக்கிறதுலே ஹையஸ்டா யார் இருப்பாங்க? down the group decrease ஆகும்டா. அப்ப இருக்கிறதுலே போரான் தான் ஹையா இருக்கும். கரெக்ட்டா? இருக்கிறதுலே போரானுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையா இருக்க போகுது. மேம் டைப் பண்றதுக்குள்ள ஆன்சர் சொல்றீங்க மேம். எனக்கு வந்து இங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருது. நான் ஒரு क्वेश्चन கேட்டா ஒரு 10 செகண்ட் வந்து நான் இங்க வெயிட் பண்றேன். அதுக்குள்ளேயே வந்து நீங்க ஃபாஸ்டா போயிடுறீங்க.
அதாவது எனக்கு சாட்ல வரலனால நீங்க ஆன்சர் பண்ணலன்னு நான் நினைச்சுக்கிறேன் போல. The electronegativity of aluminum is similar to electronegativity of aluminum வந்து யாருக்கு சிமிலரா இருக்கு? இங்க வந்து நீங்க என்ன கான்செப்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா diagonal relationship. diagonal relationship அப்படின்னா diagonalல இருக்கிற atoms வந்து relationshipல வந்து இருக்கு, which is they share their same characters. okay, so பாத்தீங்க அப்படின்னா first period and second period element தான் இந்த diagonal relationship வந்து undergo பண்ணுவாங்க. so அப்ப பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் வந்து பெரிலியம் கூட தான் diagonal relationshipல இருக்கு. அலுமினியம் வந்து பெரிலியம் கூட தான் இந்த diagonal relationshipல இருக்கு. ஈஸியான ஒரு क्वेश्चन. The number of 2 center 2 electron and 3 center 2 electron bond in diborane. So இது diborane நமக்கு சிலபஸ்ல வந்து குடுக்காட்டியும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது வந்து அவங்க இது வந்து ஈஸியா என்ன சொல்லிடுவாங்கன்னா இது கெமிக்கல் பாண்டிங்க, பேசிக் கூட தெரியலையாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, உனக்கு இதுல டைபோரேன் கேட்காட்டியும் கெமிக்கல் பாண்டிங் இது பேசிக் கொஸ்டின், இது தெரியாம இப்படி அப்படி சொல்லி வந்து என்டிஏ நம்மள கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அதனால நம்ம இதை படிச்சுப்போம். நல்லா கவனிங்க. டைபோரேன்ல போரான் ஹைட்ரஜன் போரான் ஹைட்ரஜன் போரான் ஹைட்ரஜன் போரான் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு 4 BH பாண்ட்ஸ் வந்து இருக்கும். எத்தனை BH பாண்ட்? 4 BH டெர்மினல் பாண்ட்ஸ் வந்து இருக்கும். ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் ஷேர் ஆனதுனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஸோ 4 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் 2C2E பாண்ட் இருக்கும். அடுத்து பாருங்க, இங்க இருக்கான் இல்லையா BHB பாண்ட், BHB பாண்ட். இந்த பாண்டை தான் நம்ம பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்டுக்கு பேர் தான் பனானா பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸ், ரைட்? 2 BHB பாண்ட் வந்து இருக்கு, 2 BHB பாண்ட் வந்து இருக்கு. இந்த BHB பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ், 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ். அப்ப அதுக்கு பேரு 3C2E பாண்ட், 3C2E பாண்ட். இதே என்ன ஆனாலும் எக்காரணத்து கொண்டும் மறந்து விடாதீர்கள், சரியா? ஓகேவா? ஆமா மேம், நாங்களாம் இந்த 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் 12th படிச்சிட்டோம் மேம். இதெல்லாம் என்ன மேம்? அவ்வளோதான். ஸோ அதை ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சி இல்லை, என்னது? எத்தனை? 3C2E பாண்ட். 3C2E வந்து 2 4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ இதுல இருந்து வேற ஒரு क्वेश्चन கேட்கலாம். டைபோரேன்ல போரானோட ஹைபிரிடைசேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 கிடையாது, என்னது இது? ஹைபிரிடைசேஷன். இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். மாத்தி சொல்லிட்டேன், சாரி. sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, டன். sp2 இல்லடா, sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. sp3 தான். ஆமா, sp3 ஹைபிரிடைசேஷன் தான். ஓகேவா? டன். சோ இப்போ போரான் உள்ள வந்து எவ்வளவுப்பா? டைபோரேனோட வேலன்சி வந்து என்னது? போரான்ல வந்து மொத்தமா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில இருக்க போது, ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான். சோ போரான் டைபோரேனுடைய வேலன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 12 எலக்ட்ரான்ஸ் தான். ஆனா எனக்கு இங்க மொத்தமா எத்தனை பாண்ட் இருக்கு? 8 பாண்ட் இருக்கு. 8 பாண்ட் அப்படின்னா ஐ நீட் 16 எலக்ட்ரான்ஸ். எனக்கு வந்து 16 எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். ஐ நீட் 16 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அதனாலதான் இது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டா இருக்கு. அவ்வளவு. ஓகே, ஆப்ஷன் ஏ இல்லடா. ஆமாண்டா, தப்பா போட்டீங்க பாரு. 2C2E 2C2E எவ்வளவு இருக்கு? 4 தான். 4 2 பாரு. 3C2E. கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும். நீங்க வந்து ஆர்டர் மாத்தி போட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எழுதி நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆர்டரை மாத்தி போட்டுருவீங்க. புரிஞ்சுதா? சோ கரெக்டா பாருங்க. 2C2E வந்து எவ்வளோடா? இங்க பாரு, கரெக்டா எழுதியிருக்கோம். 2C2E வந்து 4 பாண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. which have different nature வந்து யார்ப்பா? எது வந்து எனக்கு which compound has different nature? which compound has different nature? hydroxides கொடுத்திருக்காங்க. ஹைட்ராக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? போரான் ட்ரைஆக்சைட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஆசிடிக்கா இருக்கும். அலுமினியம் வந்து நமக்கு பேசிக்கா இருக்கும், சாரி ஆம்ஃபோடெரிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க? வாங்க இங்க வாங்க. இது ஹைட்ராக்சைட்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரைஆக்சைட்ஸ் பாருங்க, போரான் வந்து நமக்கு ஆசிடிக்கா இருக்கும், அலுமினியம் கேலியம்லாம் ஆம்ஃபோடெரிக்கா இருக்கும், இண்டியம் தாலியம்லாம் பேசிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அதேதான்.
அதேதான். அதை வச்சு சொல்லுங்க எனக்கு. இது இங்க யாருப்பா டிஃபரெண்டா இருக்காங்க? பி, ஆப்ஷன் பி தான். சரியா? ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா இந்த போரான் ட்ரைஆக்சைடு வந்து நமக்கு அசிடிக்கா இருக்க போறாங்க. அண்ட் அலுமினியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கா இருக்க போறாங்க. அவ்வளவுதான். The correct order of atomic radius என்னப்பா? What is the correct order of atomic radius? D கரெக்டா? அட்டாமிக் ரேடியஸ்ல வந்து ஒரு சின்ன அனாமலி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கேலியமும் அலுமினியமும் மட்டும் நமக்கு வந்து மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ போரான், கேலியம், அலுமினியம், இண்டியம் அண்ட் தாலியம். அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின் பாரா எவ்வளோ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க பாரு. AMU, JCEC, ஜம்மு அண்ட் காஷ்மீர், AMU, அப்புறமா கேரளா சி, இவ்வளோ எக்ஸாம்ஸ்ல வந்து இதை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? The relative Lewis acid character of boron trihalide is in the following order. முதல்ல Lewis acid அப்படின்னா வந்து என்னது? What is Lewis acid? நல்லா கவனிச்சுக்கோங்க. நேற்று கூட நம்ம இதை வந்து பார்த்தோம். பிரான்ஸ்டன் அண்ட் லாரி தியரி படி ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து என்னது? ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து பேஸ். ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுச்சுன்னா ஆசிட். அந்த மாதிரி லீவிஸ் கேரக்டர் படி எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் ஆர் பேசிக். கரெக்டா? எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் ஆர் அசிடிக். சாரி, எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் வந்து அசிடிக். 7+ எக்ஸாம் ஷோ பண்ணாரா? ஆமா, நல்லா இருக்குல்ல இது பார்க்க. சொல்லுங்க. வெரி குட். இவர் கரெக்டா சொல்றாரு ஷின்சான். BF3 வந்து இருக்குல்ல, BF3 வந்து பை பேக் பாண்டிங்னால அது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் அசிடிக். BF3 இருக்கு இல்லையா? BF3க்கு வந்து நமக்கு பை பேக் பாண்டிங் ஷோ பண்றதுனால, பை பேக் பாண்டிங் இருக்கிறதுனால அவங்க வந்து நமக்கு லெஸ் அசிடிக்கா வந்து இருக்க போறாங்க. ஓகே, சோ அப்போ இது வந்து என்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னா fluorine, chlorine, bromine, iodine நமக்கு அசிடிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ BF3, fluorine, chlorine, boron trichloride, trihalide. ஓகே, fluorine, chlorine, bromine, iodine. ஓகே, சோ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய அசிடிக் கேரக்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டன். சோ அப்போ எது ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. பி இல்ல, எது கரெக்டான ஆன்சர்? போரான் ட்ரைஃப்ளூரைடு தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டா? ஆப்ஷன் டில தானே இருக்குது. இல்ல, ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி கரெக்ட் தான்டா. டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர் நம்ம குழம்பிட்டோம். இது பாரு மொக்கையா பாரு, இந்த சிம்பிள்ல போய் நம்ம குழம்பிட்டோம். இப்படி எழுதிட்டோம், இது இப்படி வரப்போ தப்பு பண்றோம். ஸோ டு நாட் மேக்ஸ் த சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரியா? எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டு இல்லடா FB இப்படி இந்த ஆர்டர்ல இல்லையன்னு பார்த்தா அவன் ரிவர்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ லீஸ்ட் அசிடிக் யாருன்னு பார்த்துக்கோ. ஃப்ளூரின் தான் இருக்கிறதுல லீஸ்ட் அசிடிக். லீஸ்ட்லேருந்து மோஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டராங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமாம், லாஸ்ட் கிளாஸ்லேயே அதாம்மா பண்ணோம். பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங் அப்படிங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லையா? ஆமாம், வாங்க. குரூப் 14 மேம் உங்களாலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நாங்கள் எங்கே மேம் போவோம்? நீங்களாவது மாற்றி மாற்றி வந்து எங்களை வச்சு செய்கிறீங்க மேம். நாங்கள் காலையிலேருந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம். கரெக்டு தான். ஸோ அடுத்து நம்ம குரூப் 14 வந்துட்டோம். ஜாலி NS2 NP2பா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா தம்பிங்களா. நிறையா இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2s2 2p2, 3s2 2 3p2, 3d10 4s2 4p2, 4d10 5s2 5p2, அடுத்து வந்து 4f14 5d10 6s2 6p2. ஓகே, எல்லாமே P2 அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? NS2 NP2 அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. ஸோ இவங்க நம்ம எப்படி மனப்பாடம் பண்ண பண்ணோம்? என்னப்பா நம்ம வந்து ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணோம். கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின்னு, லெட். என்னப்பா
என்ன யூஸ் பண்ணோம்? நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், கேன் ஷி கெட் டேஸ்டி லெஸ்ஸி? ஆமா, நான் எழுதி வச்சிடணும் நம்ம இனிமே டெஸ்ட் இதெல்லாம் ட்ரிக்கலாம். கேன் ஷி கெட் டேஸ்டி லெஸ்ஸி? லெட்டு, ஆமா லெட்டு, அதனால லெஸ்ஸி. இங்க டின்னு, அதனால வந்து டேஸ்டி. ஓகே, சூப்பர். கெமிஸ்ட்ரி சார் கேவ் ஸ்நாக்ஸ் பிரேக், அதையும் நம்ம இங்க எழுதிடும். கெமிஸ்ட்ரி சார் கேவ் ஸ்நாக்ஸ் பிரேக். பிரேக் மட்டும் தப்பா எழுதிடாதீங்க. ஓகே, டன். கேன் ஷி கெட் டேஸ்டி லெமன்? லெமன் ஃபார் லெட், லெட்டுக்கு தான் ப்ரோ லெமன் போட்டாங்க. விகாஸ் தம்பி பார்த்துக்கோங்க, லெமன் லெட்டு, அதனால தான் பிபின்னொன்னா வேற தான் நினச்சிக்காதீங்க சரியா, அதனால மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னென்ன ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம. அட்டாமிக் ரேடியஸ் பாருங்க. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா we know that right. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இங்கே என்ன ஆகுது? கேன் ஷி கெட் டேஸ்டி லெஸ்ஸி விச் இஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுது. டவுன் த குரூப் நமக்கு எப்பயும் போல இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்நாக்ஸ் கிடையாது, ஸ்னேக்கா? ஸ்னேக் பிரேக்கா? ஸ்நாக், ஓ நான் ஸ்னேக்னு எழுதிட்டேனா? ஸ்நாக்ஸ் மேம், ஸ்னேக் பிரேக்னு எழுதிட்டேன். ஸ்நாக் பிரேக் வாங்க, பரவாயில்ல, எப்படியோ ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் வந்து பாருங்க டிக்ரீஸ் ஆகுது நமக்கு. ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. பட் இந்த லெட்டும் தின்னும் வந்து நமக்கு அப்படியே அந்த ஆர்டர் வந்து நமக்கு மாறி இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் வந்து பாருங்க. இந்த டின்னு, ஜெர்மானியம், அப்புறமா வந்து நம்மளுடைய எஸ்என், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேருக்குமே வந்து நமக்கு வந்து சேமா இருக்கு. இவங்க 3 பேருடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியுமே சேமா இருக்கு. ஸோ கார்பன் அதை விட இதுக்கு வந்து ரேசிஸ்ட் கமெண்டா? லெமன் எப்படி டேஸ்டியா இருக்குமா? என்னடா பேசுறீங்க? சரி வாங்க, கதை கவனிங்க வாங்கப்பா. ஸோ கார்பன், ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க 3 எலிமெண்ட்டுக்குமே வந்து நமக்கு சேமா வந்து இருக்க போகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாமா? ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +2 +4. ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 and +4. Stability of +2 oxidation state increases down the group due to inert pair effect. So inert pair effect ஆல நம்மளுடைய +2 oxidation state வந்து நமக்கு down the group என்ன ஆகும்? நமக்கு வந்து increase ஆகும். down the group நமக்கு வந்து increase ஆகும். metallic characterம் increases down the group. metallic characterம் நமக்கு increases down the group. Okay, done. So இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போறோம். மெல்டிங் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு SN வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு டிக்ரீசஸ் டவுன் த குரூப். டென்சிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். சரியா? டென்சிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஏர் கூட ரியாக்ட் ஆனா மோனாக்சைடும் டயாக்சைடும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏர் கூட ரியாக்ட் ஆனா மோனாக்சைட்ஸும் டயாக்சைட்ஸும் ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து just a minute. ஸ்டீம்னா என்னப்பா? ஸ்டீம்னா என்னது? வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து நம்ம வந்து ஆவி ஆக்குறோம் அப்படின்னா வாட்டர் வேப்பரா மாறிடும். ரைட்? வாட்டர் வந்து நம்ம ஆவி ஆக்கிட்டோம் அப்படின்னா that becomes water vapor. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டீம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ டின் வந்து நமக்கு ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணும். அப்போ மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். மற்றபடி மற்றவங்க யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் கூடலாம் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஹாலோஜன்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஹாலைடும் டெட்ராஹாலைட்ஸும் ஃபார்ம் பண்ணுவாங்க. நீராவி. எக்ஸாக்ட்லி. நீட் 2022 கேட்ட ஒரு क्वेश्चन. both diamond and graphite are used as dry lubricant. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சூஸ் பண்ணணும். டைமண்ட் அண்ட் கிராஃபைட்லாம் ஏமா இங்க வருது அப்படின்னா அவங்கலாம் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன்னால. டைமண்ட் வந்து கோவாலண்ட், ஆனா கிராஃபைட் வந்து அயானிக். டைமண்ட் வந்து sp3, ஆனா கிராஃபைட் வந்து sp2. இதுல யார் வந்து சரியான ஒரு ஆன்சர்? டைமண்ட் வந்து sp3, கிராஃபைட் வந்து sp2. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நீ பாரு, ஏன் இது வந்து கரெக்ட், ஏன் மத்தவங்க எல்லாம் தப்பு? அதுக்கு ஆன்சர் சொல்லு. இங்க பாரு, both diamond and graphite are dry lubricant-ஆ? அதெல்லாம் கிடையாது. டைமண்ட் கிராஃபைட்லாம் நம்ம லூப்ரிகண்டாவா யூஸ் பண்ணுவோம்? நோ நோ நோ. ஓகே,
diamond and graphite have 2-dimensional network கிடையாது. diamond வந்து நமக்கு 3-dimensional network. so அங்கேயே அது தப்பாயிடுச்சு. diamond வந்து covalent, graphite வந்து ionic. no, ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது covalent in nature. சரியா? அவ்வளவுதான். வாங்கப்பா அடுத்து கவனிங்க. which one of the following element is 𝑬𝒂 in Mendeleev periodic table? Mendeleev வந்து பாத்தீங்கன்னா Mendeleev periodic tableல ஒரு சில எலிமெண்ட் எல்லாம் ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சா அப்போ வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காரு. ஓகே, சோ நம்மளா இப்படி வீடு கட்டுறப்போ ஃபியூச்சர்ல கார் வாங்கினா கார் பார்க் பண்றதுக்கு கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அது வந்து என்னதுப்பா? which will be the right answer? B. கரெக்டா? வெரி குட். B தான் கரெக்டான ஆன்சர். ஜெர்மானியம். 𝑬𝒂 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is germanium. okay, 𝑬𝒂 is germanium. okay, super. next வந்து பாத்தீங்க அப்படின்னா the element 𝑬𝒂 and Mendeleev's periodic table is germanium. பாத்துறோம். C60 an allotrope of carbon contains. C60 an allotrope of carbonல வந்து நமக்கு எத்தனை, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நாங்க எல்லார் பேருக்கு முன்னாடியும் டாக்டர் போடுறது மேம். ஆமா, அதே மாதிரிதான். என்னப்பா? ஆப்ஷன் பி கரெக்டா? ஆப்ஷன் பி கரெக்டா? சூப்பர். எஸ், இட் இஸ் கரெக்ட். 20 ஹெக்ஸாகன்ஸ் வந்து இருக்கும். நீங்க இங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஹெக்ஸாகன்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்ல, 26 member ring அப்படின்னு கொடுக்கலாம். 26 member ring அப்படின்னு கொடுக்கலாம். 12 5 member ring அப்படின்னு கொடுக்கலாம். 12 5 member ring அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா one of the allotrope of carbon. கார்பனுடைய allotrope. ஓகே, இங்க வந்து கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா it is sp2 hybridization. கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp2 hybridization. இதோட பேர் என்னது அப்படின்னா ஃபுல்லரின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபுல்லரின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாக்கர் பால் ஷேப்ல அது வந்து இருக்கும். ஒரு சாக்கர் பால் ஷேப்ல வந்து இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் as பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின். ஓகே, இதோட பேர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின். ஓகே, அடுத்து கவனிங்கடா. the reducing power of germanium, tin, lead இந்த டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்து ரெடியூசிங் பவர் வந்து கேக்குறாங்க. they are asking you in the பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா கரெக்ட். ஹோனிஷா வந்து சித்தா டாக்டர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். கரெக்ட்பா. சார்ஜர் போய் விட்டது. they will also call it as bucky balls. very good. so what is the right answer? அப்படி சார்ஜ் போட்டுறேன். இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. யா, ரெடியூசிங் பவர் என்ன வரும்? ஏ. எல்லாருமே ஏ தான் மேம் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, சரியா தவறா பாத்துடலாமா? எஸ், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு என்ன ஆகும்? of the element is same, then reducing power decreases with increase in stability of cation. reducing nature வந்து என்ன ஆகும்? நமக்கு decrease ஆயிட்டே இருக்கும் with increase in the stability of cation. இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா stability of +2 oxidation state வந்து நமக்கு என்ன ஆகுது? நமக்கு இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, சோ ஸ்டெபிலிட்டிக்கு அப்படியே நமக்கு வந்து ஆப்போசிட் ஆர்டர் தான் அதோடைய ரெடியூசிங் கேரக்டர் இருக்க போகுது. ஸ்டெபிலிட்டிக்கு ஆப்போசிட் ஆர்டர்ல தான் இதோடைய ரெடியூசிங் கேரக்டர் இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சம. அடுத்து போலாமா? 15th குரூப் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். சோ 15th குரூப் எலிமெண்ட்ஸ் பாருங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கு? வெரி குட்ரா. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் அண்ட் மாஸ்கோவியம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஆர்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். என்னது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். என்னது இது?
Do you know? ஓகே, ஆமா, இதுல நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் வந்து நாகப்பாம்பு ஆசையா சர்பத் பிஸ்கெட். வேற ஏதாச்சும்? நைட்ல பாஸ்மதி அரிசி இல்ல ஆன்டி பிரியாணி. ஆமாண்டா நைட்ல பாஸ்மதி அரிசி இல்ல, அதனால ஆன்டி வந்து பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்ல. எனக்கு அது அந்த ட்ரிக் தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஓகே, நைட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ல பாஸ்மதி அரிசி தான் பாஸ்மதின்னு வச்சுக்கோங்க. வெரிக்கு ஓகேவா? நைட்ல வந்து பாஸ்மதி இல்ல பாஸ்மதி அது. ஓகே, அரிசி இல்ல, அதனால வந்து ஆன்டி தான் இந்த ஆன்டிமணி வந்து நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சாங்க. பாஸ்மதி அரிசியில நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ குரூப் 15க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் த குரூப் நமக்கு என்ன நடக்கும் கவனிங்க. அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டவுன் த குரூப் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அடுத்து கவனிங்கடா. நெக்ஸ்ட் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எப்பயும் போலதான் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, -3 +3 +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இதோடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ குரூப் 15 எலிமெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுதான் மேம், எக்ஸாம் முடிஞ்சாதான் நிம்மதியா பிரியாணி கூட சாப்பிட முடியும். நீங்களாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா ரியாலிட்டியா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் எக்ஸாம் முடிச்சுட்டா நான் வந்து ஜாலியா இருப்பேன், நான் பிரியாணி சாப்பிடுவேன், நான் படத்துக்கு போவேன், நான் நல்லா விளையாடுவேன், நல்லா தூங்குவேன், படுத்து தூங்கினா நான் எழுந்துக்கவே மாட்டேன், யாருமே நான் எழுப்பவே கூடாது அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். பட் ரியாலிட்டி நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வாங்கலேன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படிலாம் இருக்க மாட்டோம். நம்ம உண்மையா பார்த்தா நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தனா you won't feel like taking a break or போயிட்டு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்படிலாம் வந்து ரியலா இருக்காது. இப்போதான் உனக்கு அப்படி இருக்கும். நீ எக்ஸாம் முடிச்சுட்டு பாரு, அப்படி இருக்காது. ஒன்லி மேபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் நமக்கு வந்து இருக்கும். சரியா? டன். ஸோ கவனிங்கப்பா, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் குரூப் ஆர் பாலிஅட்டாமிக். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எலிமெண்ட்ல எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க, பாலிஅட்டாமிக்கா வந்து இருப்பாங்க. which is நிறைய ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைநைட்ரஜன் மட்டும் தான், அதாவது N2 இருக்கு இல்லையா, டைநைட்ரஜன் அதுதான் N2 மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டயட்டாமிக் கேஸா வந்து இருக்கும். N2 மட்டும் தான் நமக்கு டயட்டாமிக் கேஸா வந்து இருக்கும். ஓகே, இதுவே நமக்கு மற்றது எல்லாருமே வந்து நமக்கு சாலிடா தான் இருக்க போறாங்க. மற்றவங்க எல்லாருமே சாலிடா தான் இருக்க போறாங்க. melting point increases up to arsenic and decreases up to bismuth. melting point வந்து பாத்தீங்க அப்படின்னா arsenic வரைக்கும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். arsenic அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். except nitrogen all the elements shows allotropy. allotropy அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா different forms. எப்படி கார்பன் நானோ டியூப்ஸ், கிராஃபைட், கிராஃபீன், ஃபுல்லரின் இப்படிலாம் சொல்லிட்டு வந்து நமக்கு நிறைய அல்லோட்ரோப்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க நைட்ரஜனை தாண்டி, ஏன்னா நைட்ரஜன் தான் அனாமலஸா பிஹேவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னால, நைட்ரஜனை தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து they will be having allotropy. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 15 ஃபார்ம் ஹைட்ரைட். மை நேம் இஸ் அஸ்மத், எலிமெண்ட் நேம் இஸ் பிஸ்மத். அவ்வளோதான். ஆமாம், வாங்க. ஸோ பாருங்க, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 15 ஃபார்ம் ஹைட்ரைட். எல்லா எலிமெண்ட்டுமே வந்து நமக்கு ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா ஹைட்ரைட்ஸ், டைஹைட்ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? ட்ரைஹைட்ரைட், EH3. சரியா? ஸோ ட்ரைஹைட்ரைட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து கவனிங்க, ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் 2 types ஆஃப் ஆக்சைட்ஸ். இவங்க எல்லாருமே நமக்கு வந்து 2 types ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சைட்ஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க, E2O3. ஓகே, ட்ரை ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, அப்புறமா பென்டா ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. கவனிங்க, E2O3யும் E2O5யும் வந்து நமக்கு ஃபார்ம் பண்றாங்க. சரியா? ஸோ இதுல பாருங்க,
நைட்ரஜன் பாஸ்பரஸ் N2O3 அதுக்கப்புறமா P2O3 இவங்க எல்லாருமே நமக்கு பியூர்லி அசிடிக்கா இருக்க போறாங்க, பியூர்லி அசிடிக்கா இருப்பாங்க. இதே ஆர்சனிக்கும் ஆன்டிமோனியும் வந்து நமக்கு ஆம்ஃபோடெரிக்கா இருப்பாங்க. ஆர்சனிக்கும் ஆன்டிமோனியும் நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க, ஆம்ஃபோடெரிக். ஆம்ஃபோடெரிக்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, they'll be both acid as well as base. இதுவே பிஸ்மத் வந்து பாத்தீங்க அப்படின்னா predominantlyனா மோஸ்டா நமக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா பேசிக்கா தான் இருக்க போறாங்க. All these elements except nitrogen forms two types of halides. இப்போ halogen கூட நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, halogen கூட ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா EX3 EX5 okay, which is trihalides and pentahalides வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரைஹாலைட்ஸும் பென்டாஹாலைட்ஸும் ஃபார்ம் பண்ணுவாங்க. They form compounds with metal which are -3 oxidation state. So என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் கூட காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், நேம் ஆஃப் த ஆக்சோ ஆசிட்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ், ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா மேட்ச் பண்ண சொல்றாங்க. So how are you going to match this? Oxides with அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அது என்னது அப்படின்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் உடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா H3PO2. ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் உடைய ஃபார்முலா வந்து H3PO2. அடுத்து வந்து பாருங்க ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் உடைய ஃபார்முலா வந்து H3PO4. ஓகே, சோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க ABC நான் இங்க எழுதினா மறந்துரும், C இங்க எழுதிக்கிறேன். ஓகே, சோ C ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா H4P4P2O6. H4P2O6. ஓகே, அப்படியே நெட்வொர்க் இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறவங்கலாம் கமெண்ட் சொல்லுங்க. தி ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா H3PO3. நான் மறக்கல, ஓகே நான் மறக்கல, கரெக்டா H3PO3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்களுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து X ன்னு வெச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, you keep it as X. சாரி, ஹைட்ரஜனுக்கு பாஸ்பரஸ்க்கு X ன்னு வெச்சுக்கோங்க. 3 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப +3 + X. ஆக்சிஜனுக்கு -2, -2 × 2 -4 which is equal to 0. அப்ப X equal to எல்லாரையும் அந்த பக்கம் கொண்டு போங்க, என்ன வரும் நமக்கு 4 அந்த பக்கம் போய்டும், -3 1. அப்போ X equal to +1 oxidation state. கரெக்ட்டா? அடுத்து இங்க பாருங்க, ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, அப்ப 4 னா 4 இருக்க போகுது, 4 × 1 4 + 2x, ஏனா பாஸ்பரஸ் 2 டைம்ஸ் இருக்கு, -6 × 2 என்ன வரும் 12 which is equal to 0. அப்ப என்ன வரும் நமக்கு 4 2x equal to 12 ல 6 போயிடுச்சு அப்படினா என்ன வரும் நமக்கு மீதி, we will be getting 12 ல 4 போயிடுச்சு அப்படினா 8 இல்லையா, அப்போ which is x equal to 4. ஓகே, அப்ப x வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஷோ. என்னமோ தப்பா எழுதுறேன்னு நினைக்கிறேன், தானே, கரெக்ட் தான். கவனிங்க, H4 கிடையாது, இது வந்து H3. இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம், H4 கிடையாது, this is H3P2O4. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா H3 அப்படின்னா அதான் நமக்கு இங்க ஏதோ தப்பாவுதே அப்படின்னு பார்த்தேன். H3P2O6. சோ கவனிங்கப்பா, அப்ப 3 + 2x - 12 = 0. அப்ப x equal to 2x equal to என்ன வரும் 6 அப்படின்னு வரும். அப்ப x equal to +3 oxidation state. இங்க பாருங்க, +3 + x - 8 = 0. அப்ப x equal to 8 - 3 5. oxidation state 5. அடுத்த ஒண்ண வந்து பாருங்க H3PO3. ஓகே, அப்போ 3 + x - 2 3s are 6 = 0. அப்ப x equal to 3. புரிஞ்சுதா? சோ இதுதான் நம்மளுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, கரெக்டா போட்டீங்களா? அதான் கரெக்டா தான் போட்டோமா தப்பா போட்டோமா? எதையோ ஒன்று நான் மாத்தி போட்டேனா? இது கரெக்டா தான்டா போட்டிருக்கேன், நான் தான் அதுக்கப்புறமா மாத்திட்டேன். மேம் ஃபர்ஸ்ட் போட்டதே கரெக்ட் தான் மேம், நீங்க தான் மேம் அதுக்கப்புறம் கரெக்டா போட்டதை போய் தப்புன்னு நினச்சி மாத்திட்டீங்க. திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஓகே, இது என்னது, இது ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் தானே. ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் வந்து என்னது, H4P2O6 தான். ஓகே, கரெக்டா போட்டு தான் திருப்பி மாத்திட்டேன்.
கரெக்டாக போட்டுட்டு நம்ம திருப்பி குழம்பிட்டோம். ஏமாம இப்படி பண்ணுறீங்க வாங்க. ஆனாலும் நமக்கு ஆன்சர் வருது பார். தப்பாக போட்டாலும் ஆன்சர் தப்பா ஒரு இருக்கிறதும் ஆப்ஷனில் இருக்கு பார். அப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 4 + 2x + 12 + 12 இல்லை -12 = 0. அப்போ x = ப்ளஸ் அதாவது 2x = 6 அப்படின்னு வரும். 6 இல்லை 8 அப்படின்னு வரும். கரெக்டா? பட்டாசு வெடிக்கிறாங்க. சவுண்டு கேட்குதா? சாட்டில் சவுண்டு கேட்குதா? ஓகே. ஸோ கவனிங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு எது வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து வரும்? வெரி குட், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பாருங்க, கரெக்டாக இது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகி இருக்கு. ஸோ இதோடைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சூப்பராக இதை வந்து சால்வ் பண்ணலாம். The best reducing agent among the following is. இதுல யார் வந்து நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் reducing agent? வா. இதுல யார் வந்து நமக்கு பெஸ்ட் reducing agent? Who is the best reducing agent? நம்ம தான் ஆல்ரெடி படிச்சோமே, reducing character of hydrates வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்? Increases down the group அப்படின்னு பார்த்தோமா? Reducing character of reducing nature of hydrates வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? increases down the group அப்படின்னு பார்த்தோமா? அதான் இங்கேயும் வந்து நமக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியாக்கு தான் இருக்கிறதுலே லீஸ்ட். அமோனியாக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து யார் வருவாங்க? pH3, நைட்டு, பாஸ்மதி, அரிசி இல்லையா, which is what? arsenic. அரிசிக்கு அப்புறமா தான் வந்து ஆன்டிமனி. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு பெசிசிட்டி வந்து ஃபாலோ பண்ண போகுது. சாரி, நம்மளுடைய ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஃபாலோ பண்ண போகுது. அப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது யாரு? NH3 தான். அப்போ இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது யாரு? நம்மளுடைய ஆன்டிமனி தான். சரியா? ஓகே, அப்போ the right answer is the best reducing agent. நான் அப்பயும் தப்பன்ட்டேன் பார். பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து யாரு? who is the best reducing agent? SbH3 தான். இவங்க தான் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இதுக்குள்ளே worst reducing agent வந்து அமோனியா. சரியா? worst வந்து அமோனியா. ஓகே, சூப்பர். இதுதான் strongest reducing agent. அடுத்து பாருங்க, which of the following shows nitrogen with its increasing order of oxidation state? நைட்ரஜன் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் உடைய இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து நம்மள கேக்குறாங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்கப்பா. தோ நான் அந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்டே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். வரிசையா பாருங்க, NO, N2O, NO2, NO3 minus, NH4 plus. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் உடைய இன்க்ரீசிங் ஆர்டர் நம்மள வந்து கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ கவனிங்க, NO x minus 2 equal to 0. அப்ப x equal to என்ன வரும்? என்ன வரும் நமக்கு? +2 அப்படின்னு வரும். வெரி குட், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க பாருங்க, இங்க கவனிங்க, 2x minus 2 equal to 0. அப்ப x equal to 1. இங்க பாருங்க, x minus 4 equal to 0. அப்ப x equal to 4. x minus 6 and which is equal to minus 1. அப்ப x equal to 6 minus 1, 5. ஓகே, இது உங்களுக்கு தெரியலனா நான் இதை எடுத்து இங்கே எழுதிடுறேன். இங்கே எழுதிடுறேன். One minus 4 which is equal to minus 3. ஓகே, ஸோ இப்போ என்னப்பா இன்க்ரீசிங் ஆர்டர் தானே கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னா இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது யாரு? -3. NH4 பிளஸ் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. ஓகே, நான் இந்த ஆர்டர் வந்து எழுதுறேன். NH4 பிளஸ் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. -3. -3க்கு அப்புறமா N2O இருக்கிறதுல அடுத்து 1 இருக்கு. 1க்கு அப்புறமா தோ NO3 இருக்கு. 3க்கு அப்புறமா தான் தோ பாருங்க NO2 4 இருக்கு. அதுக்கு அப்புறமா தான் இந்த காம்பவுண்ட் 5 இருக்கு. அப்போ the right answer is option C. அவ்வளவுதான். option C is the right answer. புரிஞ்சுதா? ஓகே. which of the following is a strong base? இதுல யார் வந்து நமக்கு strong base அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தது தான். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. பேசிக் கேரக்டர் நமக்கு வந்து என்ன ஆகும்? it decreases. கரெக்டா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த டேபுலர் காலம்ல பேசிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும்னு படிச்சிருக்கோம். பேசிக் கேரக்டர் வந்து decreases அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஓகே, ஸோ பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ்னா அப்போ இந்த 13th 14th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க? NH3,
அடுத்துதான் PH3 நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் அதுக்கப்புறமா தான் ஆன்டிமோனி. கரெக்டா? அப்போ இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அமோனியாவா தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். The basic character of hydrates of fifth group elements decreases in the order. இது நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். போன क्वेश्चन கரெக்ட்டா கவனிச்சவங்க இந்த क्वेश्चनக்கு அழகா ஆன்சர் பண்ணலாம். போன क्वेश्चन கரெக்ட்டா கவனிச்சவங்களுக்கு இந்த क्वेश्चन செம ஈஸி. எஸ். எத்தனை பேர்? 77 people have liked the video. இந்த வாட்டி வந்து நம்ம வந்து லைக் வந்து ஒரு கோலா வச்சுக்க வேண்டாம். இந்த வாட்டி நம்ம வந்து கமெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோக்கு வந்து இப்போ கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா 70, இந்த 70 பேரும் லைவ் முடியறப்போ யூ வில் கமெண்ட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்க எல்லாருமே உங்க பேரை போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ண போறீங்க. அதான் இன்னையோடைய ஒரு சும்மா ஒரு குட்டி கோல். ஓகே, வாங்க. பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் என்னப்பா வரும்? நம்ம இப்போதானே பார்த்தோம். ஏ, ஆப்ஷன் ஏ, நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, குரூப் 16th எலிமெண்ட்ஸ் நம்ம போறோம். குரூப் 16th எலிமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 16th எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து செல்லமா சால்கோஜென் அப்படின்னு வந்து கூப்பிடுவோம். ஓகே, ஸோ டார்கெட் 100 கமெண்டா விகாஸ் 10 கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க விகாஸ். பார்க்கலாமா? எனக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து சொன்னேன். நம்ம கண்டிப்பா மறந்துடுவோம், பண்ண மாட்டோம். ஓகே, பார்க்கலாம். விகாஸ் மட்டும் 3 அக்கௌண்ட்ல இருந்து பண்ணுவோம் கள்ள கமெண்ட். பரவாயில்ல, நல்லதுதான். பார்க்கலாம். 100 கமெண்ட் நம்ம டார்கெட் வந்து வச்சுக்கலாம். 100 கமெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு 100 கமெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியிலேருந்து ஒரு 100 குட் ஃபீட்பேக் கமெண்ட் நமக்கு வருதுங்கிறப்போ இன்னைக்கு மிட் நைட் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, என்ன கண்டென்ட் உங்களுக்கு முக்கியமா தேவைன்னு சொல்லுங்க, சொல்லித்தரேன். அப்படி இல்லாட்டியும் சொல்லி தருவேன். பட் சும்மா சொன்னேன், சரியா? ஓகே, வாட் எவர் ஹெல்ப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. இருக்கிறது 2 நாள் தான். நான் 100% எஃபர்ட் போட்டு சொல்லித்தரேன். ஸோ தட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, சரியா? எதுக்கு வேணும்? ஆர்கானிக் கஷ்டமா இருக்கா, இன்ஆர்கானிக்கா, இல்லை என்ன ஹெல்ப் வேணும், என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேளுங்க. பட் அதுதான் நான் சொல்லிட்டேன், கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணால் பத்தாது தம்பி, சரியா? நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு டூ சம் செல்ஃப் ஸ்டடி. ஓகே, யா. ஸோ வாங்க அடுத்து போகலாம். சால்கோஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் சல்ஃபரும் மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா நான் மெட்டலாக வந்து இருப்பாங்க. செலீனியம் டெலூரியம் வந்து மெட்டலாய்டா இருப்பாங்க. மற்றவங்க 2 பேருமே வந்து நமக்கு ரேடியோ ஆக்டிவா வந்து இருப்பாங்க. ஓகே, அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி, ஐனா ஒன்றும் இல்லை தம்பி, இட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி, இட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன் வாழ்க்கையே ஒரே கஷ்டமாக தான் மேம் போயிட்டுருக்கு. அதே தான்டா, வாழ்க்கையே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. நீங்களாம் வந்து இவ்வளோ புலம்புறீங்கன்னா என்னெல்லாம் விட்டா நான் வந்து ஹவர் கணக்காக புலம்புவேன். புலம்பல் மேரத்தான்னு சொல்லிட்டு வந்து 12 மணி நேரம் கூட நான் புலம்புவேன், சரியா? நம்ம புலம்ப வேணாம். என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணலாம், அவ்வளோதான், சரியா? வாங்க படிக்கலாம், அவ்வளோதான், வேலை செய்வோம். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். தம்பி நல்லா கவனிச்சுக்கோ, மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட் டென்சிட்டிலாம் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். இதே மற்றவங்க எல்லாருமே டிக்ரீசஸ் டவுன் த குரூப். எக்ஸெப்ஷன் போட்டிருக்காங்க பாரு. சல்ஃபருக்கு வந்து அதிகமா இருக்குமா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ஆக்சிஜனை விட சல்ஃபருக்கு வந்து அதிகமா இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நமக்கு வந்து எலக்ட்ரானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரானை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து சல்ஃபருக்கு வந்து அதிகமா இருக்கும். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் டிஃபரன்ஸ் ஆஃப் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அட்டாமிசிட்டி டிஃபரன்ஸ்னால தான் இது வந்து இருக்கு. ஓகே, ட்ரிக்காடா? ஓ மேம் யூஆர் சோ ஸ்வீட் நெவர் சீன். அது என்னது? ஓ சோ ஸ்வீட் லைக்ஸ் யூவா, நெவர் சீன் லைக்ஸ் யூவா? புரியலையே. ட்ரிக்கு சொல்றீங்களா சிவகுமார்? வாங்க. ஸோ இப்போ வாங்கப்பா, உங்களுக்கு என்ன மேம் ஹாப்பியாக தான் இருக்கீங்க? இதான்டா இரிட்டேட் ஆகுது. நான் உன்னை பார்த்து வந்து இல்லை உனக்கு என்ன தம்பி, நீ ஜாலியாக தானே இருக்க, ஹாப்பியாக தானே இருக்க அப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? இப்படிலாம் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், போருமா? என்னடா உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா? சரி வாங்க. ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன், ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க.
HE H2E அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைப்பா, அந்த E இடத்துல நமக்கு என்ன இருக்கலாம், ஆக்சிஜனோ சல்ஃபரோ செலீனியமோ டெல்லூரியமோ வந்து நமக்கு இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், எரியற நெருப்புல ஏண்டா எண்ணெய் ஊத்துற, அதே தான். வாங்கப்பா, அசிடிக் கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஆக்சிஜன் டு டெல்லூரியம். ஆக்சிஜன்ல இருந்து டெல்லூரியமுக்கு வந்து நமக்கு அசிடிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன்ல இருந்து பொலோனியமுக்கு வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. ஓகே, சல்ஃபர்ல இருந்து டெல்லூரியமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து பாருங்கப்பா. சோ ஆக்சிஜன் டெல்லூரியம் செலீனியம் அதுக்கப்புறமா தான் நமக்கு யார் வராங்க அப்படின்னா சல்ஃபர் வராங்க. சரியா? சோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் உடைய ஆர்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இல்ல நீ திருப்பி திருப்பி வந்து படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், காலி ஆயிடுவோம் நம்ம. சரியா? தயவு செய்து கொஞ்சம் பார்த்து திருப்பி திருப்பி படிங்க. ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு இதோ பாருங்க EO2 டைப்ஸ்லயும், அதாவது டை ஆக்சிஜனும் ஃபார்ம் பண்றாங்க, ட்ரைஆக்சைட்ஸும் நமக்கு வந்து ஃபார்ம் பண்றாங்க. டைஆக்சைடும் ஃபார்ம் பண்றாங்க, ட்ரைஆக்சைடும் ஃபார்ம் பண்றாங்க. இங்க பாருங்க ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டைஆக்சைடு வந்து நமக்கு சல்ஃபர் டு டெல்லூரியம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சல்ஃபர் டு டெல்லூரியம் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. போத் டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ், எது O2 இருக்கட்டும் O3 இருக்கட்டும், டைஆக்சைட்ஸா இருக்கட்டும் ட்ரைஆக்சைட்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிடிக்கா தான் இருக்க போறாங்க. ஓகே, இப்போ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஹாலைடு. அவங்க எப்படி ஹாலோஜன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க கவனிங்க. ஹெக்ஸா ஹாலைட்ஸ், டெட்ரா ஹாலைட்ஸ், ட்ரை ஹாலைட்ஸ் இவங்கலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹெக்ஸா ஹாலைட்ஸ், டெட்ரா ஹாலைட்ஸ், டை ஹாலைட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாலைட்ஸ் வந்து என்ன ஆகும் நமக்கு, ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சூப்பர். மக்களே என்னடா சாட்ல பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸை கவனிங்கடா. நாளான்னைக்கு உங்களுக்கு எக்ஸாமா எனக்கு எக்ஸாமானே தெரிலடா. ஐயோ, பார்ட்டி எக்ஸாம் பார்ட்டி நடந்துட்டு இருக்க. சரி, ஓகே, பார்ட்டி முடிச்சிட்டு வாங்க. என்னைய கூப்பிடாம தனியா பார்ட்டி பண்ணிருக்கீங்களே. ஓகே, நீங்க தனியா போய் கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டு வாங்கப்பா. நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நாங்க வேணா கண்ணை முடிக்கிறோம். நாங்க கண்ணை முடிக்கிறோம். போய் என்ன கிஃப்ட்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்டா இப்படி கவிதா முருகன் ஐடியில வேற யாராவது வராங்களா, இல்ல கவிதா முருகன் தான் இருக்காங்களா? ஐயோ வேணாம் மக்களே, என்னடா நடக்குது இங்க? வாங்க கண்டினியூ. நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. The correct order of melting point of hydrates of group 16 element. The correct order of melting point of hydrates of group 16 element சொல்லி கொடுத்ததுதான். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக். ஓகே ஓகே, இது அடுத்த குரூப் எலிமெண்ட்ஸ் இல்லையா? குரூப் 16 எலிமெண்ட்ஸ் பார்த்ததுதான். கரெக்டா சொல்லுங்கப்பா. சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் அண்ட் ஆக்சிஜன். சரியா? சோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு எப்படி இருக்கும், மற்ற ஹைட்ரைட்ஸை விட அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்றதுனால, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து மேக் பண்றதுனால. நல்லா புரிஞ்சுக்கோங்க. H2O உடைய வாட்டருடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும். வாட்டருடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். மறந்துடாதீங்க, டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, சோ அதனால அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். சரியா? அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க. which of the following sequence is the correct order of size of species? நீங்க பாரு, நமக்கு வந்து size of species வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் அயான்ஸ். அப்படியா? ஓகே ஓகே, வாங்கப்பா. சோ பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டயான்ஸ், ரைட்? சோ கேட்டயான்ஸ் உடைய சைஸ் வந்து கம்மியா இருக்கும். கேட்டயானோட சைஸ் வந்து நமக்கு சின்னதா இருக்கும். ஓகே, இது நார்மல் அயான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூட்ரல் அயான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனயான் வந்து சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் அயான் இருக்கு அப்படிங்கிறப்போ, நாட் ஃபார் அதர் என்டர்டைன்மெண்ட். ஓகே ஓகே, கவனிங்கடா, வாங்க வாங்க.
பாசிட்டிவ் அயான் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன பண்ணும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பயங்கரமா பிடிச்சி வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை வந்து பயங்கரமா அது வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ அதோடைய சைஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ. ஆனியான்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான் இருக்கு. அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கிரீனிங் எஃபெக்ட், ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், அங்க வந்து நமக்கு சைஸ் வந்து டிக்ரீஸ்லாம் ஆகாது. சைஸ் வந்து டிக்ரீஸ்லாம் ஆகாது. சரியா? ஓகே, டன். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னப்பா ஆன்சர், கரெக்டான ஆன்சர் கேட்டையான் தான் சைஸ் சின்னதா இருக்கும். கேட்டையான் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஆப்ஷன் டி தான். ஓகே, ஆனியான் சைஸ் வந்து பெருசா இருக்கும், நார்மல் அயான் நடுவுல இருக்கும், கேட்டையான் இருக்கிறதுலே சைஸ் சின்னதா இருக்கும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் அயான் அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அடுத்து பாருங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹாலோஜன். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்கப்பா. சோ கவனிங்கப்பா. என்ன விகாஸ் உங்களுக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியலையே? வாங்க, the decreasing order of stability of oxides என்னப்பா? fluorine தான் இருக்கிறதுலயே least, chlorine, bromine, iodine இதானே நம்ம படிச்சோம். இதான் வந்து increasing order. அப்ப decreasing order அப்படின்னா iodine, chlorine, அயோடின் மாத்தி போட்டேன், சாரி, குளோரினுக்கு அதிகமா இருக்கும். ரைட்? அயோடின், குளோரின், புரோமின் அண்ட் ஃப்ளோரின். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சோ the decreasing order of stability of oxides of fluorine, okay, oxides of halogen oxides வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆர்டர் தயவு செய்து மறந்துடாதீங்க எல்லாரும். please make a note of it. இது வந்து என்னது, stability of oxides. புரிஞ்சுக்கோங்க, exception இது stability of oxides உடைய exception. okay, super. so group 17 elements போலாமா? group 17 elements அவங்க தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், halogens அப்படின்னு சொல்லுவோம். why not b? b பாருங்க, fluorine, chlorine இருக்கு. நல்லா கவனிங்க. இதுல வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நம்ம குளோரின் வந்து புரோமினை விட மோர் ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா குளோரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். சோ அந்த குளோரின் அந்த ஆக்சிஜனை நல்லாவே பிடிச்சு வச்சிருக்கோம் when you compare with bromine. அவ்வளவுதான். சரியா? குளோரின் வந்து அந்த ஆக்சிஜனை இன்னும் நல்லாவே பிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா இது ஆக்சைட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி தான் கேக்குறாங்க. ஆக்சைட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி தான் கேக்குறாங்க. குரூப் 17 எலிமெண்ட்ஸ் பாருங்கப்பா. group 17 elements. okay, listen properly. group 17 elements ka how will you write it? fluorine, chlorine, bromine, iodine, astatine and tennessine. okay, இதுல நம்ம வந்து இந்த astatine, tennessine லாம் அவ்வளவா வராது. நமக்கு முக்கியமா இதுல என்ன வேணும் அப்படினா we need the fluorine, chlorine, bromine and iodine. எல்லாரும் வந்து பாருங்களேன் p5 configuration, which is they need just one more electron. அப்பதான் p6 configuration ஆகும். p6 தான் வந்து பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு அது வந்து half ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? p6 அப்படின்னா நமக்கு வந்து என்ன அர்த்தம், ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா p ஆர்பிட்டால்ல வந்து மொத்தமாவே வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தான் அது ஃபில் பண்ண முடியும். p3 half filled more stable, p6 வந்து completely filled more stable. so p6 stable, ஒரு எலக்ட்ரான் வேணும். that's why அவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இத கவனிங்களேன். fluorine, chlorineலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா gases-ஆ இருக்கும். fluorine, chlorineலாம் gases-ஆ இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புரோமின் வந்து நமக்கு லிக்விடா இருக்கும் அண்ட் அயோடின் வந்து நமக்கு சாலிடா இருக்கும். மத்தவங்க ரெண்டு பேருமே ரேடியோ ஆக்டிவ்னா they emit radiation அப்படின்னு அர்த்தம். ஓகே, உங்க எல்லாருக்குமே ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து செர்னோபில் படம் பார்த்திருக்கீங்க, சீரீஸ் பார்த்திருக்கீங்க? do you know what happens inside a nuclear reactor குள்ள என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா? ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு அப்படின்னா what is that radiation, what is the chemistry behind it அப்படிங்கிறது தெரியுமா? எஸ், தெரியல அப்படின்னா எக்ஸாம் முடிச்சிட்டு படம் பாருங்க. ஓகே, யா. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் அழகா ஒன்னு either take a screenshot or என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யா. சோ கவனிங்கப்பா.
நமக்கு என்ன வரும் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் fluorine chlorine bromine iodine நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா அப்படியே இன்கிரீஸ் தான் ஆகுது சோ ஒண்ணும் பெருசா அனாமலஸ் இல்ல ionization energy decreases down the group ionization energy வந்து நமக்கு decreases down the group electron gain enthalpy வந்து chlorine-க்கு அதிகம் when you compare with fluorine okay chlorine-க்கு அதிகம் fluorine-ஐ கம்பேர் பண்றப்ப chlorine அதிகம் சோ இந்த இடத்துல பார் இவர் வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷனா இருக்காரு ஓகே அடுத்து வந்து பாருங்கப்பா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி fluorine chlorine bromine iodine அதாவது டவுன் தி குரூப் நமக்கு என்ன ஆகுது அப்படினா டிக்ரீஸ் ஆகுது bond dissociation energy னா என்னது ஒரு பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் bond dissociation energy அப்படினு சொல்லுவோம் அந்த bond dissociation energy நமக்கு என்ன ஆகுது chlorine bromine iodine fluorine இருக்குறதே அயோடினோட பாண்ட தான் ஈஸியா நீங்க பிரேக் பண்ணிரலாம் நல்லா புரிஞ்சுக்கோ அயோடினோட பாண்ட ஈஸியா நம்ம பிரேக் பண்ணிரலாம் ஆனா குளோரினோட பாண்ட அவ்வளவு ஈஸியா பிரேக் பண்ண முடியாது fluorine கூட ஓரளவுக்கு ஈஸியா பிரேக் பண்ண முடியுது இப்ப ஓகே சோ இந்த ஆர்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து வெச்சுக்கோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் நேச்சர்ல fluorine bromine chlorine iodine chlorine வந்து அவ்வளவு ஆக்சிடைசிங்கா இல்ல அடுத்து பாருங்க ரியாக்டிவிட்டி அதுவும் fluorine bromine chlorine and iodine அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுது அப்புறமா கலர் பார்த்து வெச்சுக்கோங்கடா fluorine வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு yellow கலரா இருக்கும் and chlorine வந்து நமக்கு greenish yellow கலர்ல இருக்கும் bromine வந்து ரெட் கலர் and iodine வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு violet கலர்ல வந்து இருக்க போகுது ஓகே சூப்பர் இப்போ ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் லாம் கவனிங்க ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்ல அசிடிக் ஸ்ட்ரெngth எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்களா are you all noting it down are you all active in the class or sleepy ஆ இருக்கீங்களா or you are all sleepy you are all active right குட்டி ஃபயர் போடலாமா அது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோடா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் டோன்ட் வேஸ்ட் டைம் இன் டேக்கிங் நோட்ஸ் நவ் ஓகே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா ஷீட் இருக்கா தென் டேக் பிரிண்ட் அவுட் தட்ஸ் இட் முடிஞ்சது ஓகேவா சூப்பர் சம குட் எனர்ஜி வாங்கப்பா ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் கவனிங்க ஆசிடிக் ஸ்ட்ரெngth வந்து பாத்தீங்க அப்படின்னா fluorine chlorine bromine iodine நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது then comes the thermal stability பாருங்க நமக்கு டிக்ரீஸ் ஆகுது fluorine chlorine bromine iodine நமக்கு என்ன ஆகுது thermal stability நம்ம ஹீட் யூஸ் பண்றப்போ எவ்வளவு ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறது சோ thermal stability நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆறாங்க டிக்ரீஸ் ஆறாங்க ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா fluorine வந்து நமக்கு என்ன ஆகும் fluorine forms OF2 stable at room temperature and O2F2 unstable at room temperature அதாவது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க ஓகே குழப்புதா அதான் நீங்க இத தனியா எழுதி வச்சு ரிப்பீட்டேட்டிவ் ரீகால் வேணும்டா இன்னைக்கு படிக்கிறியா நாளை காலைல ஒரு வாட்டி படி ஏன்னா இங்க பாரு டி பிளாக் எஃப் பிளாக் ரெண்டே சாப்டர் தான்டா ஆர்கானிக்ல உனக்கு இந்த மாதிரி குழப்பற சாப்டர் டி அண்ட் எஃப் பிளாக் பி பிளாக் டிஎஃப் அண்ட் பி பிளாக் எஃப் பிளாக்ல பெருசா ஒன்றும் இல்லை அப்போ இது படிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கிடையாது சரியா ஸோ வந்து ரெண்டே பிளாக் தான் அப்போ ரிப்பீட்டடா ரீகால் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் ரீகால் பண்ணுங்க நாளான்னைக்கு ஒரு நாள் ரீகால் பண்ணுங்க சரியா முடியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா குளோரின் புரோமின் அயோடின் இவங்கலாம் வந்து நமக்கு ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆக்சைட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி பாத்துக்கோங்க அயோடின் குளோரின் அதுக்கு அப்புறமா தான் புரோமின் வருது ஹாலோஜன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் மெட்டல் ஹாலைடு ஹாலோஜன்ஸ் வந்து என்ன ஆகும் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு மெட்டல் ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஹாலோஜன்ஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி they'll form metal halides ionic character பாத்துக்கோங்கப்பா metal fluoride chloride bromide and iodide ionic character வந்து metal fluoride chloride bromide and iodide okay super covalent character of halide வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா higher oxidation stateல அதிகமா இருக்க போகுது group 18 elements பார்த்துட்டு நம்ம MCQ solve பண்ணலாம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் xenon radon அப்பாடா இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இனர்ட்னால இவங்களுக்கு அவ்வளவா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது atomic ionic radius density இவங்க எல்லாமே increases down the group ionization energy வந்து decreases down the group xenon வந்து மட்டும் நமக்கு fluorine and oxygen கூட நிறைய compounds வந்து make பண்ணும் ஓகே வாங்கப்பா சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்
இது பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து நம்ம பி பிளாக்ல வந்து ஓகே இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இது தெரிஞ்சாலே நமக்கு போறோம். ஆல்சோ ஜஸ்ட் அ மினிட், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் ஃபியூ. இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. ப்ளீஸ் டேக் அ நோட், பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல மேம் நாங்க வந்து இதை வந்து இது பண்ணிக்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். பி பிளாக்ல மாத்தி பார்த்துட்டேன், ஒரே நிமிஷம். பி பிளாக்ல அவ்வளவுதான்டா. பி பிளாக்ல இது தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். தீமினல் கிளாஸ் இல்லடா, இன்னைக்கு வந்து ஹாலிடேனால தீமினல் கிளாஸ் கிடையாது. Today since it is a holiday, we don't have the theminar class today. Okay, so P block or clarity kadachida. Can we go to D and F block? D and F block நம்ம போலாமா? Can we go to D and F block? Yeah, okay, done. NEET 2025 question paper இருக்கா? Okay, இந்த பாருங்க, இந்த மாதிரி யாராச்சும் வந்து என்கிட்ட NEET 2025 ஓட கொஸ்டின் பேப்பர் இருக்கு நான் தரேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. போனா என்ன ஆகும், சஸ்பீஷியஸ் இதுல நம்மள வந்து என்ன பண்ணிடுவாங்க, மாட்டி விட்டுருவாங்க. ஓகே, சோ தனி படையே வந்து இருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கறத வந்து கேட்ச் பண்றதுக்காகவே. சோ அதனால அனைவரும் வந்து கொஞ்சம் பத்திரமாக இருக்கவும். ஓகேவா? சோ யாரும் வந்து இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டில வந்து இண்டல்ஜ் ஆகாதீங்க. ஓகே, கம் ஆன் கைஸ். So let's go to the D and F block. சரியா? So D and F block க்கு போகலாமா? ரெடியா? ஓகேப்பா. ஆமா, நீங்க தேவலாம வந்து எந்த விதமான ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ்குள்ளேயும் போக கூடாது. So D and F blockல வந்து பாத்தீங்க அப்படின்னா NEET 2024ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 6 கொஸ்டின். அப்புறமா NEET 24ல 3 கொஸ்டின். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கெல்லாம் பார்க்காதீங்க, அதுக்கப்புறமா தான் டெலீட்டட். நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கோ. இருக்கிறதுல எந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் நீ கேட்டனா ஐ வுட் சே இட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நீட்ல வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஓகே, நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டேஜ். அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நீ அதை வந்து ப்ராப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்காது, அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இருக்காது. சரியா? ஈஸியா நீ வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஒரு சாப்டர்லயே நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இதுல ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம இப்ப நேராவே ப்ராப்ளம் சால்விங் குள்ள போயிடலாம். NEET 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின், பேயர்ஸ் ரியேஜென்ட் என்றால் என்ன? பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக்லயும் படிச்சிருப்போம். அது வந்து cold dilute alkaline KMnO4, cold dilute alkaline potassium permanganate. இதுதான் வந்து பேயர்ஸ் ரியேஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லனா ரெடியூசிங் ஏஜென்ட்டா? பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லனா ரெடியூசிங் ஏஜென்ட்டா? எஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? சோ அசிடிக் வராது, அசிடிக் வராது. கோல்ட் டைல்யூட் அக்வஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படி அக்வஸ்னா வாட்டர்னு அர்த்தம். ஓகே, அக்வஸி கிடையாது, அது ஆக்சுவலி வந்து அல்கலைன். இங்க பாத்தீங்கன்னா ஹாட்னு கொடுத்திருக்காங்க, சத்தியமா வராது. கான்சென்ட்ரேட்டட் கொடுத்திருக்காங்க, சத்தியமா வராது. அப்போ அப்ராப்ரியேட்டா இருக்கிற ஒரு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, அடுத்து போலாம். Which of the following pairs of ions have same spin only magnetic moment with the pair? இதுல யாருக்கு வந்து நமக்கு சேமான ஸ்பின் only magnetic moment வந்து இருப்பாங்க? NEET
2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, இதுல யாருக்கு வந்து நமக்கு அந்த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து சேமா இருக்க போறாங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நமக்கு சேமா இருக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இட் இஸ் தேர், ரைட்? இந்த பேஜ் எனக்கு வேணாம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 1 அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 1.7. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 2னா இது 2.7. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 3னா இது 3.8. ஓகே, 3 பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you have to find this. ஓகே, ஸோ நல்லா வாங்கப்பா. ஜிங்க் 2+, டைட்டானியம் 2+. இதுல யாருக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நமக்கு சேமா இருக்கும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஜிங்க் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். லாஸ்ட் எலிமெண்ட் 2+ அப்படின்னா D10 கான்ஃபிகரேஷன். D10 கான்ஃபிகரேஷன். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா டைட்டானியம் 2+, ஸ்காண்டியம், டைட்டானியம். அப்போ இது வந்து D2 கான்ஃபிகரேஷன். இதுல வந்து நமக்கு 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. இதுல வந்து நமக்கு நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ இது வந்து சேம் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, குரோமியம் 2+, அயன் 2+. பார்க்கலாமா? ஓகே, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம். குரோமியம் வந்து 4s1 3d5. சரியா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரான் போயிடுது. அப்ப D4 கான்ஃபிகரேஷன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அயனுக்கு வந்து ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன் வந்து 6. கரெக்டா? 6 அப்படின்னா D6 கான்ஃபிகரேஷன், ரைட்? ஸோ D6 கான்ஃபிகரேஷன்ல 2 எலக்ட்ரான் போயிடுது. அப்ப s ஆர்பிட்டால்ல இருந்து 2 போயிடுச்சுன்னா D6. இங்க கவனிங்க, 1 2 3 4 1 2 3 4. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 4 தான். அப்ப ஆப்ஷன் பி கரெக்டா தானே வருது. ஏன் ஆப்ஷன் பி வராது? why ஆப்ஷன் பி வராது? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன் சி சொல்றீங்க? அடுத்து பாருங்க, நான் வந்து டைட்டானியம் 3+ எடுத்துக்கிறேன். டைட்டானியம் 3+ ஏன் வராது? சின்னு சொல்றீங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டா? ஓகே, ஸ்காண்டியம், டைட்டானியம். ஓ, டைட்டானியம் 3+ஆ? 3+ அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க போகுது. காப்பர் 2+, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர். D9. அதுல 2+ அப்படினாலும் 9னாலும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். கரெக்டா? ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அங்கேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ ஆப்ஷன் சி யும் வரும். கரெக்டா? அடுத்து வெனடியம் 2+ and காப்பர் +, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம் 3. D3 கான்ஃபிகரேஷன். 2+னாலும் D3. வெனடியம் 2+க்கு. காப்பர் +க்கு என்ன வரும் நமக்கு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர். காப்பர் + அப்படின்னா நமக்கு வந்து அதுல ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ இது கிடையாது. ஸோ B and C தான் கரெக்டான ஆன்சர். ஸோ the right answer is B and C only. Okay, B and C only is the right answer. சரியா? ஓகே, டன். அடுத்து போலாமா? நீட் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चन கேட்டா கரெக்டா எழுதிடுவீங்க? அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चंस கேட்டா எழுதிடுவீங்க? சாட்ல சொல்லுங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா நான் உங்களுக்கு வந்து எழுதி போடுறேன். which is mu which is equal to root of n into n plus 2. சரியா? root of n into n plus 2 Bohr magneton. சரியா? Bohr magneton. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே பாத்திரலாம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அவங்க வந்து நமக்கு பாராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்ல, எல்லா எலக்ட்ரான்ஸும் நமக்கு பேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு டயாமேக்னெட்டிக். ஓகே, சோ இதுல யாருக்கும் எந்தவித டவுட்ஸும் இல்ல. கரெக்டா? சூப்பர். அடுத்து வந்து பாருங்க, நீட் 2024ல கேட்ட which of the following set of ions act as oxidizing agent? இதுல யார் வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுல யார் வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும்டா, கவலைப்படாதீங்க.
நீ இங்க படிக்கிறது எதுவுமே வந்து உனக்கு வந்து வேஸ்ட் ஆக போதே கிடையாது. ஏன்னா நம்ம அதை பார்த்துருப்போம். நான் ஒரு கொஸ்டின் சொல்லி தரதையே நீ நல்லா கவனிச்சா அது அந்த அந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்றோம்ல, அது மூலமாவே அடுத்த எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு உனக்கு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நீங்க எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சாட் இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன் ஸோ தட் எனக்கு அங்க கஷ்டப்பட்டு பார்க்க வேணாம். யா சி கரெக்டா? ஆப்ஷன் சியா? ஏன் ஆப்ஷன் சி? செரியம் அண்ட் டர்பியம் இஸ் த ரைட் ஆன்சர். சி கிடையாது, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஏன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபியூ எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து நீங்க ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் செரியம்க்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன தெரியுமா வரும் நமக்கு, which is xenon உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் and then it is 4f1 5d1 6s2. சரியா? ஸோ இதுதான் செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இதே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்பியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்பியம் 4+ இல்ல, வெறும் டர்பியம்க்கு எழுதுறேன். டர்பியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is xenon 4f9 6s2 4f9 and 6s2. இப்ப கவனியே, செரியம் 4+ அப்படின்றாங்க. 4+னா இந்த எல்லா எலக்ட்ரானுமே போயிடும். அப்போ xenonனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்ப அது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்போ ஈஸியா அது வந்து இந்த 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும். ஏன்னா இந்த 4 எலக்ட்ரான்ஸ் அது வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஸ்டேபிள். ஓகே, இந்த 4 எலக்ட்ரான்ஸ் அது வந்து ஈஸியா லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஸ்டேபிள். அப்போ 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது ஈஸியா வந்து ஷோ பண்ணும். அதனால தான் செரியம் 4+ அப்படின்னு சொல்றோம். டர்பியம் பாருங்க, டர்பியம்லயும் 4 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி பாரு. ஓகே, 1 2 இது 2 போயிடும். இங்க இருந்து ஒரு 4 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிப்பா, இங்க இருந்து மீதி 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிப்பார். 9ல 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது 7. 4f7க்கு வந்துடும். f7 பாருங்க, fல வந்து 14 தான் கம்ப்ளீட்லி ஃபில்டு, ரைட்? 14 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதுல வந்து பாதி 7 வந்து ஹாஃப் ஃபில்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றீங்க. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஆட்டம், அந்த பர்டிகுலர் அயான் வந்து அது எலக்ட்ரான் லூஸ், எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணி அது ஸ்டேபிள் ஆகும், இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணா அது ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. அப்ப ஏன் செரியம் 4+ ஸ்டேபிள்? ஏன்னா அது 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அது ஸ்டேபிள் ஆகுது. 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணா அது ஸ்டேபிள் ஆகுதுன்னா அப்ப அது 4 எலக்ட்ரான் என்ன பண்ணும், அது ஈஸியா லூஸ் பண்ணிடும். அதான் கதை. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்ல, இது கூடவே சேர்ந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். சரியா? So I am going to teach you those. தயவு செய்து அதை எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த நோட்ஸ் இருக்காது, என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இருக்கும். இப்ப 3D சீரீஸ்ல முக்கியமான ஒரு 2 எலிமெண்ட் வந்து இருக்கு. அவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ நான் எழுதிக்கிறேன். 3D சீரீஸ்ல 2 எலிமெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ். இதுல 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட் வந்து எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4D சீரீஸ்ல. ஓகே, இது வந்து 3D சீரீஸ், இது வந்து 4D சீரீஸ். எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கடா. சோ இங்க வந்து குரோமியம் அண்ட் கோபால்ட், இவங்க தான் அந்த எக்ஸெப்ஷன் அப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ எக்ஸெப்ஷன்ல these are all some of the notable electronic configuration which you need to know. molybdenum, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்னியம், ருதீனியம், ரோடியம் and then palladium and then comes the silver. ஓகே, சோ இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம குயிக்கா பார்க்கலாம். சோ குரோமியம்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அவங்க வந்து ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான். சோ ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டா வந்துரும். பட் அதை தாண்டி மேம் we reach as centum in likes. லைக்ஸ் என்ன சென்டம் வந்துருச்சா? சென்டம் லைக்ஸ் அடிச்சாச்சா? சென்டம் லைக்ஸ் மேட்டர் இல்ல தம்பி, சென்டம் இது வந்து நம்ம இந்த வாட்டி அடிக்கிறோம். எதுனா சென்டம் கமெண்ட்ஸ். ஓகே, சோ வாங்கப்பா. ஆர்கான், கோபால்ட்டும் கண்டிப்பா ஆர்கான் தான். இது வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், 4s1 3d4 கரெக்டா? 3d5 முன்னாடி இங்க எழுதிரும் 3d5 4s1. அதே மாதிரி தான் ஆர்கானுக்கு வந்து என்ன வரும் நமக்கு
3d10 கோபால்ட்டுக்கு 3d10 4s1 ஓகே ஏனா d5 d10 ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால அடுத்து வாங்கப்பா NB என்னப்பா இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா கிரிப்டான் ஓகே 4d சீரிஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு நோபல் கேஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து கொண்டு இருப்பாங்க அப்படினா கிரிப்டான் எல்லாரும் நோட் டவுன் பண்ணி வெச்சுக்கோங்க they contain krypton ஓகே சோ வாங்க இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா பார்க்கலாம் டபுள் சென்டம் அடிச்சிடலாமா ஓகேடா சோ வாங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும் அப்படினா இட் இஸ் 5s1 4d4 5s1 4d4 please do note it down okay அடுத்து பாத்தீங்க அப்படினா 4d5 and 5s1 சரியா மாலிப்டினம்க்கு 4d5 5s1 அடுத்து டெக்னியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 4d5 and 5s2 4d5 5s2 எல்லாரும் நோட் பண்றீங்க இல்லையா ருதீனியம்க்கு எழுதிக்கோங்க 4d7 and 5s1 இதெல்லாம் தான் இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இத வெச்சு நீ என்ன பண்ணலாம் ஸ்டெபிலிட்டி எழுதலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதலாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாங்கறது எல்லாத்தையுமே பிரெடிக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கம்ஸ் தி தப்பா எழுதிட்டோமா கரெக்ட்டா தான் எழுதிட்டு இருக்கோம் ஓகே சோ ருதீனியம்க்கு அப்புறமா ரோடியம் இது RB மாதிரி இருக்கா இது வந்து RH சரியா ரோடியம் ஓகே ரோடியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா கிரிப்டான் 4d8 5s1 எல்லாமே 5s1 அப்படினு இருக்கு பாத்து வெச்சுக்கோ பெல்லேடியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 4d10 5s0 ஓகே அடுத்து Ag சில்வருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 4d10 5s1 ஓகே சோ இதுதான் இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சோ எழுதி வெச்சுக்கோங்க ஓகே அது காப்பர் நாட் கோபால்ட் ஆமா தப்பா எழுதிட்டோம் thank you for letting me know கோகுல் யார் கோகுல் தான் சொல்லிருக்காங்க மேம் அது வந்து காப்பர் மேம் கோபால்ட்னு எழுதிட்டீங்க மேம் வெரி குட் கரெக்டா சொன்னீங்க சோ ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனடியம் குரோமியமும் ஜிங்க்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பரும் தான் நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க கொஞ்சம் எக்ஸெப்ஷனா இருப்பாங்க சரியா கோபால்ட்னு எழுதிட்டோம் கோபால்ட்டுக்கு என்ன வரும் ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் D7 கான்ஃபிகரேஷன் தான் கோபால்ட் ஓகேவா மாத்திக்கோங்கப்பா கோபால்ட் கிடையாது காப்பர் பாருங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மாறிட்டா என்டையராவே மிஸ்டேக் ஆயிடுது பாருங்க சரியா that's why we need to be very 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 cautious okay 5d சீரிஸ்ல இப்போ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 5d சீரிஸ்னாலே நமக்கு வந்து யார் வந்துருவாங்க லாந்தனைட்ஸ் வந்துருவாங்க இல்லையா சோ லாந்தானம் ஓகே அடுத்து வந்து பிளாட்டினம் then comes gold லாந்தானம்ல வந்து பாத்தீங்க அப்படினா என்ன வரும் பிளாட்டினம்க்கு என்ன வரும் கோல்டு என்ன வரும் then comes the 6d series 6d seriesல வந்து நமக்கு actinium and ரோஞ்சனியம் வாங்கப்பா அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம் லாந்தானம்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா இவங்க எல்லாரும் இப்போ வந்து xenon இந்த 5d series எல்லாரும் இந்த அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல இங்க xenon ஓடது நமக்கு காமனா வந்துரும் அடுத்து 6d சீரிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா ரேடான் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு காமனா வந்துரும் இங்க பாருங்க லாந்தானம்க்கு நமக்கு என்ன வரும் அப்படினா we will be getting 5d1 6s2 நான் இதெல்லாம் நோட்ஸ் கொடுத்துறேன் கவலைப்படாதீங்க இங்க பாருங்க 4f14 பிளாட்டினம்க்கு பாத்துக்கோங்க 4f14 5d9 6s1 சரியா பாருங்க d9 இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா அது வந்து நமக்கு என்ன ஆயிடும் ஸ்டேபிள் ஆயிடும் ரெண்டு எலக்ட்ரான் கிடைச்சா சம ஸ்டேபிள் ஆயிடும் ஏனா 4s2 5d10 அடுத்து கோல்ட் வந்து பாத்தீங்க அப்படினா will be getting 6s1 சரியா கோல்டுக்கு வந்து 6s1 4f14 and then 5d10 6s1 4f14 and then 5d10 actinium and ரோஞ்சனியம் பாருங்க actinoidsக்கு வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா 6d1 and 7s2 actiniumக்கு 6s1 and 6d1 and 7s2 ரோஞ்சனியம்க்கு வந்து 7s2 5f14 and 6d9 ஓகே சோ இதெல்லாம் எழுதி வெச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் which is you should not miss it ஓகே இதெல்லாம் நீங்க என்ன பண்ண கூடாது அப்படினா நீங்க வந்து எக்ஸாம் போறப்போ மிஸ் பண்ணிட கூடாது ஓகே
சூப்பர். யாருக்காச்சும் லஞ்ச் பிரேக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. லஞ்ச் பிரேக் மேம், இல்லைனா ரொம்ப மைண்டே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு மேம் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். இல்லை மேம் பிரேக்லாம் வேணாம் மேம், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம், லெட் அஸ் டேக் த பிரேக் பை 3 o'clock அப்படின்னா அதுவும் வந்து என்கிட்ட லெட் மீ நோ. இப்போ டைம் என்ன? what is the time right now? 2:45 முடிய போதா கிளாஸ்? அதுக்குள்ள 1:45 தான். சாரி 1:45. when do you need a break? இப்போ வேண்டாம்ல, 2:45 நினச்சிட்டேன். ஓகே, 2:30க்கு பிரேக் எடுத்துக்கலாமா? 2:30க்கு எடுத்துக்கலாமா? ஓகே, 3 o'clock எடுத்துக்கலாமா? 3 o'clock டன். 3 o'clock மேம்? மேம் பாவம் மேம், நாங்க சரியா அப்புறமா கேளுங்க, எப்போ உங்களுக்கு பிரேக் வேணுமோ கேளுங்க சரியா. சாப்பாடு பட் நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆன்லைன் கிளாஸோட சிறப்பு அம்சம் வந்து என்னன்னா, ஆஃப்லைன் கிளாஸ் அப்போ வந்து நீ சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிக்க முடியாது. ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நீ சாப்பிட்டுட்டே நீ பாட்டுக்க கிளாஸ் கவனிக்கலாம் சரியா. அதனால வந்து தட் இஸ் ஒன் குட் பாயிண்ட். ஸோ யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. பயோ கிளாஸ் வந்து இட் வில் பி ஷார்ப் 4 o'clock, சாரி 4 o'clock இல்லை 3 o'clock பயாலஜி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 3லேருந்து 4, 5, 6, 7 வந்து பயாலஜி கிளாஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே டன். சீக்கிரம் மேம், கவிக்கும் பசிக்கும்ல. என்னது? படிப்பதான் சாப்பிட்டுட்டே படிங்க, சாப்பிட்டுட்டே கவனிங்க சரியா. நான் தான் நோட்ஸ் கொடுத்துட்றேன் இல்லடா, ஸோ சாப்பிட்டுட்டே கவனிங்க. நான் வேணாலும் ஒயிட் பேக்ரவுண்டில் எழுதிடுறேன். ஐ வில் ஈவன் ரைட் இட் இன் அ ஒயிட் பேக்ரவுண்ட். இங்கேவா இந்த கலரில் எழுதுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஒன்றுமே கிளியராக இருக்க போகுது சரியா. யூ கேன் ஈஸி டு டேக் த பிரிண்ட் அவுட். சரி வாங்கப்பா, அடுத்து நம்ம போகிறது வந்து என்னது அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டி அண்ட் எஃப் பிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஜிங்க், cadmium and mercury. Okay, so first series, second series and then the third series. Okay, zinc, cadmium, mercury. இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் எழுதுறேன் பாருங்க. இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் வந்து எழுத போறேன். இங்க பாருங்களேன், 3d10 4s2, 4d10 5s2, 4d10 5s2. இங்க பாத்தீங்கன்னா it is 5d10 6s2. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். தே ஆர் ஆல் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், பட் தே ஆர் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. அவங்க வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால்லாம் இல்ல. எல்லாமே பாருங்க கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. D10 4s2, D10 4s2, D10 5s2 கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. அப்போ அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், டிரான்சிஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இவங்க 3 பேரும் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டி பிளாக்ல தான் இருக்கு. டி பிளாக்ல டி ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறதுனால அதை டி பிளாக்னு சொல்லுவோம். ஆனா அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதா? சம. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு, இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து என்னது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். எல்லாரும் காதுல வாங்கிக்கோடா, போருண்டா சரியா, எழுத கூட வேணாம், நீ காதுல வாங்கு. ஓகே, அதுவே எனக்கு வந்து போறோம். நாங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்ணிடுறேன், நோட்ஸ் கூட சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். ஓகே, இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ஸ்ல வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இதை வந்து கேட்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தியரியை வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ இவங்க வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம எங்க படிக்கிறோம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்லாம் படிக்கிறோம். ஞாபகம் இருக்கா? நம்ம பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதுல இருக்கிற அயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3D சீரிஸ் டி பிளாக் எலிமெண்ட். அடுத்து குளோரோஃபில் பிக்மெண்ட்ல மெக்னீசியம் இருக்கு, கரெக்டா? அது வந்து பாத்தீங்க மேங்கனீஸ் இருக்கு. அந்த மேங்கனீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகைன்
டிரான்சிஷன் டி பிளாக் எலிமெண்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து லிகாண்ட், they will be acting as the central metal. ஏன்னா they will be having vacant d orbital. ஓகே, சூப்பர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா அலாய் ஃபார்மேஷன். அலாய் அப்படின்னா என்னப்பா? அலாய் அப்படின்னா நிறைய சாலிட்ஸ் வந்து நமக்கு கம்பைன் ஆகி தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க, அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. சரியா? நிறைய சாலிட்ஸ் வந்து நமக்கு கம்பைன் ஆகி தான் ஒன் ஆர் மோர் மெட்டல்ஸ், சாலிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி, ஒன் ஆர் மோர் மெட்டல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன் ஆகி நமக்கு வந்து அலாய்ஸா வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு இதை வந்து அலாயா வந்து மாத்துறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹார்ட்னஸா இருக்கலாம், இல்லைன்னா ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம வந்து அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டீலு, பிரான்ஸ், பிராஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து என்னது அப்படின்னா they are all alloys. இவங்க எல்லாருமே வந்து என்னது அப்படின்னா they are all alloys. ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டி வந்து கிடையாது. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னப்பா ஆகும்? ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து சொல்லுங்க. அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும்? அலாங் த பீரியட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் டவுன் த குரூப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. டவுன் த குரூப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே அலாங் த பீரியட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுங்க. அயனைசேஷன் எனர்ஜி என்னப்பா ஆகும்? அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியட் என்ன ஆகும்? இன்க்ரீஸா டிக்ரீஸா? அலாங் த பீரியட் இன்க்ரீஸா டிக்ரீஸா? ஐஎன்சியா டிஇசியா? சாட்ல சொல்லுங்க. ஆமா, எக்ஸாம்பிள் கோல்டு பிளஸ் காப்பர். பாத்தீங்கன்னா சமிஹா கரெக்டா சொல்றாங்க. கோல்டு பிளஸ் காப்பர் இருக்குல்ல மேம், அந்த கோல்டு பிளஸ் காப்பர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படிதான் ஆகும் அப்படின்றாங்க. கரெக்ட். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸா டிக்ரீஸா? அலாங் த பீரியட் இட் வில் இன்க்ரீஸ். அண்ட் டவுன் த குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சூப்பரா? ஓகே, ஆனா இந்த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 3D சீரீஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. அயனைசேஷன் எனர்ஜிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம். நான் இங்கே எழுதுது உங்களுக்கு தெரியுது இல்லை? ஓகே, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் அண்ட் தென் ஓகே, நான் வேற பேஜ்லேயே எழுதுறேன். இங்கே எழுதினா உங்களுக்கு தெளிவாக தெரியாது. எல்லாமே பிளாக் தான், ஸோ நான் பிளாக்ல எடுத்துக்கிறேன். யா, ஸோ நல்லபடியாக கவனிங்க. ஸோ 3D சீரீஸ்க்கு வந்து அயனைசேஷன் என்தால்பியோடைய ஆர்டர் வந்து நான் சொல்ல போறேன். எல்லாருமே ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகணும் இதுல வந்து நமக்கு இந்த சீரீஸ்ல இட் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? பட் ஒரு சில அனாமலி வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு போட முடியாது. இதுல வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சரியா? அது என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா டைட்டானியம் அண்ட் வெனேடியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், டைட்டானியமுடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் when you compare with vanadium. டைட்டானியம்க்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் when you compare with vanadium. அடுத்து நேரா இங்க அயன் அண்ட் கோபால்ட்டுக்கு பாருங்க. அயனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க கோபால்ட்டை கம்பேர் பண்றப்போ. அதே மாதிரி கோபால்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் when you compare with nickel. இது ஏன்னா it is due to stability. அவங்க கொஞ்சம் பெட்டர் ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஸ்டெபிலிட்டி எதனால வருது? இட் இஸ் டியூ டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ரைட்? இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்காண்டியம் வந்து என்ன, ஸ்காண்டியம் வந்து இட் இஸ் 4:3D1, டைட்டானியம் வந்து D2 கான்ஃபிகரேஷன். அப்போ அதுலேருந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து வேணும், ஏன்னா அவங்க மோர் ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான் ரீசன். சரியா? ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்டரை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த 3D சீரீஸ் வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் 1s சீரீஸோ இல்ல 2s சீரீஸோ வந்து கம்பேர் பண்றப்போ. ஏன் அப்படின்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4f எலக்ட்ரான்ஸ்னால. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்லாம் இந்த ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கான் இல்லையா, மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்லாம்
நல்லா கவனிங்க, D5 கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும் ஹையா இருக்கும். ஓகே, so melting and boiling point first increase தான் ஆகும். இந்த D5 configuration அப்போ it has the highest melting and boiling point. ஏன்னா அது half filled அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடும், அப்படியே திருப்பி கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடும். சரியா, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? Is it clear? Is it clear for everybody? Done? Sama. So அடுத்து வந்து coming to the oxidation state. Oxidation stateல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காண்டியம்க்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும் சொல்றேன். ஸ்காண்டியம்க்கு வந்து +3 oxidation state மட்டும் தான் வந்து இருக்கும். சரியா, அதே மாதிரி ஜிங்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து +2 oxidation state மட்டும் தான் வந்து இருக்கும். காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு +1 and +2 oxidation state மட்டும் தான் வந்து ஷோ பண்ணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய மாங்கனீஸ் தான். மாங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா +2 +3 +4 +5 +6 +7. சரியா, +2 +3 +4 +5 +6 +7 அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா manganese வந்து நமக்கு ஷோ பண்ணும். சரியா, these many oxidation state +2 ல இருந்து 1 2 3 4 5 6 oxidation states வந்து நமக்கு ஷோ பண்ணும். சோ அத மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. சரியா, ஓகே. So next comes the magnetic property பத்தி நீங்க என்னலாம் கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். So note it down, magnetic property. So paramagnetism அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். It is what is that? Unpaired electron இருக்கு அப்படின்னா unpaired electron இருக்குன்னா that is paramagnetic. இதே no unpaired electron எல்லாமே paired இருக்கு, paired electrons தான் இருக்கு அப்படின்னா அது வந்து diamagnetic. Magnetic moment உடைய ஃபார்முலா என்னது? root of n into n plus 2. என்னப்பா யூனிட்? it is Bohr magneton. it is Bohr magneton. சரியா, சோ அத வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்மளால பார்க்க முடியாத ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம இப்போ படிக்க போறோம், which is potassium permanganate KMnO4 பத்தி. ஓகே, இதுல இருக்கிறதே ரொம்ப ரெண்டே காம்ப்ளெக்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதை பத்தி மட்டும் தான் படிக்க சொல்றாங்க. சோ இதை தயவு செய்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டன், சூப்பர். சோ இந்த பொட்டாசியம் மேங்கனேட் உடைய கலர் என்ன கலர்ப்பா? யாருக்கெல்லாம் தெரியும்? சாட்ல சொல்லுங்க. இது வந்து நமக்கு என்ன கலர்ப்பா? டார்க் வயலட் கலர்ல வந்து இருக்க போகுது. சரியா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நமக்கு டார்க் வயலட் கலர்ல வந்து நமக்கு இருக்க போறாங்க. and they are crystalline solids. ஓகே, இப்போ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா 523 Kelvin, which is ரொம்ப ஹை தான் இல்லையா? மெல்டிங் பாயிண்ட் வந்து 523 Kelvin, which is கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, இந்த KMnO4 இருக்குல்ல, இது எதோட ஸ்ட்ரக்சரோட வந்து காமனா இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னா which is நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லுவோம். சோ யார் கூட இவங்க வந்து ஐசோஸ்ட்ரக்சரலா இருக்க போறாங்க அப்படின்னா KClO4 கூட. ஓகே, KMnO4 வந்து KClO4 கூட நமக்கு ஐசோ ஸ்ட்ரக்சரலா இருக்க போறாங்க. ஓகே, சோ இப்போ KMnO4 நமக்கு வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா it is in purple color. ஓகே மேம், அப்போ இந்த KMnO4 க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்க போகுது, which is K2MnO4. இதுடைய கலர் வந்து என்னது அப்படின்னு பாத்துக்கோங்க, which is green color. சோ குழம்பிடாதீங்கடா, இதுடைய கலர் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா green color. சரியா, சோ K2MnO4 வந்து நமக்கு வந்து என்ன கலர்ல இருக்க போகுது அப்படின்னா green கலர்ல இருக்க போகுது. KMnO4 வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா it is going to be in purple color. ஓகே, சோ இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல, கரெக்ட்டா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல, கரெக்ட்டா? சூப்பர் சூப்பர், சம. இப்போ நம்ம இதுல வந்து என்ன முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் நேச்சர். ஓகே, சோ ஆக்சிடைசிங் நேச்சர்ல வந்து 3 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சரியா, 3 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா அசிடிக் மீடியம்ல எப்படி இருக்கும். செகண்ட் வந்து நமக்கு வந்து வீக் பேசிக் இல்லனா நியூட்ரல் மீடியம். ஓகே,
நியூட்ரல் மீடியம் இல்லனா வந்து ரொம்ப ரொம்ப வீக் அசிடிக் இல்லனா வீக் பேசிக் அப்படினு வந்து நம்ம சொல்லுவோம். ரிப்ளை மேம் என்னப்பா? Please tell special class completed. Please tell when will you continue that ma'am because special class completed in school. அதான் நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு பசங்க நீட் எக்ஸாம்க்கே போவாங்கல்ல 4ஆம் தேதி these guys are going to go and write the NEET exam right. அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு உங்களுக்கு லைவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி லைவ் இருக்கும். புக் பேக் क्वेश्चंस ஒன் ஷாட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ 4th அன்னைக்கு மார்னிங் 10:30 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கே நான் லைவ் கண்டக்ட் பண்றேன். சோ வந்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் வந்து பேசிக் மீடியம். யாராச்சும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நான் தனியா கத்திட்டு இருக்கேனா? சாட்ல சொல்ல முடியுமா? ஓகே டன் சூப்பர். சோ கவனிங்கப்பா, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அசிடிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து என்ன ஆக்சுவலி நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் நேச்சர் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல மேங்கனீஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். சோ மேங்கனீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா +7 and then +2 oxidation stateல இருக்கு. +7 ல இருந்து it is going to become +2 oxidation state. அப்ப இங்க n factor வந்து என்ன? n factor அப்படிங்கிறது number of electron transferred. 7ல 2 போயிடுச்சுனா 5. ஓகே, இதே நியூட்ரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் வந்து +7 oxidation stateல இருந்து +4 oxidation state ஆகுது. It is getting reduced. அப்போ it is a good oxidizing agent இல்லையா? It is getting reduced. ஒரு oxidizing agent வந்து என்ன பண்ணும்? அது வந்து மத்தவங்களை ரெடியூஸ் பண்ணும். கரெக்ட்டா? அதோட n factor வந்து 3. அடுத்து இங்க பாருங்க பேசிக் கண்டிஷன்ல வந்து மேங்கனீஸ் வந்து +7 oxidation stateல இருந்து +6 oxidation stateக்கு வந்து அது ரெடியூஸ் ஆகும். அப்ப அதோட n factor வந்து என்னது? 1. அப்ப அதோட n factor வந்து 1. இது வரைக்கும் எல்லாரும் எழுதி வச்சிட்டீங்களா? நோட்ஸ் எழுதியாச்சா? எல்லாரும் நோட்ஸ் எழுதியாச்சாடா? Yes or no? ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம யார்கிட்டேந்து வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படிங்கறதையும் வந்து எழுதிக்கோங்க. யார்கிட்டேந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா it is prepared from pyrolusite ore which is MnO2 ore. pyrolusite ore ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த காம்பவுண்ட் நம்ம வந்து படிக்க போறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, தயவு செய்து விட்டுறாதடா. ஓகே, which is potassium dichromate. potassium dichromate என்னது? K2Cr2O7. K2Cr2O7 தான் நம்மளுடைய பொட்டாசியம். ப்ளூ கலர் நல்லா இருக்கே. நம்மளுடைய பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, சோ பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்? prepared from போலாமா? they are prepared from chromite ore. இந்த ஓர் பேர் என்னது அப்படின்னா chromite ore. அதாவது 12th ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க இல்லையா? FeCr2O4 chromite ore ல இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றோம். பசங்களா இதோட கலர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. கலர் எப்படிப்பா இருக்கும்? K2Cr2O7 கலர் எப்படி இருக்கும்? அப்படியே ஆரஞ்சு கலர்ல வந்து கோலம்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரெட் ஆரஞ்சு கிறிஸ்டலா இருக்கும். ஓகே, ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல்ஸா இருக்கும். ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல்ஸா வந்து இருக்க போறாங்க. அண்ட் இதோடைய மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைக்ரோமேட் அதாவது இது போன இதுல பார்த்தோம் இல்லையா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகம் வச்சு 670 கெல்வினா இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 670 கெல்வினா வந்து இருக்க போகுது. ஓகே, பட் சாலிபிலிட்டி பார்க்கலாம். சாலிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாடரேட்லி சாலிபிள் இன் கோல்டு வாட்டர், ஆனா ரெடிலி சாலிபிள் இன் ஹாட் வாட்டர். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஹாட் வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிலி சாலிபிள். ஓகே, ஏன்னா இது இருக்கிறதே கம்மி தான் இருக்குங்கிறதுனால நீ இதுல வந்து எதையுமே படிக்காம மிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா போகாதீங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, சோ இதோடைய ப்ரிப்பரேஷனோட ரியாக்ஷன்லாம் நான் உங்களுக்கு எழுதி போடல, ஏன்னா ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த குரோமைட் ஓர்ல இருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோடியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். Na2Cr4. இப்போ இதோடைய கலர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ கலரா இருக்கும். எதுக்கும் கலர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லோ கலரா இருக்கும். சாரி, சோடியம் குரோமேட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோடியம் குரோமேட் உடைய கலர் வந்து எல்லோ கலர். ஓகே, இப்போ அந்த சோடியம் குரோமேட் தான் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா டைக்ரோமேட் ஆகுது. Na2Cr2O7 ஆகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கலர்ல இருக்க போறாங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஓகே,
ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்க போகுது. என்ன மேம் ரெட் கலர் எழுதுறீங்க? சரி வாங்க, நமக்கு என்ன கலர்ல இருக்க போறாங்க? ஆரஞ்சு கலர்ல இருக்க போகுது. இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்றோம், இந்த KCl கூட ரியாக்ட் பண்ணி நம்ம இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இந்த K2Cr2O7 இது என்ன கலர்ல நமக்கு இருக்க போகுது அப்படின்னா, it is also going to be in the same orange color. It is also going to be in the orange color. Okay? ஆமா, சல்பூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க, வெரி குட். ஸோ இப்போ இதோடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி போன இதுல வந்து ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் நேச்சர், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா how are we going to oxidize that? நல்லா கவனிங்க. நான் இப்போ வந்து அசிடிக் மீடியம்ல மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். சரியா? அசிடிக் மீடியம்ல மட்டும்தான் நமக்கு வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அசிடிக் மீடியம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா மாறும். which is it is getting reduced. +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அவங்க வந்து நமக்கு எப்படி இருப்பாங்க? ஆரஞ்சு கலர்ல இருப்பாங்கல்ல. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போனோன்னே கிரீன் கலர்ல மாறிடுவாங்க. கிரீன் கலர்ல மாறிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதே Cr2O7 இந்த குரோமைட் இருக்கு இல்லையா, பொட்டாசியம் டைக்ரோமேட், இதுல இந்த குரோமைட் இருக்குல்ல, இது வந்து நமக்கு அயோடின் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கலர் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு பிரவுன் கலர்ல நமக்கு வந்து கலரே வந்து என்ன ஆகும்? மாறும். சரியா? ஓகே, நமக்கு கலர் வந்து என்ன ஆகும்? பிரவுன் கலர் வந்து நமக்கு மாறிடும். அது ஏன் அப்படின்னா I3- அயான் ஃபார்ம் பண்றதுனால தான் இந்த பிரவுன் கலர் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, டன், சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டி பிளாக். ஓகே, யாருக்காச்சும் பிரேக் வேணுமா? நிறைய பேர் பிரேக் கேட்குறீங்க, கிளாஸ் எப்போ முடியும்னு கேட்குறீங்க. டு யூ நீட் அ பிரேக்? ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கவனிப்பீங்களா? இல்லைனா 10 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு நாங்களாம் வரமாட்டோம் மேம், அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவோம் மேம் அப்படிங்கிறீங்களா? டு யூ நீட் அ பிரேக் ஆர் நாட்? 10 மினிட்ஸ் தான், ஆனால் பிரேக் ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஆமா, வாட்டர் பிரேக். ஓகே, மணி என்ன இப்போ? 2:10 2:20. Okay, so be back, everybody be back when you come back. Okay, sharp 2:20 வந்துருங்க. 10 நிமிஷம் தான்.
யா ஏன்னா மைக் ஆஃப்ல இருந்துச்சு. பிரேக் விட்டா காண போயிடுறீங்கடா. அதனால தான் உங்களுக்கு பிரேக் விடணுங்கிற ஒரு கருணையே எனக்குள்ளே வந்து வரமாட்டேங்குது. அவ்வளோதான், அப்படியே காண போயிடுவானுங்க. அவ்வளோதான். இல்லை நீட் எக்ஸாம் முடிச்சா கண்டுக்க மாட்டீங்கல்ல. ம் வந்துட்டோம். குட். ஓகே, தொடருவோமா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகேடா, டன். ஒரு ஃபயரை போடுங்க, மூட்டை பூச்சியே மாறிடுவீங்க. அசிங்கமா இல்லை இப்படி சொல்றதுக்கு? உங்களுக்கு வெக்கமா இல்லை? சீ அப்படி இல்லை உங்களுக்கு? நீங்களும் தான் எங்களை கண்டுக்க மாட்டீங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. வேணா வந்து 12th ரிப்பீட் பண்றீங்களா இல்லை 10th ரிப்பீட் பண்றீங்களா? என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. MBBS ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடலாமா? ஆஹா, விகாஸ்கா சப்போர்ட் பண்றீங்க. ஆஹா, சரி சரி, குட். சரி வாங்கப்பா மக்களே, ஆருங்கள், முடிச்சிடலாம். இன்னும் என்ன அரை மணி நேரம் தான் கிளாஸ். ஓகேவா? நல்லபடியாக கவனிக்க போறீங்களா நீங்க இப்போ? ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரக்டா கொஸ்டின் சால்விங்குள்ள நம்ம இப்போ போயிடலாம். சரியா? கொஸ்டின் சால்விங்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆக்சிடைசிங் நேச்சரா வந்து இருப்பாங்க. they will be acting as a very good oxidizing agent. ஓகே, oxidation state. ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல they attain noble gas configuration. அதனால அவங்க வந்து noble gas configuration attain பண்றதுனால. ஓகே, ஸோ noble gas configuration attain பண்றதுனால அவங்க வந்து நமக்கு வந்து அந்த பர்டிகுலர்ல they will be acting as a oxidizing agent. எக்ஸாம்பிள் செரியம் 4+. செரியம் 4+. ஆல்ரெடி செரியம் முடியா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F0 நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அது 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணும். ஓகே, அடுத்து half filled வந்து நமக்கு ஸ்டேபிள் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? half filled வந்து ஸ்டேபிள் அப்படின்னு தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூரோபியம் 2+ அண்ட் டர்பியம் 4+. ஓகே, டர்பியம் 4+. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F14ல பாதி. சரியா? F14 பாதி. இப்போ நம்ம லைவ்ல மூட்டை பூச்சி வந்தா கண்டுக்க மாட்டீங்கல்ல, அதே மாதிரி நாங்க வந்தா கண்டுக்க மாட்டீங்கல்ல. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து இருக்கு. 12th பாஸ்ட் அவுட் சேனலுக்கு பேட்சுக்கு சேனல் வச்சு டெய்லி லைவ் வாங்க. ஹோனிஷா, அதான் நாங்கள் என்ன தெரியுமா பிளான் வந்து வச்சிருக்கோம். எவ்ரி சாட்டர்டே வி ஆர் கோயிங் டு கம் அ லைவ். அந்த எவ்ரி சாட்டர்டே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீட் பண்ண போறோம். அந்த சாட்டர்டே லைவ் செஷன்ல நீங்க எல்லாரும் வந்து எங்க கூட ஜாலியா வந்து பேசலாம். ஸோ வீக்லி ரீகேப், வீக்லி ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த வாரம் இந்த உலகத்துல நம்மளுடைய சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே தெர் இஸ் கோயிங் டு பி அ வீக்லி ரீகேப் லைவ். ஓகே, ஸோ எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து வாங்க, நம்ம சும்மா ஜாலியாக வந்து கதை பேசுவோம். ஓகே, காஃபி குடிச்சிட்டே நம்ம என்ன பண்ணலாம், சாட்டர்டே தெர் இஸ் கோயிங் டு பி அ காஃபி லைவ். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே ஜாலியாக வந்து காஃபியோ டீயோ ஏதாச்சும் ஒன்று வந்து குடிச்சிட்டே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு, எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஊரு கதை உலக கதைலாம் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வாங்க. சரியா? நல்லா இருக்குல்ல? இது வந்து ஐடியா வந்து யாழினியன் சார் தான் பண்ணார். ஸோ தட் வந்து நீங்களாம் வந்து எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து ஜாலியாக வந்து இன்டராக்ட் பண்ணலாம். சும்மா ஒரு அரை மணி நேரம் லைவ். நாங்கள் எல்லாரும் இருப்போம், எல்லா டீச்சர்ஸும் இருப்போம். ஓகே, எல்லா டீச்சர்ஸும் இருப்போம். நம்ம சும்மா அந்த வாரம் என்னென்ன ஆச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டுனால யாருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறதுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டர்பியம் +2. அது வந்து F14 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 14 அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டர்பியம். ஸோ அதை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துடாதீங்க. சரியா? அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் யாருமே மறந்துடாதீங்க.
ஓகே சூப்பர். ஸோ இப்போ ஒரே நிமிஷம்ப்பா, நான் இது மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஆமாம், காஃபி வித் ஆல் எவ்ரிபடி, ஓகேவா செம. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் லாந்தனைட்ஸ் வந்து என்னப்பா, காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னப்பா, காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் இஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே செரியம் அண்ட் டெர்பியம் மட்டும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காட்டும். சரியா, +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு காட்டும். அதே மாதிரி யூரோப்பியமோ இட்டர்பியமோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஷோ பண்ணும். யூரோப்பியம் இட்டர்பியம் வந்து நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணும். தட்ஸ் வை அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எல்லாருடைய actinoid contraction ஏன் நடக்கும், lanthanoid contraction ஏன் நடக்கும் பார்க்கலாமா. ஸோ lanthanoid contraction ஏன் நடக்குது, கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஏன் நடக்குது, நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா. ஸோ காஃபி பிரேக் வித் யாஸ் டீம் நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதுக்கான பேரை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை தரோம். ஏன்னா நீங்களாம் வரப்போறதுனால காஃபி பிரேக் வித் யாஸ் டீம் வீக்லி ரிவ்யூ, அந்த வீக்லி ரிவ்யூங்கிற வார்த்தை வரணும், இல்லை வீக்லி ரீகேப் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி வர மாதிரி ஒரு நல்ல பேர் எல்லாருமே கண்டிப்பாக லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, ஏன்னா கிளாஸ் முடிய போகுது, அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு. அடுத்த அரை மணி நேரம் தயவு செய்து நல்லா கவனி. இன்ஆர்கானிக்ல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, வாங்கப்பா. ஸோ lanthanoid contraction ஏன் நடக்குது, due to poor shielding of 4f electron. 4f electron poor-ஆ ஷீல்ட் பண்றதுனால தான். actinoid contraction அப்படின்னு ஒன்று இருக்கா, actinoid contraction ஒன்று இருக்கா, ஆமா இருக்கு. அது வந்து எதனால வருது அப்படின்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 5f electron. 5f electron வந்து நமக்கு புவரா ஷீல்டு பண்றதுனால தான் நமக்கு வந்து actinoid contraction வந்து நடக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க, lanthanoid contraction அதிகமா இருக்குமா, actinoid contraction அதிகமா இருக்குமா? lanthanoid contraction விட actinoid contraction வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அயானிக் ரேடியஸ் உடைய டிக்ரீசிங் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா, சோ அதை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. actinoid contractionக்கு வந்து நமக்கு அதோடைய actinoid contraction வந்து இன்னுமே அதிகமா இருக்க போகுது. சரி வாங்கப்பா, ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. அடுத்த MCQ பாருங்க, NEET 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. All comment feedback separately and name separately. Let's read 200. பார்க்கலாமா விகாஸ்? நான் என்ன சொல்றேன்னா வந்து இல்ல 20 கமெண்ட் தான் விகாஸ் வரும், 20 வரதே கஷ்டம். 100 to 200லாம் சான்ஸே இல்லை, முடிஞ்சா பார்க்கலாம். சரியா, நல்லது. lanthanoidsல யார் யார்ப்பா வருவாங்க, ஃபாஸ்டா எனக்கு சாட்ல ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. எவ்ரிபடி குயிக்லி வந்தா நல்லதுதான். என்னப்பா இது ரொம்ப ஈஸிடா, ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. lanthanoidல யார் செரியம் lanthanoidsஆ, ஆமா செரியம் வந்து lanthanoidல வருவாங்க. டி பிளாக் எலிமெண்ட்ல manganese வருவாங்க. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணலாமா, A1 B4 ரெண்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து S பிளாக் P பிளாக். S பிளாக்ல வந்து யார் வர போறாங்க, P பிளாக்ல வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம், ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத்லாம் P பிளாக்ல படிச்சோம். கரெக்டா, S பிளாக்ல சீசியம் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தோ பாரு பீரியாடிக் டேபிள், இதுல குரூப் 1 2 S பிளாக், குரூப் 3லேருந்து 12 வந்து P பிளாக், குரூப் 13லேருந்து 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் 13லேருந்து 18 வந்து D பிளாக். சாரி மாத்தி வளராதீங்க ஸ்ராவணி மேம், P பிளாக் மேம். இது வந்து D பிளாக் மேம். அண்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா F பிளாக் மேம். சரியா, ஓகே சூப்பர். சோ இதை வந்து மறந்துடாதீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பீரியாடிக் டேபிளை பத்தி. அடுத்து நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन, ஸ்பின் only magnetic moment is same for which of the following compound. இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர் என்ன ஞாபகம் இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு நமக்கு வந்து சேமா இருக்க போறாங்க, which is B and C only. கரெக்டா, யாருக்கும் வந்து நமக்கு சேமா இருப்பாங்க, Ce2+ and then manganese யாருக்கும் ரெண்டு பேருக்கு சேமா இருப்பாங்க. ரைட், நம்ம சால்வ் பண்ணோமே, ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே போதும். செரியம் 2+க்கும் அயன் 2+க்கும் குரோமியம் 2+க்கும் அயன் 2+க்கும் சேமா இருக்கும். B and D only தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி, இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். நீட் 2024ல கேட்டிருக்காங்க பாருங்க,
E0 value of manganese 3 plus 2, 2 plus. Couple is more positive than 3 plus to 2 plus or iron 3 plus to 2 plus. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. manganese 3 plus ல இருந்து 2 plus டா. கவனி, ரொம்ப ஈஸிடா இந்த क्वेश्चन. manganese 3 plus ல இருந்து manganese 2 plus. முதல்ல manganese உடைய electronic configuration என்னது? scandium, titanium, vanadium, chromium, manganese D5 configuration 4s2 3d5. கரெக்ட்டா? manganese உடைய electronic configuration வந்து என்னது? 4s2 3d5. கரெக்ட்டா? manganese 3 plus அப்படினா 3 plus னா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணு, d4 ன்னு இருக்க போகுது, 3d4 ன்னு இருக்க போகுது. manganese 2 plus னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா 3d5 ன்னு இருக்க போகுது. d4 ல இருந்து d5 எங்க இருக்கு ஆப்ஷன்? d4 to d5. இதை விட ஒரு ஈஸியா, இதை விட ரொம்ப சிம்பிளா ஒரு क्वेश्चन இருக்க முடியுமா? எனக்கு தெரியல. நான் நீட் क्वेश्चन பேப்பர் எடுக்கிறேன்னா கூட இவ்வளோ ஈஸியா ஒரு क्वेश्चन கேட்கணுங்கிற ஒரு மனசு எனக்கே இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ ஈஸியா இருக்கு. புரிஞ்சுதா? 5 செகண்ட் 10 செகண்ட்ல நீ என்ன பண்ணிடலாம், இதை நீ சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. நீட் 2024 கேட்ட ஒரு क्वेश्चन கவனிங்க. the pair of lanthanoid ions which are diamagnetic. இதுவும் ஈஸிடா. நான் உங்களுக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன்ல நான், அது தெரிஞ்சாலே போறோம். செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன தெரியுமா? செரியம்க்கு வந்துட்டு 4f1 and 5d1 6s2. இது யாரு வந்து நமக்கு pair of lanthanoids which are diamagnetic. செரியம் 4+ அப்படின்னா எல்லா எலக்ட்ரானுமே அது வந்து லூஸ் பண்ணிடும், நேரா நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனானுக்கு வந்துடும். அப்ப அது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? 0 unpaired electron, so diamagnetic-ஆ இருக்கும். அதே மாதிரி இட்டர்பியமும் பாருங்க. இட்டர்பியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? it is xenon 4f14 6s2. so இட்டர்பியம் 2+ நாலும் இங்க இருக்க போறாங்க. so no unpaired electron. number of unpaired electron வந்து 0. அப்போ they are diamagnetic in nature. அடுத்து பார்க்கலாமா? நீட் 2023 மணிப்பூரில் கேட்ட ஒரு கேள்வி. மணிப்பூர்ல கேட்டிருக்காங்க. given below are two statement, one is labeled as assertion and another is labeled as reason. assertion வந்து ionization enthalpy of early actinoids is lower than early lanthanoid. ionization energy of actinoids வந்து நமக்கு early actinoids வந்து lower than early lanthanoids அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ionization energy down the group வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப lanthanoids விட actinoids எப்படி இருக்கும்? நமக்கு கம்மியா தான் இருக்கும். so assertion வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து ரீசன் பாருங்க. electrons are entering 5f orbitals in actinoids which are experiencing greater shielding off from nuclear charge. ஆமா, so electrons entering in 5f orbital. இப்போ நல்லா கவனிங்க. அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஏர்லி ஆக்டினாய்ட்ஸ் வந்து கம்மி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கம்மினா நீங்க அப்ப அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நீங்க வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? எலக்ட்ரான்ஸ் என்டரிங் இன் 5f ஆர்பிட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் ஷீல்டிங். ஷீல்டிங் அதிகமா இருக்கிறதுனால தான் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுது. கரெக்டா? அப்போ அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ரெண்டும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஸோ சி தான் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்ட் அண்ட் ரீசனும் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஸோ என்னப்பா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் காப்பர் 2+ இஸ் மோர் தேன் காப்பர் பிளஸ். ஏன்? காப்பர் 2+ உடைய ஸ்டெபிலிட்டி வந்து காப்பர் பிளஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? இங்க நீ நோட் பண்ண வேண்டியது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ த PDF, டோன்ட் வரி. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன், அதுதான் இங்க வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அக்வஸ் சொல்யூஷன் தான் வாட்டர் கூட டிசால்வ் ஆகுது. அக்வஸ் அப்படின்னாலே அதுல வாட்டர் தான் நமக்கு வந்து சால்வெண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை ஒரு கீவேர்டா நீங்க எடுத்துக்கிட்டாலே ஈஸியா ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். உடனே கேட்கலாம், மேம் வாட் யூ மீன் பை ஹைட்ரேஷன் எனர்ஜி? ஓகே, ஸோ காப்பர் பிளஸ் அயானையோ காப்பர் 2+ அயானையோ நீங்க வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணி அது வந்து ஒரு எனர்ஜியை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஓகே, அப்படி ரிலீஸ் பண்றப்போ காப்பர் 2+ அயான் வந்து நமக்கு அதிகமான ஒரு எனர்ஜியை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுது when you compare with copper plus ion. சோ அது மூலமா தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா greater hydration energy அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? சோ hydration energy அப்படிங்கிறது வந்து என்னது? hydration energy இல்லனா hydration enthalpy அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. the amount of energy released when 1 mole of ions is surrounded by a water molecule. Okay,
1 mole ஆஃப் அயானை நம்ம வாட்டர் கூட டிசால்வ் பண்றப்போ எவ்வளோ எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகுதோ அதை தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து கவனிங்கடா, நீட் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். Chromium 2+ is oxidizing, manganese 3+ is reducing. Scandium 3+ are repelled by applied magnetic field. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். கவனிங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு 3-4 கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயாலஜியில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிசிக்ஸ்லயும் வரும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், பிசிக்ஸ்லயும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும், பயாலஜிலையும் வரும். assertion and reason based question physicsலயும் வரும், கெமிஸ்ட்ரிலயும் வரும், பயாலஜிலயும் வரும். match the type of the question வந்து நமக்கு physics, chemistry, biology வரும். so இவ்ளோ question match the following கேட்கணும், இவ்ளோ question வந்து statement 1 2 கேட்கணும், இவ்ளோ question assertion and reason கேட்கணும் அப்படின்னு வந்து வெச்சிருக்காங்க. so கவனிங்கடா, chromium 3 2+ வந்து oxidizing அப்படிங்கறாங்க. ஏன்னா கவனியே, chromium உடைய 2+ உடைய electronic configuration வந்து என்னது? Scandium, titanium, vanadium, chromium. It is 4s1 3d5. Correct? 2+ அப்படினா d4 configuration. நல்லா கவனிங்க, இது வந்து எப்படி கரெக்டா? கரெக்டா? இங்க பாரு, chromium உடைய electronic configuration வந்து 4s1 3d5. chromium 2+ வந்து 4d4. ஏண்டா, அதுவே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு, இதை மறந்துடாத, அதுவே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அது வந்து s ஆர்பிட்டால்ல இருந்து ஒன்னு கடன் வாங்கி d5 ஆகி half stable ஆகி இருக்கு. அது எப்படி அவ்வளவு ஈஸியா அதை லூஸ் பண்ணிட்டு d4 ஆயிடுமா? அன்ஸ்டேபிள் ஆயிடுமா? ஆகவே ஆகாது. சோ chromium 2+ வந்து ஆக்சிடைசிங்லாம் கிடையாது. manganese 3+ வந்து ரெடியூசிங், அதுவே இல்ல. அதை நீ அடுத்ததை ட்ரை கூட பண்ணி பார்க்க வேணாம், இருந்தாலும் நான் உனக்காக சொல்லித்தரேன். manganese உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? scandium, titanium, vanadium, chromium, manganese 5, which is அது ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. அங்கேயும் பாரு அவுட். so 4s2 3d5 ஆல்ரெடி அது ஸ்டேபிளா இருக்கு, half filled. அது ஏன் வந்து நமக்கு வந்து 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுனா it becomes d4. rubbish இல்லையா? வாய்ப்பே கிடையாது. so ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரொம்ப ரொம்ப அப்சல்யூட்லி ராங். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, scandium 3+ compounds are repelled by applied magnetic field. மேக்னெட் கூட யார் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா டயாமேக்னெட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க, பாராமேக்னெட்டிக் தான் மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட அட்ராக்ட் ஆகும். டயாமேக்னெட்டிக் மேக்னெட் கூட ரிப்பல் ஆகும். அந்த கான்செப்டை நீங்க அப்ளை பண்ணு. டயாமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடாது, பாராமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். ஸ்காண்டியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்ப நான் உனக்கு அந்த சன் டிவி சொல்லி கொடுத்ததை வச்சே நீ வந்து டி பிளாக்கும் முடிச்சிடலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும் முடிச்சிடலாம். இது வந்து என்னதுப்பா? ஸ்காண்டியம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? 4s2 3d1. ஸ்காண்டியம் 3+ எல்லா எலக்ட்ரான்ஸையுமே தூக்கிடு. அப்ப அது வந்து நேரா ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். 0 0 0னா நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்ப அது வந்து டயாமேக்னெட்டிக் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்ல அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட என்னவே ஆகாது, அது வந்து அட்ராக்டே ஆகாது. சோ இட் இஸ் ரிப்பல்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தவறு மேம், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் மேம். அது வந்து எதுப்பா? போத் 1 வந்து incorrect, statement 2 correct. Option A தான் கரெக்டான ஆன்சர். Option A is the right answer. Okay, done. NEET 2021ல இருக்கிற ஆன்சர் பார்க்கலாமா? zirconium, hafnium have similar atomic and ionic radii because zirconium and hafnium உடைய ionic radius வந்து சிமிலரா இருக்கு. ஏன்னா lanthanide contractionனால. lanthanide contraction ஏன் வருது? poor shielding effect of 4f electrons. Okay, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் சின்னதாவதுனாலே என்ன தெரியுமா நீ ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன் ஒரு அட்டாமிக் ரேடியஸ் சின்னதாகணும்? ஏன்னா அங்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யாரால வருது? பாசிட்டிவ் அயான்ஸால வருது. ஓகே, இப்போ அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட், ஸ்கிரீனிங் எஃபெக்ட்லாம். ஓகே, ஸோ இங்க 4f ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் புவரா ஷீல்டு பண்றதுனால தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து கம்மியாகுது. தட்ஸ் வை லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஜிர்கோனியம், ஹாஃப்னியம்லாம் வந்து நமக்கு லாந்தனைட்ஸ்ல இருக்கிறதுனால தான் நமக்கு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டயகனல் ரிலேஷன்ஷிப் வந்து பீரியட் 1 அண்ட் பீரியட் 2 எலிமெண்ட்ஸ் வந்து டயகனலி பிளேஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தே ஷோ. ஓகே, அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்க்கு மட்டும் தான். பிலாங் டு சேம் குரூப் கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த பீரியட். தே டு நாட் பிலாங் டு சேம் குரூப். ஹேவிங் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. சரியா? ஓகே, நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, இது ஈஸி தான். இங்க பார்,
அதே தான் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணலாமா? கோபால்ட் 3+டா. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட் 7th ஃபிங்கர்ல வருது. அப்ப 4s2 3d7 3 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா sல 2 போய்டும், 7ல 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ d6 கான்ஃபிகரேஷன்னா அதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 1 2 3 4 5 6. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 4. அப்ப ரூட் ஆஃப் 4 into 4 plus 1. கரெக்டா? what is the formula? root of n into n plus 1 or 2 ஆ? தப்பா போட்டுருக்கோம் பாரு. root of n into n plus 2. 4 into 4 plus 2 which is equal to 4 into root of 4 plus 4 into 6. அப்ப root of 4 6 are 6 4s are 24. அப்ப A ஆப்ஷன் A க்கு வந்து என்ன வரும்? 24 வரும். A க்கு வந்து 4. A க்கு 4 இருக்குறதே ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகே, சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? C க்கு வந்து 2. அவனே அதுல அதே தான் மார்க் பண்ணிருக்கான். C க்கு வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. இன்னும் 1 மட்டும் நீ மார்க் பண்ணா போறோம். நான் என்ன பண்றேன்? குரோமியம் எடுத்துக்கிறேன். குரோமியம் 3+ எடுத்துக்கிறேன். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் 4th எலிமெண்ட், ரைட்? அப்போ அது வந்து D4 அதான் கிடையாது. இது வந்து D5 4s1. 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இங்க இருந்து 1 போய்டும், இங்க இருந்து 2 போய்டும். அப்ப it becomes D3. ஓகே, D3 னா ஆக்சிடேஷன், சாரி, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 3. அப்ப ரூட் ஆஃப் n into n plus 2. 3 plus 2 5. 5 3s are 15. அப்போ இது வந்து 15. B வந்து 5. B5 அப்படின்னா ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஆப்ஷன் A கரெக்டா? அவ்வளவுதான், ஈஸி. புரிஞ்சுதா? சோ நம்பர் ஆஃப் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே தெரிஞ்சாலே போதும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் தெரியறதுக்காக தான் நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சோம். NEET 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन. The reason for greater range of oxidation states in actinoids is attributed to. ஏன் வந்து actinoids வந்து நமக்கு நிறைய oxidation states வந்து exhibit பண்றாங்க? இங்க பாரு, இது வந்து actinoidsனே இல்ல, எங்கேயுமே ஏன் வந்து நமக்கு இவங்க வந்து நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்றாங்க அப்படின்னு வந்தாலே ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா எனர்ஜி வந்து கம்பேரபிளா இருக்கு. எனர்ஜி கம்பேரபிளா இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லா கம்பேர் பண்ண முடியும்னு அர்த்தம். which means அவங்க ஏறத்தாழ ஈக்குவலா இருக்காங்க. they are not actually equal but ஏறத்தாழ ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல கம்பேரபிள் எனர்ஜி தான் முக்கியமான கீவேர்ட். சோ 5f 6d and 7s வந்து நமக்கு வந்து கம்பேரபிள் எனர்ஜி வந்து இருக்காங்க. ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் வராது. ஏன்னா ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் எதனால அரைஸ் ஆகுது? 5f எலக்ட்ரான்ஸ் புவரா ஷீல்டு பண்றதுனால தான் ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் நடக்குது, which is greater than lanthanide contraction. இந்த ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன்னால வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு சம்பந்தம் இல்லை. 5f and 4d levels being close in energy, இது வந்து கரெக்ட். ஆனா நீங்க பார்த்தனா 5d வந்து கொடுத்திருக்கான். இது 5d கிடையாது, 4f கிடையாது. 4f 5d வந்து என்ன ஆர்பிட்டால்? அது லாந்தனாய்ட்ஸ்ல தான் வரும், ஆக்டினாய்ட்ஸ் கிடையாது. அப்ப நீ அங்கேயே அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். the radioactive nature, ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. NEET 15ல கேட்ட ஒரு क्वेश्चन. gadolinium is a member of 4f series. Its electronic configuration is +3. oxidation state வந்து 4f7. 4f7 னா நீ அங்க என்ன நோட் பண்ணனும்? அவன் சும்மா கொடுக்கல. 4f7 னா f ஆர்பிட்டால கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா அது 14, அதுல பாதி தான் ஃபில் ஆச்சுனா அது 7, which is half filled. half filled னா அது more stable. What is the ground state electronic configuration அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். கரெக்ட்டா? எஸ். சோ நல்லா கவனிடா. 3+, அப்ப 3 எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணிருக்கான். அப்போ நீ இதுல 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்ப அது எங்க ஆட் ஆகும் அப்படின்னா இந்த gadolinium வந்து எங்க இருக்கும்? நமக்கு 5d சீரீஸ்ல இருக்க போறாங்க. அப்போ 5d 6s. ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட், இட் இஸ் D. 5 4f7 5d1 and 6s2. ஓகே. Which of the following element has the highest number of unpaired electrons in the ground state? ground stateல யாருக்கிட்ட வந்து அதிகமான number of unpaired electrons வந்து இருக்க போறாங்க? நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. கொஞ்சம் குயிக்கா ட்ரை பண்ணுங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் இருக்கு. ஆப்ஷன் B ல வந்து குரோமியம் இருக்கா? குரோமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து 4s1 3d5 மொத்தமா 6 unpaired electron. அடுத்து பாருங்க, குரோமியம்க்கு அப்புறமா மேங்கனஸ் இருக்கு. ஆப்ஷன் A. மேங்கனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4s2 3d5 5 unpaired electron. அடுத்து வந்து நிக்கல்
நிக்கல் அப்புறமா போட்டுப்போம். மேங்கனஸ்க்கு அப்புறமா அயன், அயன் வருதா 6th. அயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 4s2 3d6. 3d6னா எப்படி ஒன்று பாரு 1 2 3 4 5 மாற்றி 6ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால தான் 1 2 3 4 தான் 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான். நீ பேரப் பண்ணி பார்க்கணும். டி ஆர்பிட்டால 5 பாக்ஸ் தான். நீ பேரப் பண்ணி ட்ரை பண்ணி பார். ஓகே 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5க்கு மேலே எலக்ட்ரான்ஸ் போச்சு அப்படின்னாலே இட் வில் கெட் பேர்ட் அப். ஓகே டோன்ட் ஃபர்கெட் தட். அப்புறமா டி பாருங்க, டி கிடையாது. இப்போ வந்து சி, சி வந்து அயனுக்கு அப்புறமா அயன் 6th, அயனுக்கு அப்புறமா கோபால்ட், நிக்கல், நிக்கல் வந்து 8 கரெக்டா. இட் இஸ் 4s2 3d8. 8னாலும் நீ என்ன பண்ணணும், ரொம்ப அதி புத்திசாலியா நம்ம வந்து இது கணக்கெல்லாம் பண்ண வேணாம், பேரப் பண்ணி பாரு. 1 2 3 4 5 6 7 8 மீதி 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு 2. மைண்ட் கால்குலேஷன் நீ பண்ணன்னு வச்சுக்கோயேன், we tend to do some mistakes. அதுக்கு பெட்டர் பேப்பர்ல ரைட் இட் அவுட். ஓகே ஸோ இப்போ நீ நினச்சிப்ப மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுனால நான் வந்து டைம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பேன். மைண்ட்லேயே நம்ம தப்பு பண்ணிடும், அங்கேயே சொல்லி முடிஞ்சு. ஓகே ஸோ கவனிங்கப்பா. ஸோ நிக்கல் வந்து 2. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே நான் மறந்துட்டேன். Which of the following element has the highest number of unpaired electrons? Number of unpaired electrons யாருக்கு ஹையஸ்டா இருப்பாங்க? குரோமியம்க்கு தான் ஹையஸ்டா இருப்பாங்க. ஓகே ஆனா நான் ஒரு ஐடியா சொல்லவா, நீ இதை வந்து இல்ல சால்வ் பண்ணிலாம் பார்க்கவே வேண்டாம். நீ இவ்வளோலாம் பண்ணவே வேண்டாம். அவன் ஒன்றும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் கொடுக்கல, கிரவுண்ட் ஸ்டேட் தான் கொடுத்துருக்கான். நமக்கே தெரியும் 5க்கு மேலே போனாலே பேரப் ஆகும் அப்படின்னு. ஸோ யூ நோ தட் மேங்கனஸ், நிக்கல், அயன் எல்லாமே 5க்கு மேலே தான் வருது. அப்போ அவன் 3 பேர் வரவே மாட்டான். குரோமியம் எடுத்துக்கோ 4s1 3d5 6 இருக்கிறதுலேயே குரோமியம்க்கு தான்டா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் when you compare with all the 10 elements. ஓகே ஸோ இது நீ கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான், பட் வேற மாதிரி பார்த்தோம். The lanthanide contraction is responsible for. Why do lanthanide contraction is happening? It is because of poor shielding effect of 4f electron. 4f electron ஒழுங்காவே ஷீல்டு பண்ணல. அதனால தான் நியூக்ளியஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை பயங்கரமா பிடிச்சி இழுத்துருது. அதனால தான் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டா. ஸோ ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் ஹேவிங் ஆல்மோஸ்ட் சேம் ரேடியஸ். அதனால என்ன நடக்குது அப்படின்னா ஜிர்கோனியம்க்கும் ஹாஃப்னியம்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் ரேடியஸ் இருக்கு. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியை கேட்குறாங்க. இட்ரோபியம் 3+ இட்ரியம், அது இட்டர்பியம் இல்லை, இட்ரியம், லாந்தனம், யூரோப்பியம், லியூட்டீசியம் இவங்களுடைய அட்டாமிக் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்கடா. they have given you the atomic number. எல்லாருமே 3+ oxidation state, which means எல்லார்கிட்டயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 எலக்ட்ரானை வந்து தூக்கிட்டாங்க. they have removed 3 electrons. நீ கவனி, எல்லாமே லாந்தனைட் சீரீஸ் தானே. லாந்தனைட் சீரீஸ்ல உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே யூ ஆல் நோ லாந்தனைட் சீரீஸ்ல வந்து லாந்தனாய்டு சீரீஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா டியூ டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே ஸோ அப்படி அந்த ஆர்டர் கரெக்டாக தெரிஞ்சாவே போரும் நமக்கு. இட்ரியம், லுட்டீசியம், யூரோப்பியம், அப்புறமா தான் லாந்தானம் வரப்போகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இன்க்ரீசிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, டிக்ரீசிங் ஆர்டர் கொடுக்கல. ஸோ ரிவர்ஸ்ல வாங்க. ஸோ லாந்தனாய்ட் அலாங் த சீரீஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி, பெசிசிட்டியுடைய கரெக்ட் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனோட ஒரு முக்கியமான எஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, காஸ் தான் இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். சரி இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால என்னங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயானிக் கேரக்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் பெசிசிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் பெசிசிட்டியுடைய ஆர்டர் அலாங் த சீரீஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஆல்சோ அயானிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அயானிக் கேரக்டர் டிக்ரீசஸ்னா அப்போ கோவாலன்ட் கேரக்டர் மேம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க 2 பேருமே ஆப்போசிட் ரைட். ஸோ லாந்தானம், செரியம், யூரோப்பியம், லுட்டீசியம் என்னப்பா ஆர்டர் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அலாங் த சீரீஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ லாந்தானம், செரியம், யூரோப்பியம் அண்ட் லுட்டீசியம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கவிதா ஆன்சர் பண்ணிட்டாங்க, சூப்பர். அக்ராஸ் த லாந்தனைட் சீரீஸ் த பெசிசிட்டி ஆஃப் த லாந்தனைட் ஹைட்ராக்சைடு இப்போதான் சொல்லி கொடுத்தேன், இப்பதான் பார்த்தோம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால பெசிசிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. பெசிசிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகும். கோவாலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும், பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். மறந்துடாதீங்க. ஏன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால ரேடியஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுக்கோ,
ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகுது. இவங்கெல்லாம் ஆப்போசிட். ஓகே, பேசிசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அதோட ஆப்போசிட் கோவேலண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் கன்ஃபியூஸ். which of the following shows maximum number of oxidation state? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் நோட்ஸ் எழுதி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த சாப்டருக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்தேன், அதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்காண்டியம்க்கு வந்து ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் +3. அதே மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் ஜிங்க்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், காப்பருக்கும் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இருக்கிறதுலயே +2 +3 +4 +5 +6 +7 அப்படின்னா மேங்கனீஸ்க்கு தான் இருக்கிறதுலே நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து பாசிபிள். ஓகே, டன். Which of the following molecule state has the most common among the lanthanoids? Lanthanoids உடைய common oxidation state என்ன? இதையும் வந்து important அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நோட்ஸ் வந்து எழுதி கொடுத்தேன். இப்போதான் உங்களுக்கு நான் எழுதி போட்டேன். lanthanoids உடைய most common oxidation state வந்து என்னது? +3. ஓகே, சோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், எல்லாரும் எழுதி வெச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்ல there is going to be a difference between lanthanoids and actinoids. அது நீங்க முன்னாடியே மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, இப்போ மறந்துருப்பீங்க. தயவு செய்து அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேபிளை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ ஓகே, ஸோ உங்க ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபரன்ஸ் பிட்வீன் டேபிளை நல்லா படிச்சுக்கோங்க. அதுல முக்கியமா lanthanoid and actinoid உடைய டிஃபரன்ஸ், லீவஸ் ஆசிட் அண்ட் லீவஸ் பேஸ் உடைய டிஃபரன்ஸ், வால்யூம் 2 பேஜ் நம்பர் 5ல லீவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் இருக்கு. lanthanoid and actinoid கான்சென்ட்ரேஷன் வந்து 4th சாப்டர்ல இருக்கு. தயவு செய்து இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பிட்வீனையும் படிச்சுக்கோங்க. ஸோ 3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Among the following series of transition metal, which one all has D2 electronic configuration? யாரு கிட்ட வந்து நமக்கு வந்து D2 electronic configuration வந்து எல்லாத்துக்குமே D2 இருக்கும். டைட்டானியம் 3+ எடுத்துக்கோங்கடா. ஸ்காண்டியம், டைட்டானியம் 3+னா எல்லா எலக்ட்ரான்ஸும் போயிடும். D2 எப்படி வரும்? வராது. டைட்டானியம் பிளஸ் ஸ்காண்டியம், டைட்டானியம் ஆல்ரெடி அது வந்து நமக்கு D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கு. அது ஒன்ன லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வராது. கரெக்டா? 4s1 3d2 இருக்க போகுது. ஓகே, சோ அதுவும் நமக்கு வந்து என்னது அப்படின்னா that also will not come. wrong. டைட்டானியம் 4+. 4+னா எல்லா எலக்ட்ரானும் போயிடும், அதுவும் வராது. டைட்டானியம் 2+ பாருங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம் 3d2 4s2 3d2. 4s2 2 எலக்ட்ரான் போயிடும், D2 கான்ஃபிகரேஷன் வரும். வெனடியம் 3+ம் D2 கான்ஃபிகரேஷன். குரோமியம் 4+ D2. மேங்கனீஸ் 5+ D2. நான் என்ன பண்றேன், நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னே வரல, அப்பயே ரூல் அவுட் பண்ணிடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 10 செகண்ட் போறோம். ஆமா, நான் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ போன கிளாஸ்ல நான் எலாபரேட்டா சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ட்ரிக் பார்த்த உடனே இப்படி நம்ம ஆன்சர் அதை வந்து கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். ஸ்காண்டியம் இஸ் a transition element, ஆனா ஜிங்க் கிடையாது. ஜிங்க் மட்டும் கிடையாதுங்க, ஜிங்க்கும் கிடையாது. அப்புறமா வேற யாரு? ஜிங்க், கேட்மியமும் கிடையாது, மெர்க்குரியும் கிடையாது. இவங்க 3 பேரும் வந்து டி பிளாக் எலிமெண்ட். ஏன்னா அவங்க டி ஆர்பிட்டால்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகுது. ஸோ வி கால் them as a டி பிளாக் எலிமெண்ட். ஆனா அவங்க டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஏன்? ஆனா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் வரைக்கும் நம்ம அவங்கள வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். ஆனா ஜிங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜிங்கா இருக்கட்டும், கேட்மியமா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால், கம்ப்ளீட்லி ஃபில்டு எஸ் ஆர்பிட்டால். ஸோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டாலே கிடையாது. சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? பி, ஆப்ஷன் பி. ஸ்காண்டியம்ல வந்து டி ஆர்பிட்டால் பார்ஷியலி ஃபில்டு, ஜிங்க்ல வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. நாட் ஒன்லி ஜிங்க் பட் ஆல்சோ 3D அண்ட் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி அவங்க 3 பேருமே வந்து we call them as D block but they are not transition elements. கிடையாது, அவங்க transition element கிடையாது. ஏன்னா they have completely filled D orbital. Which of the following D block elements not regarded as transition elements? Zinc, cadmium, mercury. Zinc, cadmium, mercury. Option A, B, C, D. எதுப்பா வரும்? ஃபாஸ்டா சாட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் C. காப்பர்லயும் D10 4s1 இருக்கு மேம். அண்ட் why not காப்பர்? சின்சான், காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஐடியலி D9 கான்ஃபிகரேஷன் தான். அது என்னது? கடன் வாங்கி தான் அது D10 கான்ஃபிகரேஷனாவே ஆகியிருக்கு. சரியா? காப்பரா இருக்கட்டும், குரோமியமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எக்ஸெப்ஷன். சரியா? அதனாலதான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லல, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னே சொல்லல. ஓகே, they have completely filled. இப்போ நீ வந்து பார்த்தனா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரிக்கு நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி போட்டல, எல்லா ஆர்பிட்டால்ஸுமே கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். ஓகே, சூப்பர். செம இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு மொத்தமா என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அதோடைய மொத்த கேட்டலிஸ்ட் நான் எழுதி போட்டேன். ஓகே, ஐ வில் கிவ் தட் PDF ஆல்சோ வித் யூ ஹியர்.
அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க. ஐ வில் அப்டேட் யூ த பிடிஎஃப். யா, வெனேடியம் பென்டாக்சைடு குயிக்கா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். V2O5 என்ன வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? RSPQ கரெக்டா? மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்றீங்களேடா. R and then S and P and then Q. சூப்பர். ஓகே, so yeah, that's it. கிளாஸ் முடிஞ்சு விட்டது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் மட்டும் வந்து பெண்டிங் இருக்கு. அது ஈஸியான ஒரு சாப்டர் தான். நீங்க போயிட்டு ரீகால் பண்ணிக்கோங்க அதை மட்டும். எனவே நான் நோட்ஸ் உங்களுக்கு இது கூடவே சேர்த்து அதோட நோட்ஸ் அப்லோட் பண்றேன். டாப்ரின் ட்ரையட்னா என்ன, நியூலாண்ட்லாம் என்னது, மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் என்ன சொல்றாங்க, இது தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஒரு எலமெண்ட்ஸையும் என்னென்னு சொல்றோம், அதோடைய எக்ஸெப்ஷன்ஸ். சரியா? இதெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ தட் யூ கேன் சி. ஸோ ஒரு சாப்டர் மட்டும் பெண்டிங். நேற்று ஒரு சாப்டர் பெண்டிங். இது கெமிக்கல் பாண்டிங். இன்னைக்கும் ஒரு சாப்டர் பெண்டிங். ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு 3 கொஸ்டின் வந்து வரும். ஓகே, சூப்பர். ஸோ பை பை. தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி பேஷண்ட் டில் த எண்ட். லைவ் எப்படி போச்சு, புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, லைவ் எண்ட் ஆனதுக்கப்புறம் ஐ வில் அப்டேட் த பிடிஎஃப் இன் த டிஸ்கிரிப்ஷன். சரியா? ஸோ பை பை. நல்லா படிங்க. ஆல்சோ வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீச் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, ஆமாம், தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் நடத்தலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து நடத்தணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பார்க்கலாம் விகாஸ். லெட்ஸ் சி. ஓகே, சரி. ஓகே, ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, பை பை.